லாஸ் ஏஞ்சல்ஸ காட்டுறாங்க. வருஷம் சரியா 2021. நகரத்தோட மையப்பகுதியில ஒரு மியூசியம் இருக்கு. அதுக்கு நடுவுல வெளியிலேயே ஒரு சில மிருகத்தோட சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கு. அப்படியே கட் பண்ணா சிட்டி டிராபிக்ல நம்ம கதையோட ஹீரோயின் அவங்களோட பசங்க 2 பேர் கூட கார்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. உடனே புள்ளகாரன் பேச ஆரம்பிக்கிறான். இவனோட பேரு ஜான். அம்மா இப்பவாச்சும் அப்பா திரும்பினாரா இல்ல இன்னமும் அதே கதையை தான் விட்டுட்டு இருக்காரா? தங்கச்சிக்கு இதை கேட்டு செம கோபம். டேய் வாய முறா, அப்பா நல்லவரு, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதை நம்ம கிட்ட சொல்ல தெரியாம தான் புலம்பிட்டு இருக்காரு. அம்மா எனக்கு என்னமோ அப்பாவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். லூசி, எங்க 2 பேரும் கடையில இருந்த உறவை நாங்க எப்பயோ முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா அதை பத்தி பேசாத, கூடிய சீக்கிரமே டிவோர்ஸும் வாங்கிடுவேன். இப்படி எல்லாம் பேசிட்டு நேரம் பார்த்து பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அதுக்குள்ள ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கா பாத்தீங்களா? இவளோட பேரு மேரி. ஜானுக்கு அந்த பொண்ணை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. காரை ஓட்டிட்டு இருக்கிறது மேரியோட அப்பா. சோ அதனால அவரை சிம்பிளா டாக்டர்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். திடீர்னு அப்ப டிராபிக் போலீஸ் நிக்கிற இடமே உடைஞ்சு தொப்புன்னு உள்ள போயிருவாங்க. ஆக்சுவலா இங்க மட்டும் கிடையாது, பக்கத்துல இருந்த பார்க்கு அந்த ஒட்டுமொத்த ரோடுமே உடைஞ்சு விழுந்துட்டு இருக்கு. பயந்து போன ஹீரோயின் தப்பிக்கலாமேனு காரை ரிவர்ஸ்ல எடுப்பாங்க. ஏன்னா இப்ப அந்த இடிபாடு கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கு. இதுக்கடையில வேற தெரியாதனமா இன்னொரு கார்ல வண்டி அடிச்சுட்டானுங்க. இதுக்கு மேல ஓடுறதுக்கு வழியே இல்ல. பசங்களா காரை விட்டு இறங்குங்க, என் கூட ஓடுவாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க 2 பேரையும் காரை விட்டு இறக்கிட்டாங்க. ஒரு பக்கத்துல ஹீரோயினும் லூசியும் ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஜான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு குட்டி பொண்ணு மாட்டிட்டு இருக்க விஷயத்த பார்த்து அவளை காப்பாத்தலாமேனு பக்கத்துல போயிடுவான். பாவம் இவனோட கெட்ட நேரம். ஓடி வந்த ஒருத்தன் டம்முன்னு இடிக்க சடனா புள்ளகாரன் ஜான் அதே இடத்துல மயங்கி போயிட்டான். இதுக்கடையில ஹீரோயினும் லூசியும் இப்பதான் கவனிக்கிறாங்க கூட வந்த புள்ளைய இப்ப காணோன்னு. லூசி நீ இங்கே இரு, நான் போய் அவனை பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜானை பாத்துட்டாங்க. காப்பாத்தலாமே பக்கத்துல வரதுக்குள்ளேயே பாவம் இப்ப அவனும் அங்க இருக்க இடிபாட்டுக்குள்ளேயே தொப்புன்னு விழுந்துட்டான். கண்ணுக்கு முன்னாடியே இப்படி ஒரு விஷயத்த பார்த்தா பாவம் ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கடையில நம்ம ஹீரோயின் நிக்கிற இடமும் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல தட்டு தருமாறி அங்க இருக்க பள்ளத்துக்குள்ள விழப்புற நேரம் பார்த்து லூசி அம்மாவோட கையை பிடிச்சு காப்பாத்தலாம் பாப்பா. ஆனா ஏற்கனவே லூசியோட கால் சின்ன ஆக்சிடென்டால பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால தன்னோட ஒட்டுமொத்த வெயிட்டையும் பொண்ணால தாங்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு லூசி நாங்க இறந்து போனாலும் பரவாயில்ல, நீயும் அப்பாவை மட்டும் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு வேணும்னு லூசியோட கையை தட்டி விட்டுட்டு இவங்க அந்த பள்ளத்துக்குள்ளேயே விழுந்துட்டாங்க. ஒரு பக்கத்துல பயங்கரமான வலி வேதனை, இன்னொரு பக்கத்துல இவன் நின்னுகிட்டு இருக்க இடமும் இடிந்து விழுந்துட்டு இருக்கும் இல்லையா? அதனால உயிருக்கு பயந்து தெரிச்சு ஓடுவா. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா அந்த இடிபாடும் ஸ்டாப் ஆகுது. பாதிக்கப்பட்ட மக்கள் ரொம்ப அதிர்ச்சியில இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கேமராவும் அப்படியே மேல திரும்ப பார்த்தா நகரத்தோட மைய பகுதியில நினைக்கிறத விட ஒரு மிகப்பெரிய துணை ஏற்பட்டிருக்கு. அதை தொலைன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அம்மா நம்பி இருக்குது ஒரு மிகப்பெரிய பள்ளம். கட்டணா இதே டைம்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஏற்பட்ட பிரச்சனையை பத்தி இவனுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா இவன் செகண்ட் டவுன் சொல்லப்படக்கூடிய ஒரு சிட்டில இருக்கான். சடனா ஹீரோவுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. அதுல ஒரு சில இல்யூஷனும் வருது. பாக்குறதுக்கு அது ஒரு காடு மாதிரியும் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய கல்லும் இருக்கு. கூடவே அழிஞ்சு போனதா சொல்லப்பட்ட ஒரு சில பறவைகள் உட்கார்ந்து இருக்க விஷயத்தையும் ஹீரோ கவனிக்கிறான். கடந்த 3 வருஷத்துக்கு மேல நம்ம ஹீரோவுக்கு இதே மாதிரி இல்யூஷன் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அதனால நடக்கிற எதையுமே பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறமா நேரா பக்கத்துல இருக்க ஏர்போர்ஸோட பேஸுக்கு வந்த ஹீரோ அங்க இருக்கக்கூடிய ஹெட்ட பார்த்து, மேடம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட ஏர்போர்ஸ் வேலையை விட்டு வெளியில வந்தேன். ஆனா இப்ப என்னோட மனைவியும் பசங்களும் எல்லையில வந்து செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பக்கத்துலயே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்க வந்தேன். சிரிச்சுக்கிட்டே ஹெட்டும், என்ன விளையாடுறீங்களா? நீங்க 3 வருஷம் பயிற்சியிலேயே இல்ல. அது மட்டும் இல்லாம உங்க ரெக்கார்ட்ஸையும் படிச்சு பார்த்தேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி மொஜாக்கோ பாலைவனத்துல உங்க ஜெட் ஆக்சிடென்ட் ஆச்சு. அன்னையில இருந்து உங்களுக்கு நிறைய இல்யூஷன் வருதுன்னு உங்களை ட்ரீட் பண்ண டாக்டரே சொல்லிருக்காரு. பாருங்க மேடம், நான் 18 வருஷத்துக்கு மேல ஏர்போர்ஸ்ல வேலை பார்த்திருக்கேன். சொல்ல போனா இந்த வேலையை என் ஊருக்கு மேலேயும் நான் மதிக்கிறேன். தயவு செஞ்சு என்னோட உணர்வுக்கு மதிப்பு கொடுங்க. பயலுக்கு ஹெட்டும், உங்களோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் மேலிடத்துல உங்களை பத்தி பேசி பாக்குறேன். பயலுக்கு இவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியில வருவான். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய டிவில எல்லைய நகரத்துல ஏற்பட்ட மிகப்பெரிய பள்ளத்தை பத்தி தெரிய வருது. கூடவே லூசி கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டா. பதறி போன ஹீரோ நேரா இப்ப அவளை பார்த்து கட்டி பிடிச்சு பாசமலே பிடிறான். அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் அம்மாவை காப்பாத்த இவ்வளவு ட்ரை பண்ணேன். ஆனா அம்மா நானும் அவங்க கூட சேர்ந்து இறந்து போயிடுவேனுங்கிற பயத்தால என்னோட கைய வேணும்னு தட்டி விட்டாங்க. பரவாயில்ல விடுமா, அப்பா அவங்க கூட இருக்கேன்னு ரொம்ப பாசமா தான் பேசிட்டு இருக்கான். சடனா அப்பன்னு பார்த்து ஏற்பட்ட மிகப்பெரிய பள்ளத்துக்குள்ள இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமான மிகப்பெரிய பறவைகள் பறந்து போயிட்டு இருக்கு. சுத்தி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு இந்த பறவைகள் எங்க இருந்து வந்துச்சுங்கிற விஷயமே புரியல. மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கானுங்க. கற்பனா இதே டைம்ல பள்ளத்துக்குள்ள விழுந்த நம்ம கதையோட ஹீரோனை காட்டுறாங்க. அவன் இறந்து போயிட்டான்னு என்னதான் வெளி உலகத்தை சேர்ந்த மக்கள் நம்புறாலும் கூட உண்மையை சொல்ல போனா நம்ம ஆள் இன்னும் சாகல. பள்ளத்துக்குள்ள விழுந்தத இப்ப ஒரு பசுமை இருந்த பகுதியில கண்ண முழிக்கிறா. இவளுக்கு பக்கத்திலேயே எல்லிய நகரத்துல இருந்த ஒரு சில சைன் போர்ட்ஸ், சின்ன சின்ன கார் கட்டை எல்லாம் விழுந்து கிடக்குது. வானத்துல பச்சை நிறத்துல ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் தெரியுது. அப்படின்னா நம்ம அந்த வெளிச்சத்து வழியா தான் இங்க வந்திருக்கோம் போலன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. சரி யாருக்காச்சும் கால் பண்ணி பாக்கலாம்னு போன் எடுத்து பார்க்கும்போது சிக்னல் கிடைக்கல. அப்பதான் கவனிக்கிறா, பக்கத்துல இருக்க பாறையில ஒரு சின்ன கை வடிவத்துல அச்சு இருக்கு. சோ அப்படின்னா இங்க நம்மள தவிர வேற யாரும் இருக்காங்க போல. உடனே அவங்களை தேடி கண்டுபிடிச்சு உதவி கேட்கலான்னு நம்ம ஹீரோயின் வேக வேகமா அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அவ பாருங்க, நம்ம ஹீரோயின் கழுத்துல இருந்த ஒரு சின்ன செயின். ஆக்சுவலா இது இவங்களோட வெட்டிங் ரிங். அத ஒரு செயின் மாதிரி கழுத்துல மாட்டி இருப்பாங்க. கீழே விழும்போது தெரியாதனமா செயின் கலண்டு விழுந்திருக்கு. இத கூட நம்ம ஹீரோயின் கவனிக்காம அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா உதவி தேடி வந்த ஹீரோயின் வழியில ஒரு மொட்டை பையன் நிக்கிற விஷயத்த கவனிக்கிறா. யோ யாரியா நீ? இந்த டைம்ல எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வயல கவன பாருங்க, கையில துப்பாக்கி எடுத்து காட்டுறான். டேய் சுற்றாதரா, மன்னிச்சிருங்க, நான் ஏதோ மிருகம் வந்துருச்சுன்னு நினைச்சேன். பரவாயில்ல விட்டு தள்ளுங்க. ஆமா இப்ப நம்ம எங்க இருக்கோம்? மேடம் எனக்குமே இப்ப வரைக்கும் எதுவும் புரியல. லாஸ்டா நான் பள்ளத்துக்குள்ள விழுந்தேன்.
அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள இருந்து ஒரு சின்ன புகை வர விஷயத்தை கவனிக்கிறா. அப்படின்னா நம்மள மாதிரியே யாரோ உயிரோட இருக்காங்க போலன்னு அவசர அவசரமா காட்டுக்குள்ள ஓடி வந்து பார்க்கும்போது நினைச்ச மாதிரியே இந்த இடம் ஃபுல்லா நிறைய மக்கள் இருக்காங்க. கூடவே இறந்து போறதா நினைச்சா இவங்களோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஜானு. அவனும் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அம்மா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வருது. அம்மா, லூசிக்கு என்னாச்சு? கவலைப்படாத, அவன் இன்னும் பாதுகாப்பா எல்லையில தான் இருக்கா. டிராபிக்ல நம்ம ஜான் மேரின்னு ஒரு பொண்ணை பாத்திருப்பான் இல்லையா, இப்ப அவளும் இங்கதான் இருக்கா. கூடவே பக்கத்துல ஒரு போலீஸ்கார லேடியும் இருக்காங்க. ஏப்பா, நம்ம எங்க மாட்டிருக்கோம்னு கொஞ்சம் யாராச்சும் சொல்லுங்களேன். ஒருத்தனுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப ஒரே ஒருத்தன் மட்டும் பயங்கரமா கெக்க பக்கன் பாட்டு பாடி சிரிச்சிட்டு இருக்கான். ஒருவேளை அவனுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு விசாரிச்சு பார்க்கும்போது இவன் ஜூல வேலை பார்த்த ஒரு ஆளு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இவன் ஒரு ஆர்கியாலஜி. நம்ம சிம்பிளா இவனை ஆர்க்குன்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்ப அங்க வந்த டாக்டர் பையனும் நம்மள சுத்தி நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால கிடைக்கிற உணவுகளை ஒண்ணு சரிங்க சரின்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல தனித்தனியா பிரிஞ்சு காருக்குள்ள ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு தேடி பாக்குறாங்க. இப்ப வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. அப்பதான் இந்த மேரியும் ஆர்க்கும் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஒரு காரோட டிக்கியில போதை பொருள் இருக்கு. இதை பார்த்து பயந்து போன லூசி, இந்த பர்றா நம்ம கூட ஒரு கடத்தல்காரன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப வரைக்கும் இந்த காருக்கு சொந்தக்காரன் யாருங்கிறது ரொம்ப தெளிவா தெரியல. அதனால நம்ம இங்க பார்த்த விஷயத்த மொத்தமா இதே இடத்துல மறந்துட்டு வந்துரு, இல்லனா நாளை பின்ன நமக்கே பிரச்சனையா போயிடும். இது கடையில ஹீரோயின் ஜானை பார்த்து, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை பாதுகாப்பா பாத்துப்பேன்டா. அது மட்டும் இல்லாம தங்கச்சியும் சேஃபா தான் இருப்பா. இப்படி பேசிட்டு இருக்க நேரம் பார்த்து காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் உரிமைக்குரிய சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்ததுமே ஹீரோயினுக்கும் ஜானுக்கும் செம ஷாக்கு. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஓநாய். அவ்வளவுதான், உயிருக்கு பயந்து அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. காருக்குள்ள இருந்து ஆர்க்கும் இந்த விஷயத்த பார்த்து வாய பழுகுறா. அப்ப காரோட வெளிப்பக்கத்துல நம்ம மேரி நிக்கிறா. ஆக்சுவலா இப்ப அவளுக்கு பின்னாடிக்குமே ஒரு மிகப்பெரிய ஓநாய் வந்து நிக்குது. அவ்வளவுதான், பயபுளுக்கு உயிர் பயம். டே ஆர்க்கு, கதவு தரன்னு கத்துவா. ஆனா அவன் எப்ப இவ்வளவு பெரிய ஓநாய பார்த்தானோ அந்த நிமிஷத்துல இருந்து உடஞ்சு போன சில மாதிரி ஆயிட்டான். இப்ப அந்த மிருகம் வேற பக்கத்துல வந்துருச்சுல்ல, அதனால ஊருக்கு பயந்து அவசர அவசரமா மேரி அங்க இருக்க காரு கடையில போய் ஒளிஞ்சுப்பா. நல்லவேளை அந்த ஓநாயால இவளை பிடிக்கவே முடியல. இந்த விஷயத்த தூரத்துல இருந்து டாக்டர் பையனும் கவனிக்கிறான். தான் பொண்ணோட உயிரை காப்பாத்தணும் இல்லையா, அதனால என்கிட்ட வான்னு அந்த ஓநாய தான் பக்கமா தசை திருப்புறான். அப்ப அந்த ஓநாய பாருங்களேன், இவனை அட்டாக் பண்ணாம சென்ட்ரா ஒரு 3 பேர் நிப்பாங்க. இப்ப அவங்கள தாக்குறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கு. தான் பசங்களை முதல்ல அங்க இருக்க கார்ல ஏற சொல்லிட்டு அப்பங்காரன் கட்டையை பயன்படுத்தி ஓநாய் அடிக்கலாம்னு பாப்பா. ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. உருவத்துல வேற ரொம்ப பெருசா இருக்குல்ல, அதனால ரொம்ப அசால்ட்டாவே அந்த அப்பங்காரனை லபக்குன்னு கழுத்தோட கவிட்டு அந்த இடத்த விட்டு இழுத்துட்டு போயிடுச்சு. கண்ணுக்கு முன்னாடியே இதெல்லாம் பெத்த பிள்ளைங்க பார்த்து கண்ணீர் விட்டு ஓன் அழுறாங்க. ஆக்சுவலா அந்த பெரிய பொண்ணோட பேரு ரெபேக்கா, குட்டி பொண்ணோட பேரு லைலா. இது கடையில அந்த இன்னொரு ஓநாய் நம்ம ஹீரோயினையும் ஜானியும் துரத்து வந்திருக்கும் இல்லையா. ஒரு கட்டத்துல ஜானோட வயிற்றுலயே மார்க்க போட்டுருச்சு. சரி, கழுத்தோட கடிக்கலாம்னு பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்துல கிடக்கிற ஒரு கட்டையை எடுத்து ஓங்கி ஓநாயோட மண்டையிலேயே ஒரு அட்டி. ஏமலையே கைய வச்சுட்டல, இன்னைக்கு அவன் கதையை முடிக்கிறேன்னு தாவி ஓடி வரும். நல்ல வேலைக்கு அப்ப அங்க வந்து மொட்டை பையன் துப்பாக்கியை வச்சு டப்புன்னு அந்த ஓநாயோட மண்டையிலேயே ஒரு ஷாட்டு. இப்ப என்னதான் ஓநாயை கொண்டாலும் கூட ஜான் உடம்புல பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு. ரத்த போக்கு வேற நிக்கவே மாட்டேங்குது. இப்படியே போச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகி இவன் இறந்து போறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. கட் பண்ண அடுத்து சோஃபியா நாதன் ஒரு ஆளை காட்டுறாங்க. நகரத்துல ஏற்பட்டிருக்க பிரச்சனையை பத்தி மைக்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாருங்கப்பா, ஏற்பட்டிருக்க பள்ளத்தை பத்தி நாங்களும் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் தேவை. ஏன்னா அப்பதான் பள்ளத்துக்குள்ள விழுந்த யாராவது உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு ஒரு சட்டப்பூர்வமான அறிவிப்பை எங்களால வெளியிட முடியும். இது எல்லாத்தையுமே கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு ஆளா ஹீரோவும் லூசியும் கேட்டுட்டு இருக்காங்க. சடனா ஒரு இல்லூஷன். அதுல பள்ளத்துக்குள்ள விழுந்த ஹீரோயின் ஒரு காட்டுக்குள்ள உயிரோட கண்ண முடிச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய பாறையில ஒரு வித்தியாசமான கை ஆச்சு. கூடவே தான் பொண்டாட்டி கழுத்துல மாட்டி இருந்த செயின். இது எல்லாத்தையுமே இல்லூஷன் மூலமா தெரிஞ்சுக்கிறான். சந்தேகத்துல லூசியும், அப்பா என்னாச்சு, எப்ப பாரு உங்களுக்கு ஒரு இல்லூஷன் வருமே, அதைத்தான் திரும்ப நினைச்சு பாத்தீங்களா? இல்லம்மா, கடந்த 3 வருஷமா நான் ஒரு மிகப்பெரிய காட்டை மட்டும் தான் இல்லூஷன்ல பாப்பேன். ஆனா இன்னைக்கு காலையில நான் ஒரு மிகப்பெரிய பறவையை பார்த்தேன். ஆனா இங்க ஏற்பட்டிருக்க பள்ளத்துக்குள்ள இருந்து நான் இல்லூஷன்ல பார்த்த அதே பறவையை நான் பார்த்தேன். ஆனா இப்ப கடைசியா நான் பார்த்த இல்லூஷன்ல இறந்து போறதா சொல்லப்பட்ட உன்னோட அம்மா ஒரு காட்டுக்குள்ள கண்ண முடிச்சாங்க. பக்கத்துல ஒரு வித்தியாசமான கல்ல பார்த்தேன். அதுல ஒரு கைரேகையே இருந்துச்சு. லூசியால தான் அப்பா சொல்லக்கூடிய எதையுமே நம்ப முடியல. இதுக்கடையில சோஃபியா தான் அலக்கைய கூப்பிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க ஆராய்ச்சியை பத்தி வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. மேடம், எனக்கும் அது தெரியுது, நீங்க உள்ள வந்து பாருங்க. சிட்டில ஏற்பட்டிருக்க பள்ளத்தை நாங்களும் செக் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட 20,000 அடிக்கு அப்புறமா ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை நாங்க பார்த்தோம். உடனே சோஃபியாவும் இதே மாதிரியே வெளிச்சத்தை மொஜாக்கோ பாலைவனத்துல நானும் பாத்திருக்கேன். சரி, நம்ம கிட்ட இருக்க ட்ரோனை கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சத்துக்குள்ள அனுப்புங்க. ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. ஏன்னா அந்த வெளிச்சத்துக்குள்ள ட்ரோன் போன அடுத்த நிமிஷமே சிக்னல் ஃபுல்லாவே கட் ஆயிடுச்சு. இப்ப அந்த ட்ரோனுக்கு என்னாச்சுங்கிற விஷயத்த கூட இவங்களால தெரிஞ்சுக்க முடியல. இதுக்கடையில அந்த போலீஸ்காரம்மா மொட்டையை பார்த்து, நீதான் ஜான் அப்புறம் அந்த ஹீரோயினோட உயிரை காப்பாத்திருக்க, உன் உதவிக்கு ரொம்ப நன்றி, அதெல்லாம் பரவாயில்ல விட்டுத்துலுங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஒரு பக்கத்துல காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். இதுக்கடையில ஜான் ஏற்பட்ட காயத்தோட வலியை தாங்க முடியாம பயங்கரமா கதறிட்டு இருக்கான். உடனே டாக்டரும் பக்கத்துல வந்து அவனுக்கு ரத்த போக தடுத்தாகணும். கூடவே இன்ஃபெக்ஷன் ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம ஒரு இன்ஜெக்ஷனையும் போட்டாகணும். இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. நாங்க டிராபிக்ல நிக்கும் போது அந்த இடத்துல ஒரு
ஆம்புலன்ஸ பார்த்தேன். சோ கண்டிப்பா அதுவும் நம்ம இருக்கக்கூடிய இந்த வித்தியாசமான உலகத்துல தான் எங்கேயோ விழுந்திருக்கு. ஒருவேளை அதை மட்டும் தேடி கண்டுபிடிச்சா வண்டிக்குள்ள இருக்க மெடிசன்ஸை பயன்படுத்தி கண்டிப்பா என் பையன் உயிரை காப்பாற்ற முடியும். சரி அப்படின்னா நானும் உங்க கூட வரேன். டாக்டர் நீங்க என் பையன் கூட இங்கே இருங்க, நான் மட்டும் தனியா போயிட்டு வரேன். இல்ல என் பொண்ணுக்கும் டாக்டர் வேலையை பத்தி ரொம்ப நல்லா தெரியும், கண்டிப்பா அவ உங்க பையனை பாதுகாப்பா பாத்துப்பா. உடனே மேரிய பார்த்து இந்த விஷயத்த சொல்லும்போது பயலுக்கு அவளை பாருங்க, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் டாக்டர் படிப்ப பாதிலேயே விட்டுட்டேன். அட்டே பாவி, ஏன் இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லல? ஆக்சுவலா அது எனக்கு கம்ஃபர்டபிளா இல்ல. சரி பரவாயில்ல, உனக்கு மருத்துவத்தை பத்தி பாதியாச்சும் தெரியும்ல, அதனால முடிஞ்ச வரைக்கும் ஜானுக்கு பக்கத்துல ஏறு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஹீரோயினும் டாக்டர் அம்மாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. காட்டு வழிக்கா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து வழியில இந்த மொட்டை பையனை கவனிக்கிறாங்க. கையில ஒரு துப்பாக்கி எடுத்து தன்னை தானே சுட்டுக்கலான்னு பாப்பான். இதை பார்த்து பயந்து போன ஹீரோனும், இந்த பாரு இப்படி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம கண்டிப்பா இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுவோம், இது என்னோட பிரச்சனை, தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க. எங்கதான் மொட்டைக்கு டவுட், ஆமா எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த காட்டுக்குள்ள வந்தீங்க? இல்ல என் பையனுக்கு காயம் பட்டிருக்கு, அவனோட சிகிச்சைக்கு நாங்க ஒரு ஆம்புலன்ஸ் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்குள்ளதான் மெடிசன்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, ஆம்புலன்ஸா? நான் அதை பாத்திருக்கேன், ரொம்ப நல்லதா போச்சு. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அந்த ஆம்புலன்ஸ் எங்க இருக்குதாச்சு எங்க கிட்ட சொல்லுங்க. ஆரம்பத்துல யோசிக்கிற மொட்டை பையன் அதுக்கப்புறமா என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஆம்புலன்ஸ் தேடி இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. இதுக்கடையில இல்லூஷன் மூலமா ஹீரோவும் சோஃபியா ரகசியமா பள்ளத்துக்குள்ள ட்ரோன் அனுப்பிருப்பால, அதையும் இப்ப நம்ம ஆளு ரொம்ப தெளிவா பாத்துட்டான். அதுக்கப்புறமா நேரா சோஃபியா பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட நான் பேசியாகணும். அந்த பள்ளத்துக்குள்ள என் ஃபேமிலியும் மாட்டிருக்கு, சரி என்ன மன்னிச்சிருங்க, கண்டிப்பா பள்ளத்துக்குள்ள விழுந்த யாரும் பழச்சிருக்க வாய்ப்பில்ல. சோஃபியா நீங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க அனுப்புற ட்ரோனை பத்தி எனக்கு தெரியும், அதோட நம்பர் கூட எனக்கு தெரியும், 9300N. நான் சொல்லக்கூடிய விஷயத்த உங்களால நம்ப முடியாம இருக்கலாம், ஆனா இதான் உண்மை. உங்க ட்ரோன் இப்ப வேற ஒரு நிலப்பகுதியில விழுந்திருக்கு, கூடவே இறந்து போனதான் நீங்க நினைக்கிற மக்கள் இன்னும் யாரும் சாகல. முக்கியமா நான் என்னோட மனைவியை கூட பார்த்தேன். சோ அதனால மீட்பு பணியை நீங்க உடனே அனுப்பி ஆகணும். ஆனா சோஃபிக்கு டவுட்டே ஹீரோ மேலதான். என்ன ஒருவேளை நாங்க பண்ற வேலையை ஒளிஞ்சிருந்து வேவு பாத்தியா? ஐயோ மேடம் அப்படி எல்லாம் கிடையாது, நான் சொல்லக்கூடிய விஷயத்த கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன இல்லூஷன் மூலமா தான் நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். சோஃபியாவுக்கு என்ன தோணும், சரி பையன் நம்ம கிட்ட ஏதோ புருடா கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கான் போலன்னு இவன் பேசல எதையுமே கண்டுக்காம பயப்புள்ள அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோவுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் கிளிக் ஆயிருக்கு. அவசர அவசரமா ஏதோ ஒரு போட்டோவை தேடிட்டு இருக்கான். அப்பா உங்களுக்கு என்னாச்சு, எதை தேடுறீங்க? இல்லம்மா நான் லாஸ்டா முஜோக்கா பாலைவனத்துல ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க அம்மா கூட நான் ஒரு போட்டோ எடுத்தேன், பக்கத்துல ஒரு பாறை கூட இருந்துச்சு. உண்மை சொல்ல போனா அதே மாதிரியே ஒரு பாறையத்தான் இல்லூஷன்ல உங்க அம்மா பாக்கும்போது அவங்களுக்கு பக்கத்துலயும் பார்த்தேன். பயலுக்கு லூசியும், அப்பா போதும் நிறுத்துங்க, ஆரம்பத்துல இருந்தே அம்மா இந்த இல்லூஷன் காரணத்தாலதான் உங்களை விட்டு பிரிஞ்சாங்க. அப்ப கூட நான் உங்களுக்கு நிறைய இடத்துல சப்போர்ட்டா தான் இருந்திருக்கேன், ஆனா பாருங்க இன்னும் நீங்க திருந்தலப்பா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவ ஒரு பக்கத்துல ரூமுக்கு போயிட்டா. அப்ப அங்க வந்து ஆன்ட்டியும், கவலைப்படாதீங்க தம்பி நான் போய் அவளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களும் ரூமுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் ஹீரோவுக்குள்ள இருந்த சந்தேகம் மட்டும் தீரவே இல்லை. மறுபடியும் அங்க இருக்க போட்டோ எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நினைச்ச மாதிரியே இவனும் மனைவியும் எடுத்த போட்டோ இருக்கு. கூடவே அதுக்கு பக்கத்துலயே இல்லூஷன்ல ஹீரோயினுக்கு பக்கத்துல ஒரு கல்ல பாத்திருப்பான்ல, இப்ப அதே மாதிரியே ஒரு கல்லு இவங்க எடுத்த போட்டோலயும் இருக்கு. உடனே ஹீரோ இந்த இடத்த விட்டு அந்த போட்டோல இருக்கக்கூடிய பாறைக்கு பக்கத்துல வந்துட்டான். கூடவே மண்வெட்டி எடுத்து வேக வேகமா தோண்டிட்டு இருக்கான். ஆனா இவன் எதை தேடிட்டு இருக்கான்னு இப்போ வரைக்கும் தெளிவா புரியல. கரெக்டா அதே டைம்ல நம்ம லூசியும் ஆன்ட்டியும் அங்க வந்துட்டாங்க. யோ நைனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பாருமா நான் இல்லூஷன்ல உங்க அம்மாவை பார்த்தப்ப அவங்க பக்கத்துலயே இந்த எல்லிய நகரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன போர்டு இருந்துச்சு. சோ இப்ப அதே மாதிரி ஒண்ணு இங்க எங்கேயாச்சும் இருக்கான்னு தான் தேடிட்டு இருக்கேன். அப்பா என்னப்பா விளையாடிட்டு இருக்கீங்க? இல்லூஷன்ல பார்த்தது எப்படி நிஜமாக முடியும்? ஹீரோ அதெல்லாம் கேட்காம மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறான். அப்பதான் இவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். இவன் தேடி வந்த அந்த எல்லிய சம்பந்தப்பட்ட போர்டு இல்லாம அதுக்கு பதிலா ஹீரோயின் கழுத்துல இருந்த செயின் இங்க கிடக்குது. லூசிக்கு இந்த விஷயத்தை பார்த்து செம ஷாக்கு. அப்பா இது எப்படி சாத்தியமாச்சு? லாஸ்டா அம்மா அந்த பழத்துக்குள்ள விழப்போற அன்னைக்கு கூட அவங்க கழுத்துல இந்த செயினை நான் பார்த்தேன். இப்ப வச்சும் புரிஞ்சுக்கோமா, உங்க அம்மா இன்னும் சாகல. இல்லூஷன்ல நான் அதை பார்த்தேன். இன்னும் தெளிவா சொல்ல போனா எனக்கு என்னமோ அவங்க கடந்த காலத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒருவேளை கடந்த காலத்துல அம்மா தொலைச்ச செயின் இப்ப இந்த நிகழ்காலத்துல கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்களா? ரொம்ப சரியா சொன்னேன். ஆனா நம்ம உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செயின் எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சா அதே ஒரு ஆதாரமா பயன்படுத்தி சோஃபியா கிட்ட உதவி கேட்க முடியும். இவ்வளவு நேரமா தான் அப்பா சொன்ன எதையுமே நம்பாம இருந்த லூசி இப்ப இவர் சொல்லக்கூடியது உண்மை, இவரோட இல்லூஷன் உண்மைங்கிற விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிறா. கட் பண்ணா அடுத்து ஜான காட்டுறாங்க. உடம்புல ஏற்பட்ட காயத்தால கொஞ்சம் கொஞ்சமா அது இன்ஃபெக்ஷனா மாறிட்டு இருக்கு. பையனால நடக்க கூட முடியல, கிட்டத்தட்ட மயக்க நிலையிலேயே இருக்கான். இப்போதைக்கு ஆருக்கும் லூசியும் தான் கூட இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில போலீஸ்கார லேடி சும்மா இல்லாம ஒரு பிளார் கண்ண வானத்துல அடிச்சு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தனியா கத்திட்டு இருக்கா. ஆனா இதே டைம்ல காட்டுக்குள்ள இருந்து அடையாளம் தெரியாத ஒரு ஆளு அந்த வெளிச்சத்தை கவனிக்கிற மாதிரியும் தெரியுது. அவரோட முதுகு பகுதியில பாறையில ஒரு வித்தியாசமான கைரேகை இருந்துச்சுல்ல, அதே மாதிரியே ஒண்ணு இருக்கு. உண்மையாவே இந்த தாடிக்காரன் யாருங்கிற விஷயம் சுத்தமா புரியல. அடுத்த இதே டைம்ல நம்ம ஹீரோயின் மொட்டை அப்புறம் அந்த டாக்டர் பையன் 3 பேரும் கஷ்டப்பட்டு ஒரு வழியா ஆம்புலன்ஸை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பதான் கவனிக்கிறா அதோட கதவுல ஹாலிவுட் அப்படின்னு எழுதிருக்கு. இதை கவனிச்சுட்டு லைட்டா முன்னாடி பார்க்கும்போது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய அதே மலை வடிவத்துல ஒண்ணு இங்க இருக்கு. அப்படின்னா நம்ம இன்னும் எல்லைக்குள்ளதான் இருக்கமா? ஆனா ஏன் இந்த இடம் ஃபுல்லாவே காடா இருக்குன்னு உள்ளுக்குள்ள குழப்பம். திடீர்னு அப்ப பக்கத்துல இருக்க புதர்களுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் உருமக்கூடிய சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு எட்டி பார்க்கும்போது அது ஒரு பயங்கரமான சூரப்புலி. அவ்வளவுதான் நம்ம அறிஞ்ச தப்பிச்சா போதுன்னு இந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பயத்துல முட்டையும் துப்பாக்கியை பயன்படுத்தி சொல்லாமன்னு பாப்பான். ஆனா அந்த புலியோட வேகத்துக்கு இவனால ஈடு கொடுக்க முடியல. தோட்டாக்கள் ஆரம்பத்துல என்னமோ மிஸ் ஆயிடும். ஆனா நல்ல வேலை பக்கத்துல வரும்போது கரெக்டா டப்புன்னு ஒரு ஷாட். புலியோட கதை அதே இடத்துல முடிஞ்சு போடுச்சு. அப்பாடா இனிமே எந்த
பிரச்சனையும் இல்ல நினைக்கும் போது சடனா காட்டுக்குள்ள இருந்து இன்னொரு புலி வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல இந்த 3 பேரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல செயினை தூக்கிட்டு வந்த ஹீரோ தான் பொண்ணை பார்த்து நம்ம இந்த செயினை ஆராய்ச்சி பண்ணணும்னா அந்த டிவில இருக்காரு ஒரு சயின்டிஸ்ட், அவரை பார்த்தா மட்டும் தான் முடியும். கவலைப்படாத, இல்லூஷன்ல அம்மாவும் ஜானும் பாதுகாப்பா இருக்காங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாரா இருக்கேன். இப்படி எல்லாம் இவன் ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க, இதே டைம்ல புள்ளிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்த்த நம்ம ஆளுங்க 3 பேர்ல அந்த டாக்டர் பையன் இருந்தா பாத்தீங்களா, அவன் மட்டும் தெரியாதனமா ஒரு பள்ளத்துக்குள்ளேயே தொப்புன்னு விழுந்துருவான். இதுக்கிடையில அந்த புலி வேற பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான், சொல்லி முடிய போதுன்னு பாக்குற நேரத்துல தெரியாதனமா அங்க வச்சிருந்த ஒரு பொருக்குள்ள மாட்டி பைபிள்ல சம்பவ இடத்துலயே இறந்து போயிடுச்சு. மொட்டை பையனுக்கும் ஹீரோயினுக்கும் சம ஷாக்கு. இந்த பொரிய யார் வச்சிருப்பாங்கன்னு உள்ளுக்குள்ள நிறைய கேள்வியும் இருக்கு. சரி, இதே இடத்துல இருந்தா உயிருக்கு தான் ஆபத்து, முதல்ல பள்ளத்துக்குள்ள விழுந்த டாக்டருக்கு என்னாச்சுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவசர அவசரமா இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. இந்த இடத்துல கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஏர்போர்ஸ்ல வேலை பார்த்திருப்பான். இவரோட ஜெட் மொஜாக்கோ பாலைவனத்துல ஆக்சிடென்ட் ஆகி பைபிள்ல காயமடைஞ்சிருப்பான். நல்ல வேலையா உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. நான் இப்பதான் டாக்டர் கிட்ட பேசினேன். உங்களுக்கு ஏதோ நிறைய இல்லூஷன்லாம் தெரியுதாமே? ஆமாமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் மொஜாக்கோ பாலைவனத்துல பறந்துட்டு இருக்க நேரத்துல சரணா ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்தேன். இதுக்கு முன்னாடி எனக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டதே கிடையாது. இந்த இடத்துல கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம சோஃபியாவோட ஆளுங்க பள்ளத்துக்குள்ள இருந்து வெளியில வந்த பறவைகள்ல ஒண்ண பிடிச்சிருக்காங்களாம். இப்ப அந்த பறவையை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது இது 10,000 BC-ல வந்த மெரமீன் சொல்லப்படக்கூடிய ஒரு அரிய வகையான பறவையா. ஆக்சுவலா இந்த இனம் முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பறவைகள் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னா, ஒருவேளை ஹீரோ சொன்ன மாதிரி பள்ளத்துக்குள்ள விழுந்த மக்கள் இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்பதான் ஓரளவுக்கு சோஃபியாவுக்கு நம்பிக்கை வருது. உடனே ஆளுங்களை வச்சு ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கா, எங்க போறாங்கிற விஷயத்த முழுக்க முழுக்க கண்காணிக்க சொல்றா. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோ காலையில விழுந்ததுமே சயின்டிஸ்ட பார்த்து, சார் என்னோட பேரு கெவின், என்னோட மனைவியும் பையனும் பள்ளத்துக்குள்ள விழுந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலா நான் சொல்லக்கூடியதை கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி தேவை. என் கையில இருக்க இந்த செயின் என் மனைவிக்கு சொந்தமானது. ஆனா இது எந்த நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். யோ, என்ன விளையாடுறியா? செயினை பார்க்கவே ரொம்ப புது மாடலா இருக்கு. ஆனா நீ என்னடா இந்த செயினை எத்தனை வருஷமா மண்ணுக்குள்ள இருந்துச்சுன்னு கேக்குற. உடனே ஹீரோவும், சார் இப்ப மட்டும் நீங்க இந்த ஆராய்ச்சியில ஜெயிச்சீங்கன்னா இந்த உலகத்துல யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிசய உலகத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். அப்படியா? சரி, ஒரு வேளை தோத்துட்டா பெருசா ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒரு 2 மணி நேரத்தை மட்டும் தான் வீணாக்கிருக்கீங்க. ஆரம்பத்துல யோசிக்கிற சயின்டிஸ்டும் அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அந்த செயினை வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனா இது எல்லாத்தையுமே அந்த சோஃபியாவோட ஸ்பை 2 பேரும் பாத்துட்டானுங்க. இது கடையில மொட்டை பையனும் ஹீரோயினும் ஒரு வழியா அந்த டாக்டரை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்ததால பாவம் முதுகுல அடிபட்டு இவரால இப்ப எழுந்து நடக்க கூட முடியல. இந்த பாரு, கண்டிப்பா என்னால அசைய கூட முடியல. அதனால இந்த பேக்ல இருக்க மருந்து தூக்கிட்டு உன் பையன் உயிரை போய் காப்பாத்து. ஆனா ஹீரோயினுக்கு தன்னை நம்பி வந்து ஆளை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. சோ மொட்டை பையனோட உதவியால டாக்டரை தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த இதே டைம்ல கேம்ப்ல இருக்க போலீஸ்காரமா அங்க இருக்க ஆர்க்க பார்த்து, டேய் பச்சை கலர் ஜாக்கெட்டை போட்ட ஒருத்தன் இந்த கூடத்துல எங்கேயாவது இருந்தானா? சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க, அந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கவே இல்ல. சரி அப்படின்னா ஓகே, நான் முதல்ல என் மொபைல போய் சார்ஜ் போறேன்னு சொல்லிட்டு அங்க விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு காரையுமே ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே வேலை கேட்கல. அப்பதான் நம்ம லூசியும் ஆர்க்கும் இதுக்கு முன்னாடி ஒரு கார்ல போதை பொருள் இருக்கதை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த காரு கிட்ட போலீஸ் வராங்க. உள்ள இருக்க சரகை பார்த்ததுமே பயபுள்ளைக்கு ஷாக்கு. அட பாவி, நான் எந்த தொழில பண்ண கூடாதுன்னு நினைச்சனும், இப்ப அதே வேலையை நீ பாத்துட்டு இருக்கியான்னு மார்க்குங்கிற ஒரு ஆளோட பேரை சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த மார்க் வேற யாரும் கிடையாது, இந்த போலீஸ்கார லேடியோட சொந்த புள்ள. இதுக்கடையில ரெபேக்கா பக்கத்துல வந்து, என் அப்பா இறந்து போயிட்டாருல்ல, அவருக்கு நான் இறுதி அஞ்சலி செலுத்தணும், அதுக்காக எனக்கு குளித்தோண்ட ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்ப இந்த ஆருக்கு பையன் சும்மா இல்லாம எனக்கு தெரிஞ்சு இந்த ஓனாய்கள் இருக்கு, ஒரு மனுஷனை வேட்டையானா அவங்கள முழுசாலாம் திங்காது, பாதியிலேயே தூக்கி போட்டு போயிடும். ரெபேக்காவுக்கு இதை கேட்ட ஒரு பக்கத்துல கஷ்டமாவும் இருக்கு. அதே டைம்ல தன்னோட அப்பா உடம்பு கிடைச்சா அவரை முறையா அடக்கம் பண்ணலாமேன்னு ஆருக்கு கிட்டே அப்பாவை கண்டுபிடிக்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு உதவியும் கேப்பா. பக்கத்துல வேற மேரி பொண்ணு இருக்கா, இப்ப முடியாதுன்னு சொன்னா தனக்கு அசிங்கமாயிடும்ல, அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இப்ப அந்த ரெபேக்கா கூட காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க அந்த ஓனாயோட கால் தடங்கள் தெரியுது. பக்கத்துல இருக்க மரங்கள்ல ரத்தம் படிஞ்சிருக்க விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. அப்படின்னா தான் அப்பாவோட உடம்பு இங்கதான் இங்கே இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறா. அடுத்த இதே டைம்ல நம்ம ஹீரோயினும் மொட்டையும் டாக்டர் தூக்கிட்டு வருவாங்கல்ல, குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா இவங்களால தூக்கவே முடியல. உடனே டாக்டரும், என்ன தூக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஜானை காப்பாத்துறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாயிடும், அதனால மொட்டை மட்டும் என் கூட இருக்கட்டும், முதல்ல நீங்க மருந்து பேக தூக்கிட்டு உங்க பையன் வேற காப்பாத்துங்க. பதிலுக்கு இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா பேக தூக்கிட்டு நேரா இப்ப கேம்ப நோக்கி ஓடிட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோயின் இப்ப கேம்புக்கே வந்துட்டாங்க. ஆனா அதே டைம்ல பாவம் இப்ப ஜான் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி அதே இடத்துல மயங்கி போயிட்டான். பயந்து போன ஹீரோயினும் அவசர அவசரமா கொண்டு வந்த இன்ஜெக்ஷன் எடுத்து டாக்டர் சொன்ன மாதிரியே ஜானுக்கு போட்டு விட்டாங்க. கட் பண்ண இதே டைம்ல மெக்கானிக்ல 2 பேரு பள்ளத்துக்குள்ள விழுந்த எந்த ஒரு காருமே இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் ஆகல, அதனால ஒரு ஜீப்பை மட்டும் சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள ஓடுற மாதிரி சின்ன இல்லூஷன் தெரியுது. அப்ப அங்க வந்து லூசியும், அப்பா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, இல்லூஷன்ல உன்னோட அம்மாவை பார்த்தேன், பரவாயில்ல, அவன் இன்னும் பாதுகாப்பா தான் இருக்கா. சடனா சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பார்க்கும்போது ஹீரோவோட மனைவியோட செயினை ஆராய்ச்சி பண்ண சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல, இப்ப அதை யாரோ திருடிட்டாங்களாம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முதல்ல சயின்டிஸ்ட பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டை விட்டு கிளம்பலாம்னு பார்க்கும்போது சடனா அந்த இடத்துக்கு சோஃபியாவோட ஸ்பை வராங்க. சார், சோஃபியா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆரம்பத்துல ஹீரோ முடியாதுன்னு சொல்லுவான், இப்ப வரீங்களா இல்ல உங்களை அடிச்சு காருக்குள்ள ஏத்தவா? தற்போதைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அமைதியா அவங்க கார்ல ஏறி நேரா இப்ப சோஃபியாவை பார்க்க போயிட்டு இருக்கான். இதே டைம்ல மேரி
ஹீரோயினை பார்த்து அம்மா என் அப்பாவுக்கு என்னாச்சு, நீங்க மட்டும் ஏன் தனியா வந்தீங்க, இல்லம்மா என்ன மன்னிச்சிரு, உங்க அப்பா தெரியாதனமா ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துட்டாரு, அது மூலமா பாவம் அவரால நடக்க முடியல, நீ எதுக்கும் பயப்படாதம்மா, அவருக்கு துணையா ஒரு மொட்டையை நான் விட்டுட்டு வந்திருக்கேன். ஓ இப்பதான் புரியுது, உங்க பையன் உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்ல, அதனால எங்க அப்பாவை காட்டுக்குள்ளிக்க விட்டுட்டு இங்க வந்து எங்கிட்ட டைலாக் விட்டுட்டு இருக்கீங்களா? அட அப்படிலாம் கிடையாதுமா, கொஞ்சம் நில்லு, நான் உனக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். ஒரு ஈர வெங்காயமும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மேரி ஒரு பக்கத்துல வெளியில வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இதுக்கடையில மொட்டை பையன் டாக்டருக்கு துணையா இருந்திருப்பால, இப்ப அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. ஒருவேளை மறுபடியும் அந்த சூரப்புலி வந்துருச்சோன்னு பயந்து போடுவாங்க. ஆனா வந்தது சூரப்புலி கிடையாது, அந்த போலீஸ்கார லேடியோட பையன் மார்க் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் வந்திருக்கான். இன்னொரு பக்கத்துல ரெபேக்காவும் மார்க்கும் அந்த இறந்து போன நைனாவோட உடம்ப தேடி வந்திருப்பாங்கல்ல, அப்பதான் இந்த ஆர்க்க கவனிக்கிறான். வழியில எக்கச்சக்கமான ஒட்டகங்கள் இருக்கு, அது எல்லாமே முன்னாடி இருக்கக்கூடிய தார் குழிய பார்த்து ஓடிட்டு இருக்கு. உடனே இவன் உள்ள பூந்து அங்க இருந்த ஒட்டகம் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்திட்டான். டேய் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ரெபேக்கா உனக்கு இன்னும் புரியலையா? இந்த தார் குழி எல்லாம் 10,000 BC-லயே அழிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒட்டகங்கள் ரொம்ப அரிய வகை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எல்லிய பக்கத்துல இருக்க மியூசியம்ல இதே மாதிரியான இனத்தை சேர்ந்த ஒட்டகத்தோட எலும்புகளை கண்டுபிடிச்சோம். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஏதோ கடந்த காலத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. அதேதான், எல்லையில ஏற்பட்ட பலத்துக்குள்ள விழுந்ததால நம்ம எதிர்பாராத விதமா கடந்த காலத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா ரெபேக்காவுக்கு இவன் பேச்சுல துளி கூட நம்பிக்கை இல்ல. அப்பதான் கவனிக்கிறா, இறந்து போன இவளோட அப்பா உடம்பு ஒரு வித்தியாசமான கல் வடிவத்துக்கு நடுவுல வைக்கப்பட்டிருக்கு. பாக்குறதுக்கு ஒரு கை வடிவத்திலயும் இருக்கு. பாவம் நைனாவோட கையே தனியா துண்டா கிடக்குது. ரெபேக்காவுக்கு இதை பார்த்து எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனைகளோட இறந்து போன அப்பாவை அதே இடத்துல அடக்கம் பண்றதுக்கு முடிவெடுக்கிறா. ஆனா இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, இந்த கற்களை யாரு பாக்குறதுக்கு கை வடிவத்துல வச்சிருப்பாங்க? ஒருவேளை தான் அப்பா இறந்து போனதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கா. இதுக்கடையில ஹீரோவை கூட்டிக்கிட்டு நேரா சோஃபியா கிட்ட வந்திருக்காங்க. என்ன மேடம், ஆரம்பத்துல நான் சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? கெவின், மனைவியோட செயின் எடுத்ததும் நாங்க தான். செக் பண்ணி பார்க்கும்போது இது 10,000 BC-யை சேர்ந்தது. ஆனா எங்களுக்கே புரியாத விஷயம் என்னன்னா, இந்த செயின் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? அதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி மொஜாக்கோ பாலைவனத்துல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு அடிக்கடி இதே மாதிரியே நிறைய இல்லூஷன் வரும். அது மூலமா தான் உங்க ட்ரோன், அப்புறம் என்னோட மனைவி, என் பையன், இவங்க எல்லாருமே இல்லூஷன்ல பார்த்தேன். ஆரம்பத்துல அமைதியா இருக்க ரோசியும் இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட உண்மையை மறைச்சு எதுவும் ஆகப்படுறது கிடையாது. உனக்கு ஆக்சிடென்ட் ஆன அதே நாள் அக்டோபர் 26, 2018 மொஜாக்கோ பாலைவனத்திலையும் இதே மாதிரியே ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுச்சு. எனக்கு என்னமோ நீ அந்த வெளிச்சத்தால அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது மூலமா தான் கடந்த காலத்துக்கும் உனக்கும் ஏதோ ஒரு சின்ன கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. என் கூட வா, உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த காட்டணும்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒரு பக்கத்துல தனியா கூட்டிட்டு போறாங்க. இதுக்கடையில கேம்புக்கு திரும்பி வந்த ரெபேக்கா அங்க இருக்க தான் தங்கச்சியான லைலாவை பார்த்து, எங்க இருக்க ஆளுங்க யாரையும் நம்ப கூடாது, அப்பா சொன்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்குல்ல, வயலுக்கு லைலா முடியாதுன்னு சொன்னாலும் கூட இந்த ரெபேக்கா விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. இதுக்கடையில ஆர்க்கு பையன் மேரிய பார்த்து, நம்ம கடந்த காலத்துல மாட்டிக்கிட்டோம்னு எவ்வளவோ சொல்லி பாப்பான், ஆனா ஒருத்தன் கூட நம்பல. கரெக்டா அதே டைம்ல டாக்டர் பையன் காயம்பட்டு காட்டுக்குள்ள வந்திருப்பார்ல, இப்ப அவரை நம்ம மார்க்கும் மொட்டையும் காப்பாத்தி மறுபடியும் கேம்புக்கு கொண்டு வந்துட்டாங்க. மேரிக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வருது. இதை கவனிக்கக்கூடிய போலீஸ்கார லேடியும், டே மார்க்கு, உங்க அப்பா மாதிரியே நீயும் போதைப் பொருளை விற்க ஆரம்பிச்சிட்டியா? அது உனக்கு தேவையில்லாத வேலை, இதுக்கப்புறம் என் வழியில வராதன்னு தான் அம்மான் கூட பாரபட்சம் பார்க்காம திட்டி விட்டான். இதுக்கடையில மயக்கத்துல இருந்த ஜான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிக்கிறான். நல்ல வேலை, போட்ட இன்ஜெக்ஷனால பைபிள்ல முன்ன விட ஓரளவுக்கு குணமாயிட்டான். அடுத்து இன்னொரு பக்கத்துல சோஃபியா ஹீரோவை கூட்டிக்கிட்டு ஒரு ஜெட்டு கிட்ட வந்திருக்காங்க. ஆக்சுவலா இதை நேராவே மேல் நோக்கி பறக்க வைக்க முடியும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இதால ஹெலிகாப்டர் மாதிரி டைரக்டாவே மேல பறக்க முடியும். மேடம் எனக்கு புரியல, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீ இல்லூஷன்ல பார்த்தது உன் மனைவியோட செயின், இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பா பள்ளத்துக்குள்ள விழுந்த மக்கள் கற்கால உலகத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்களை காப்பாத்துறதுக்கு இது மட்டும் தான் ஒரே ஒரு வழி. நாங்க பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாத்த ட்ரை பண்ண போறோம். ஒரு பக்கத்துல ஹீரோவுக்கு இதை கேட்டு அவ்வளவு சந்தோஷம். இதே டைம்ல கடந்த காலத்துல மாட்டி இருக்க நம்ம ஆளுங்க கேம்ப்ல இருக்க சாப்பாடெல்லாம் நாளுக்கு நாள் கம்மியாயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா நம்ம பட்டினியாலேயே இறந்து போயிடுவோம். அதனால வரிசையில நிக்க வச்சு ஆளுக்கு இவ்வளவுன்னு ஒரு லிமிட்டா தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. சடனா அப்போன்னு பார்த்து நல்லா 30-40 அடி உயரத்துல ஸ்லெண்டர்னு ஒரு மிருகம் இவங்க இருக்க கேம்புக்கே வந்துருச்சு. அதாங்க நம்ம ஊர்ல தேவாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மிருகம் தான். உயிருக்கு பயந்து கேம்ப்ல இருந்த ஒட்டுமொத்த பேருமே அங்க இருக்க கார்களுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஆனா வந்த மிருகம் இவங்க யாரையுமே எதுவும் பண்ணாம நட்ட நடுவுல வைக்கப்பட்டிருந்த சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அதை மொத்தமா லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுச்சு. இவ்வளவு நேரமா இந்த ஆருக்கு பையன் கடந்த காலம் சொல்லும் போது எவனும் நம்பி இருக்க மாட்டான். ஆனா இப்ப கண்ணுக்கு நேராவே இவ்வளவு பெரிய மிருகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இவன் சொல்லக்கூடியது ஓரளவுக்கு உண்மைங்கிற விஷயத்த இப்பதான் புரிஞ்சுக்கிறானுங்க. இதுக்கடையில ஹீரோ சோஃபியாவை பார்த்து, இந்த ஜெட்டை நான் தான் ஓட்ட போறேன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது, இது நீ நினைக்கிறத விட ரொம்ப வேகமா போகக்கூடியது. ஒருவேளை நீ பறக்கும் போது இல்லூஷன் வந்துச்சுன்னு வை, அவ்வளவுதான், பிளைட்டோட கதை கோவிந்தா. சரி, நான் அந்த பிளைட்ல பறக்க விரும்பல, அதுக்கு பதிலா என்னோட நெருக்கமான ஃப்ரெண்டு லெவின் ஒருத்தர் தான், தயவு செஞ்சு அவனை இந்த மிஷனுக்கு கொண்டு வாங்க. பயலுக்கு சோஃபியும் சரின்னு சொல்லிட்டு பக்கத்து சிட்டில இருக்க லெவிய இப்ப இவங்களோட மிஷனுக்காக கொண்டு வராங்க. இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஆக்சுவலா ஹீரோவோட பொண்ணுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல கால் போயிருக்கும் இல்லையா, அந்த விஷயத்திலேயே இந்த லெவி பையன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பான். இதுக்கடையில ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அடிக்கடி இல்லூஷன் வருதுன்னு எப்ப பாரு தண்ணி அடிச்சு தன் குடும்பத்தை கண்டுக்காமே இருந்திருக்கான். இந்த ஒரு காரணத்தாலேயே இந்த லெவி பெருசா ஹீரோ கிட்ட டச்சே இல்லாம எல்லியில இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு நகரத்துக்கு போயிட்டான். அடுத்து இன்னொரு பக்கத்துல ஹீரோயினும் மொட்டையும் கேம்ப்ல இருந்த சாப்பாடெல்லாம் அந்த மிருகம் திருட்டு போயிடுச்சுல, அதனால காட்டுக்குள்ள வந்து முயல் எலி மாதிரியான குட்டி மிருகங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன பொறி
வேலையை செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் ரொம்ப சோகத்துல இருப்பா. சந்தேகத்துல மொட்டையும், ஆமா என்னாச்சு, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் குடும்பத்துல இருக்க யாராவது ஒருத்தர் என் மூலமா கண்டிப்பா பாதிக்கப்படுறாங்க. யாரு, உங்க பையன் ஜான பத்தி பேசுறீங்களா? அவனை பத்தி மட்டும் கிடையாது, என்னோட பொண்ணு லூசிய பத்தியும். ஆக்சுவலா ஒரு நாள் நான் தான் அவளை கார்ல பிக்கப் பண்ணி ஸ்கூலுக்கு விட வேண்டிய நிலைமை. ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என் பொண்ணை பக்கத்து வீட்டுக்காரன் கூட கார்ல அனுப்பி வச்சேன். எதிர்பாராத விதமா வண்டி ஆக்சிடென்ட் ஆகி பாவம் அவளோட காலே போயிடுச்சு. ஆனா அது உங்க தப்பு கிடையாது. விபத்து எப்ப வேணா நடக்கலாம். வயலுக்கு ஹீரோனும் இல்ல. அந்த விபத்து நடந்ததுக்கு நானும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அன்னைக்கு எனக்கு ஆபீஸே இல்ல. நான் வேற ஒரு ஆள் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். மொட்டை பையனுக்கு இதை கேட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்கு யாரு கூட தெரியுமா கனெக்ஷன் இருந்திருக்கும்? நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, லெவி. அந்த பைப்ல கூட தான். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல டாக்டர் தூக்கத்தை விட்டு கண்ண முழிச்சிட்டாரு. உடனே பக்கத்துல இருக்க மேரிய பார்த்து, என் உடம்புல இடுப்புக்கு கீழே என்னால எதையும் ஃபீல் பண்ண முடியல. அது ஒண்ணு இல்லப்பா, நீங்க கீழே விழுந்தீங்கல்ல, அதான் லைட்டா காயம் பட்டிருக்கோம். கொஞ்ச நாள்ல குணமாயிடும். இல்லம்மா, நான் விழுந்த வேகத்துக்கு என் முதுகு தண்டுல உருவாகக்கூடிய திரவம் அதிக அழுத்தத்தால அதே இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ இப்ப மட்டும் நம்ம அதை எடுக்கலன்னா என்னால நிரந்தரமா நடக்க முடியாமே போயிடும். அப்படின்னா நான் யாராவது டாக்டர் இருந்தா கூட்டிட்டு வரேன். கேம்ப்ல என்ன தவிர யாரும் டாக்டர் கிடையாது. இருந்தாலும் உனக்கும் மருத்துவத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால நீதான் என் முதுகு தண்டுக்குள்ள இருக்க திரவத்தை உறிஞ்சி எடுக்கணும். அப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்தாக்கணுமே. அதுக்கு நான் எங்க போவேன்? வெளியே போய் தேடி பாருமா. கண்டிப்பா இந்த கேம்ப்ல ஏதாவது சரக்காவது கிடைக்கும். சரின்னு மேரி ஒரு பக்கத்துல வெளியில வந்துட்டா. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயினும் மொட்டையும் வச்சிருந்த புரியல ஒரு முயல் மாட்டிக்கிச்சு. ஐ ஜாலி, இன்னைக்கு நைட்டு நல்ல சாப்பாடுன்னு பயப்பிள்ளைங்க சந்தோஷத்துல இருப்பானுங்க. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய கரடி வந்து நிக்குது. பயந்து போன ஹீரோயின் தங்கிட்ட இருக்க முயலை தூக்கி போட்டா அந்த கரடி அந்த முயலை சாப்பிடும், நம்மள விட்டுரும் நினைப்பா. ஆனா ஹீரோயின் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. கரடி இப்ப நம்ம ஆளுங்களை துரத்த ஆரம்பிக்குது. உயிருக்கு பயந்து ரெண்டு பேருமே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா வழியில ஒரு சின்ன குகை. சரின்னு அதுக்குள்ள வந்து ஒழிஞ்சுக்கும் போது ஓடி வந்த கரடி சும்மா இருக்குமா? உங்களை பிடிச்ச தீர்வுன்னு கைய உள்ள விட்டு பிடிக்கலான்னு பாக்கும். அப்ப தெரியாதனமா குகையோட முன்பக்கத்துல பாறைகள் ஃபுல்லா சரிஞ்சு விழுந்து நம்ம ஆளுங்க வெளியிலேயே போக முடியாம உள்ளே லாக் ஆயிட்டானுங்க. இதுக்கடையில வெளியில வந்த மேரி அங்க இருக்க ஆர்க்க பார்த்து, எங்க அப்பா முதுகுல இருக்க திரவத்தை எடுத்தாகணும், அதுக்கு நான் மயக்க மருந்து மாதிரி ஏதாவது ஒண்ணு தேடிட்டு இருக்கேன். அப்பதான் ஆர்க்குக்கும் மேரிக்கும் ஒரு ஐடியாவே வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்ல நிறைய போதை பொருள் இருக்க விஷயத்த பாத்துருப்பாங்கல்ல. சோ இப்ப அதை பயன்படுத்தலாங்கிற முடிவுக்கு வராங்க. இதுக்கடையில கேவுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஹீரோயினும் மட்டும் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுவாங்க. சடனா அப்ப முன்னாடி ஒரு பிரகாசமான வெளிச்சம். என்ன ஏதுன்னு பாக்கும்போது போலீஸ்கார லேடியும் அவங்க பையனும் வந்திருக்கானுங்க. ஏய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்னு வழி தேடி வந்தேன். தோ கூட இருக்கே இந்த பொம்பளை இதுவும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துருச்சு. அப்ப கூட பாருங்களேன், இந்த மார்க் பையன் அந்த லேடிய தன்னோட அம்மான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு அந்த அம்மா என்ன கொடுமை பண்ணாங்கன்னு தான் தெரியல. சரி, பிரச்சனை எல்லாம் தள்ளி வைங்க, முதல்ல தப்பிக்கிறதுக்கான வழியை தேடலான்னு ஆளுக்கு ஒரு பக்கத்துல புரிஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில சோஃபியா ஹீரோவோட உதவியால 2021 லாஸ் ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரியே 10,000 BC-ல மரங்கள், காடுகள், மலைகள்னு லாஸ் ஏஞ்சல்ஸ் எந்த வடிவத்துல இருக்குமோ இப்ப அதே மாதிரியே ஒரு சின்ன மேப்பை உருவாக்குறாங்க. ஒருவேளை லெவிக்கு இந்த மேப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்படி ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ லெவியை பார்த்து, டேய் உனக்கு என்னாச்சு? ஏன் பாதிலேயே குடும்பத்தை விட்டு தனியா போன? இல்லடா, நீ நிறைய குடிச்சிட்டு இருந்த, உன் குடும்பத்தை நீ கவனிக்கிறதே கிடையாது. அதை என்னால துணி கூட ஏத்துக்க முடியல, அதான் ஃபேமிலியை விட்டு தனியா பிரிஞ்சுட்டேன். இன்னொரு பக்கத்துல மேரி கொண்டு வந்த போதை பொருளை பயன்படுத்தி ஓரளவுக்கு நைனாவுக்கு மருந்து கொடுத்து அவரை நல்லா மயங்க வச்சுட்டா. இவதான் ஏற்கனவே மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிருப்பால. சோ அந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு அப்பாவோட முதுகு தண்டுல கரெக்டா அந்த சிரிஞ்ச உள்ள விட்டு உடம்புக்குள்ள மாட்டி இருந்த திரவத்தை ஃபுல்லாவே வெளியில எடுத்துட்டா. ஆனா என்ன, நைனா இப்ப மயக்கத்துல இருக்காரு. கண்ணை முழிச்சாதான் அவரோட கால் வேலை செய்தா இல்லையாங்கிற விஷயத்த கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு பக்கத்துல கேவுக்குள்ள மாட்டி இருந்த நம்மளுங்க 4 பேரும் தப்பிக்க எந்த ஒரு வழியும் இல்லாம முட்டுச்சந்திலேயே மாட்டிக்கிட்டானுங்க. அப்பதான் இந்த மொட்டை கவனிக்கிறான், இந்த தண்ணீர் குளத்தை பாத்தீங்களா, அதோட மேல் பகுதியில பாசி இருக்கு. பொதுவா இந்த பாசிகள் சூரிய வெளிச்சம் பட்டாம்படும் தான் வளரும். சோ அப்படின்னா கண்டிப்பா இந்த பாசி வெளிப்பக்கத்துல இருந்து உள்ள வந்திருக்கணும். ஏ மொட்டை, இப்ப என்ன சொல்ல வர? நம்ம அதுக்குள்ள இறங்கி பாக்கணும்ங்கறியா? ஏற்கனவே நம்ம பயங்கரமான ஓனைய பாத்துருக்கோம். அதே மாதிரியே இந்த தண்ணிக்குள்ளே ஏதாவது ஆபத்து இருந்தா என்ன பண்றது? ஆனா மொட்டை அதையெல்லாம் கேட்காம இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி ஒரு நிமிஷம் 3 பேருக்கும் அல்ல இல்ல. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மொட்டை பையன் வெளியில வந்து, நான் நினைச்சது சரி, தண்ணி கடையில தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்களுக்கு உயிரே வருது. அடுத்த இன்னொரு பக்கத்துல ஹீரோ லெவிய பார்த்து, நீ என்ன பண்ணுவே தெரியாது, என் குடும்பம் எனக்கு பாதுகாப்பா கிடைச்சாகணும். முக்கியமா இந்த செயினை என் மனைவி கிட்ட கூட நடக்கிற எல்லாத்தையும் அவளே புரிஞ்சுப்பா. ஒரு நிமிஷம் லெவி பதில் எதுவுமே பேசாம அமைதியா இருப்பான். உடனே ஹீரோவும், இன்னும் நீ என்னோட மனைவியை காதலிக்கிறியான்னு கேட்பான். சோ அப்படின்னா தன்னோட மனைவியும் லெவியும் ஒன்னா இருக்க விஷயத்தை பத்தி இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அதை பத்தி வெளிப்படையா கேட்டுக்கல போல. அப்ப ஆரம்பத்துல இருக்க லெவியும், என்ன மன்னிச்சிரு, நானும் உன் மனைவியும் ஒன்னாதான் இருந்தோம். ஆனா இப்ப இல்ல, கடந்த 3 மாசமா நான் அவகிட்ட பேசுறது கூட கிடையாது. ஒரு பக்கத்துல ஹீரோவுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா தன் குடும்பத்தை காப்பாத்ததான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த ஹீரோனை பாத்தீங்களா, நம்ம ஹீரோவை உதறி தள்ளிட்டு இந்த லெவி கூட ஒண்ணு மணிமா இருந்திருக்கா. அப்ப கூட நம்ம ஹீரோ பாருங்களேன், இந்த பார் லெவி, என்னாலும் சரி, அவ என்னோட குடும்பத்துல ஒருத்தி. நமக்குள்ள இருக்க சண்டை இந்த நிமிஷத்தோட முடிஞ்சு போகணும். எனக்கு வாக்குறுதி கூட, என் குடும்பத்தை நீ பாதுகாப்பா இங்க கொண்டு வருவேன்னு. உள்ளுக்குள்ள நண்பனுக்கே துரோகம் பண்ணிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியோட வயலுக்கு லெவியும் பிராமிஸ் பண்ண. கட் பண்ண அடுத்து நம்ம டாக்டர் பையனை காட்டுறாங்க. மயக்கத்தை
போட்டு கண்ணு முழிச்சாலு முதல்ல தான் கால அசைதான் ட்ரை பண்ணி பாக்குறாரு, எதுவும் நடக்கல. ஆனா அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு தன்னோட காலையும் அசைச்சிட்டாரு. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் கூட இருக்க மேரிக்கே நிம்மதி. இதுக்கடையில கேவுக்குள்ள மாட்டியிருந்த நம்ம ஆளுங்க எப்படியோ அந்த குகையை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்பதான் ஹீரோயினே கவனிக்கிறா, அங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல நிறைய காளான்கள் முளைச்சிருக்கு. அப்பாடா, ஒரு வழியா சாப்பிடுறதுக்கு நல்ல உணவு கிடைச்சாச்சுன்னு அந்த காளான்கள் மொத்தத்தையும் பேக்ல ஃபில் பண்ணிப்பாங்க. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் கேம்புக்கு வந்த நம்ம ஆளுங்க தனித்தனியா பிரிச்சு அங்க இருக்க ஆளுங்களுக்கு உணவா கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கத்துல லெவி சோஃபியா சொன்ன பிளான கேட்டுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு மிஷனை முடிக்கிறதுக்காக ஜெட்ல ஏறி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கிட்டு இருக்கான். ஆனா சரியா 20,000 அடி ஆழத்துக்கு போனதுமே உள்ளுக்குள்ள இருக்க பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த பிரகாசமான வெளிச்சத்துக்குள்ள இவனும் வண்டி இறக்கிட்டாங்க. சிக்னல் ஃபுல்லாவே கட் ஆயிடுச்சு. கூடவே இன்ஜின்ல ஏதோ பிரச்சனையாகி ஜெட் மொத்தமாவே தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட லெவி உயிருக்கு பயந்து பாராசூட் மூலமா ஜெட்டை விட்டு பாதிலேயே கீழே குதிக்கிறான். ஆனா இது எதுவுமே தெரியாத நம்மாளுங்க ஒருவேளை இந்த மிஷனுக்கு போன லெவி இறந்து போயிட்டான் போலன்னு இவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. இதுக்கடையில புதுசா கேம்புக்கு வந்த மார்க்கு பையன் அங்க இருக்கக்கூடிய கருப்பு காரை கவனிக்கிறான். ஆஹா, இது நம்ம காராச்சே அப்படின்னா கண்டிப்பா நம்ம சரக்கும் உள்ளதா இருக்கும்னு அவசர அவசரமா டிக்கியை திறந்து பார்க்கும்போது உள்ள இருந்த போதை பொருளை காணும். முதல் சந்தேகம் யார் மேல வரும்? இவனோட அம்மா மேல இல்லையா? முதல்ல இப்ப அவங்கள பிடிச்சு இங்க இருந்த சரக்கு எங்கன்னு கேட்பான். இந்த பாரு, நான் உங்க அப்பா மாதிரி சீப்பான எல்லாம் கிடையாது, சரக்கை எடுத்தா எடுத்தேன்னு சொல்லுவேன். அதனால அந்த சரக்கு தொலைஞ்சு போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல நம்ம டாக்டர் பையன் ஹீரோயின் கிட்ட தான் குடும்பத்தோட போட்டோவை காட்டிட்டு இருக்கான். என் மனைவியும் பெரிய பையனும் வீட்டுல தனியா இருப்பாங்க, அவங்களுக்கு நாங்க இங்க உயிரோட இருக்க விஷயம் கூட தெரியுமா தெரியாதான்னு தெரியல. சடனா அப்போன்னு பார்த்து நம்ம லெவி பறந்து வந்த ஜெட் ஒரு பக்கம் இன்ஜின் மட்டும் தீப்பிடிச்ச மாதிரி பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போய் விழுற விஷயத்த தெளிவா கவனிக்கிறாங்க. ஆஹா, அரசாங்கத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் நம்மள காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு காலையில விடுஞ்சதுமே ஜெட் விழுந்த இடத்துக்கு போலான்னு இவங்க ஒரு பக்கத்துல பிளான் போடுறாங்க. கட் பண்ணா காலையில விடியுது. நம்மளுங்க ஒரு சில பேர் மட்டும் நைட்டு காட்டுக்குள்ள விழுந்த ஜெட்டை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த ஆர்க்கு பையனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா மார்க்கோட கார்ல இருந்து தான் போதை பொருள் எடுத்திருப்பாங்கல்ல, அதனால இந்த போதை பொருளை கொண்டு வந்தது இவன் தாங்கிற விஷயமே இப்பதான் தெரியுது. கையில வேற பயபுள்ள துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கான். அவ்வளவுதான், உண்மை தெரிஞ்சா நம்ம போட்டு தள்ளிடுவான் போலன்னு பயபுள்ளைக்கு மரண பயம். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க நேரம் பார்த்து நம்ம ஜான் இருக்கான் இல்லையா, அவனை இந்த ஆர்க்கு பையன் தனியா கூப்பிட்டு, ஏ தம்பி, அந்த போதை பொருளை கொண்டு வந்த ஆள் வேற யாரும் கிடையாது, முன்னாடி போறானே இந்த மார்க்கு பையன் தான். சரி, இப்ப அதனால என்ன? மேரியோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரை குணப்படுத்துறதுக்காக கொஞ்சோண்டு போதை பொருளை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு மீதியை கொடுத்துரு. ஆனா அங்கதான் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. போதை பொருள் யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா காட்டுக்குள்ள கொண்டு போய் புதைச்சு வச்சுட்டேன். உண்மையை சொல்ல போனா எனக்கு இந்த இடம் கூட தெரியாதே. ஆரம்பத்துல யோசிக்கிற ஜானு, சரி ரொம்ப பயப்படாத, நான் இந்த விஷயத்தை பத்தி மேரி கிட்ட பேசுறேன். போதை பொருளை பார்த்ததோ அதை எடுத்ததை பத்தியோ யாரும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. இதை மட்டும் சரியா பண்ணிட்டா போதும். அந்த மார்க்கு நம்ம தான் அதை எடுத்தோங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கவே மாட்டான். ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே நம்ம ஆளுங்களால மேரிக்கு பக்கத்திலேயே போக முடியல. ஏன்னா அந்த மார்க்கு இப்ப இவ கூட லைட்டா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கான். நீண்ட நேரம் பயணத்துக்கு அப்புறமா ஒரு வழியா ஒரு சின்ன பாராசூட் இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. கண்டிப்பா ஜெட்டை ஓட்டிட்டு வந்த ஆள் தான் இந்த பாராசூட் மூலமா தப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஆள் எங்க? சடனா அப்பன்னு பார்த்து துப்பாக்கியோட சவுண்ட்லாம் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம லெவி உயிரோட இருக்கான். ஹீரோனுக்கும் ஜானுக்கும் இவனை பார்த்ததுமே அவ்வளவு சந்தோஷம். ஓடி வந்து கட்டி பிடிச்சுப்பா. நல்ல வேலை, நீதான் இங்க எல்லாரையும் காப்பாத்த போறியா? மன்னிச்சிருங்க, உங்களை காப்பாத்துறதுதான் என்னோட மிஷன். ஆனா தெரியாதனமா என் ஜெட்டோட இன்ஜின் ஃபயர் ஆயிடுச்சு. அதனால முதல்ல என் வண்டியை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த விட்டு கிளம்ப முடியுமா முடியாதாங்கிற விஷயத்தையே முடிவு பண்ண முடியும். கட் பண்ண அடுத்து லாஸ் ஏஞ்சல் நகரத்தை காட்டுறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய நில அதிர்வு ஏற்பட்டு இருக்கு. பயந்து போன ஹீரோ லூசியை ஓடி வந்து கட்டி பிடிச்சுப்பான். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன அதிர்வு தான். அதுக்கப்புறமா நேரா ஹீரோ சோஃபியா பாக்கலாமே வருவான். அப்ப திடீர்னு இவனுக்கு ஒரு இல்லூஷன். அதுல இந்த லெவி பாதுகாப்பா அந்த உலகத்துக்கு போன விஷயத்தையும் அப்ப தன்னோட மனைவி லெவிய ஓடி வந்து கட்டி பிடிக்கிற விஷயத்தையும் இல்லூஷன்ல பார்த்து பயபுள்ளைக்கு செம கோபம். அடுத்த நேரா சோஃபியாவை பாக்கலாமே ரூமுக்கு வரும்போது அந்த பயபுள்ளைய காணோம். அதுக்கு பதிலா ஒரு சின்ன ஃபைல் இருக்கு. அதுல இதுக்கு முன்னாடியே அந்த கடந்த காலத்துக்கு போறதுக்கான குழு இருக்கு பாத்தீங்களா, அது எந்த இடத்துல ஏற்பட்டு இருக்குங்கிற விஷயத்த சின்ன டாக்குமெண்டா வச்சிருக்காங்க. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு வந்த அல்லக்கையும், கெவின் எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், இன்னைக்கு நில அதிர்வு ஏற்பட்டுச்சுல்ல, சோ அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக சோஃபியாவை பார்க்க வந்தேன். பதிலுக்கு அல்லக்கையும், கெவின் எங்களை மன்னிச்சிரு, மக்களை காப்பாற்ற வேண்டிய மிஷன் நாங்க இதுக்கப்புறம் பண்ண போறதே கிடையாது. ஏன்னா எப்ப அந்த லெவி ஜெட்டோட உள்ள போனானோ அதுக்கப்புறம் தான் இந்த நில அதிர்வு ஏற்பட்டிருக்கு. இன்னும் தெளிவா சொல்ல போனா கேவுக்குள்ள இருக்க அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது க்ளோஸ் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில சோஃபியாவுக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால அவங்களும் இன்னைக்கு லீவ் போட்டாங்க. பதிலுக்கு ஹீரோவும் இன்னைக்கு இல்லூஷன்ல லெவிய பார்த்தா அவன் பாதுகாப்பா அந்த உலகத்துக்குள்ள போயிட்டான். கெவின், நான் சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கோ, ரேடார்ல அதிர்வு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால கெவின் அந்த உலகத்துக்குள்ள போனாலும் சரி, ஜெட் இல்லாம அவனால திரும்பி வரவே முடியாது. முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்க இருந்து கூட்டிட்டு போக பாப்பாங்க. ஆனா நம்மாலு அங்க இருக்க டேபிள்ல வச்சிருந்த டாக்குமெண்ட்டை தூக்கிட்டான். இன்னொரு பக்கத்துல உயிர் பிழைச்ச லெவி தான் கையில இருக்க டிவைஸை பயன்படுத்தி இவன் ஓட்டிட்டு வந்த ஜெட் இப்ப எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ண பாக்குறான். ஆனா இவனுக்கு சிக்னல் கிடைக்கல. இதே டைம்ல கேம்ப்ல இருக்க மொட்டை பையன் அப்புறம் மெக்கன் ஒருத்தன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து காட்டுக்குள்ள வேட்டைக்கு போயிருக்காங்க. நல்ல வழியா 2-3 முயல் மாட்டிருக்கு. உடனே மெக்கானிக்கும் நாங்க இதை சமைக்கிறதுக்கான வேலையை பாக்குறோம்னு சொல்லிட்டு முயலை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்ப இந்த மெக்க பையனை பாருங்களேன், தனியா உட்கார்ந்துட்டு இருக்க நேரம் பார்த்து இவனுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் வர மாதிரி இருக்கு. பயந்து போனவன் கத்தலாமேன்னு பாப்பான். ஆனா அதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் இவனை அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கத்துல ரெபேக்கா அளவுக்கு அதிகமா பாசத்தை காட்டுறேங்கிற பேர்ல லைலாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. பயந்து போன குட்டி பொண்ணு வேக வேகமா அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அப்பதான் வழியில தடுமாறி தொப்புன்னு கீழே விழுவா. நம்ம எது மேல இடிச்சோன்னு புரியாம
பக்கத்துல சுத்தி முத்தி கவனிக்கும் போது அந்த இடத்துல நம்ம மெக்கோட உடம்பு இருக்கு, அதுவும் இறந்து போன நிலைமையில. இத பார்த்து பயந்து போகிற டைம்லயே இவளை யாரோ அட்டாக் பண்றதுக்கு பக்கத்துல வர மாதிரியும் தெரியுது. உயிருக்கு பயந்து பயங்கரமா கத்தும் போது சவுண்ட கேட்டு கேம்ப்ல இருந்த ஒட்டுமொத்த பேரும் இங்க வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த மெக்கு அதுக்குள்ள எப்படி இறந்து போனான்னு உள்ளுக்குள்ள குழப்பம். இறந்து போன மெக்கோட உடம்புல வித்தியாசமான தழும்புகள் இருக்கு. ஆக்சுவலா இது அதிகப்படியான மின்சாரத்தை வச்சு தாக்கும் போது மட்டும்தான் ஏற்படும். ஒருவேளை நம்ம கூட இருக்க ஒரு ஆளு இந்த வேலையை பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம மொட்டை பையனும் டாக்டரும் லைலாவை விசாரிக்கலாங்கிற முடிவுக்கு வராங்க. இன்னொரு பக்கத்துல லெவியும் மத்தாளங்களும் ஜெட்டை தேடி காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க நேரம் பார்த்து நல்ல வேலையா கையில இருக்க டிராக்கிங் டிவைஸ்ல இவனோட ஜெட் இப்ப எங்க இருக்குங்கிற விஷயத்தையும் ட்ராக் பண்ண முடியுது. கொஞ்சம் கொஞ்சமா காடுகளை கடந்து ஒரு சின்ன ஆறு மாதிரியான இடத்துக்கு வராங்க. ஹீரோயினும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஆளு ரொம்ப கம்மியா இருக்கு. கூடவே எந்த ஒரு ஆபத்தான மிருகங்களும் இருக்க மாதிரியும் தெரியல. உடனே இவங்க ஒரு பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல ஃபைல தூக்கிட்டு வந்த ஹீரோ மொஜாக்கோ பாலைவனத்துல எடுக்கப்பட்ட ஒரு சின்ன போட்டோவை கவனிக்கிறான். ஆக்சுவலா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பள்ளம் அது மொஜாக்கோ பாலைவனத்திலயும் ஏற்பட்டிருக்கு. ஆனா இதுல புரியாத விஷயம் என்னன்னா சோஃபியாவுக்கு பக்கத்துல ஒரு லேடி நிக்கிற மாதிரி தனி போட்டோ இருக்கு. அவங்களோட பேரு வெரோனிகா. ஒருவேளை இந்த லேடிய பார்த்தா கண்டிப்பா நமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கும். அப்பா கொஞ்சம் கீழே பாத்தீங்களா, அந்த வெரோனிகா ஏதோ மாட்டு பண்ண வச்சிருக்காங்களா. சம்பந்தமே இல்லாம சோஃபியா எதுக்கு மாட்டு பண்ண வச்சிருக்க ஆள் கூட போட்டோ எடுக்கணும்? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கிடைச்ச நேமையும் போட்டோவையும் கூகுள்ல செக் பண்ணி பார்க்கும்போது இப்ப அந்த வெரோனிகாவோட வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கடையில லெவியும் மத்தானுங்களும் அந்த ஆத்துக்குள்ள இறங்கி நடந்து போயிருப்பாங்க இல்லையா, திடீர்னு அப்போன்னு பார்த்து நம்ம மேரியே ஏதோ ஒண்ணு சுத்தி வளைக்குது. மேல் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தான் நமக்கே தெரியுது அது ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு. நொடிப்பொழுதுல தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடும். நல்ல வேலை நம்ம லெவி கிட்ட துப்பாக்கி இருக்கும், அதை பயன்படுத்தி பாம்பை சாகடிச்சு நல்ல வேலையா மேரிய காப்பாத்திட்டான். அதுக்கப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு இவங்க அந்த ஜெட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சிஸ்டம் செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் ஒர்க் பண்ணுது. ஆனா என்ன, வண்டியோட ஒரு பக்கம் இன்ஜின் மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணலாம் முடியாது. வேணும்னா அதே மாதிரியே ஒரு இன்ஜினை வச்சாதான் உண்டு. இன்னொரு பக்கத்துல ஹீரோ தான் பண்ண கொடுக்கிட்டு நேரா அந்த வெரோனிகாவை பார்க்க போயிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனும் மத்தானுங்களும் ஜெட்டை சரி பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக மறுபடியும் கேம்புக்கே போலாங்கிற முடிவுக்கு வராங்க. நல்ல வேலையா இந்த ஜெட்டுக்குள்ள ஒரு சில சாப்பாடெல்லாம் இருக்கு. அதை பேக் பண்ணிட்டு நம்மளுங்க ஒரு பக்கத்துல கிளம்பிட்டானுங்க. அப்ப இந்த லெவி ஹீரோனோட செயினை ஜெட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வந்திருப்பான். அதை எடுக்கலாமே உள்ள வரும்போது ரேடார்ல ஒரு சின்ன சிக்னல் கிடைக்கிற விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஹீரோனுக்கு இதை பார்த்து செம ஷாக்கு. ஆக்சுவலா இது 10,000 BC ஆச்சு. இந்த உலகத்துல எப்படி சிக்னல் கிடைக்கும்? ஒருவேளை ஒன்ன மாதிரியே யாராவது ஷிப்ல எங்க வந்திருப்பாங்களோ? எதுவா இருந்தாலும் சரி இன்னைக்கு கேம்புக்கெல்லாம் போக வேணாம். நைட்டு இதே இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில விடுஞ்சதுமே ரேடார்ல சிக்னல் வந்த இடத்துக்கு போலான்னு இவங்க ஒரு பக்கத்துல பிளான மாத்திட்டானுங்க. நைட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மேரி பைபிள்ல வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எங்க அப்பாவுக்கு முதுகுல அடிபட்டு காலே முடங்கி போற நிலைமை, அவரை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியாம குழப்பத்துல இருந்த நேரத்துல கடவுள் மாதிரி இந்த ஆருக்கு தான் ஒரு காருக்குள்ள இருந்து போதைப் பொருளை கண்டுபிடிச்சு அதை எனக்கு கொடுத்து எங்க அப்பாவோட உயிரையே காப்பாத்த ஹெல்ப் பண்ணிருக்கான். இதை கேட்டதுமே பக்கத்துல இருக்க மார்க்கு பையனுக்கு செம கோபம். ஓஹோ, அப்படின்னா நீ தான் என் சரக்கு எடுத்தியா? தக்காளி காலையில விடிட்டேன்டி, உன் கதையை நான் முடிக்கிறேங்கிற மாதிரி முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்கான். இதுக்கடையில லெவி ஹீரோயினை பார்த்து என்ன மன்னிச்சிடு, உனக்கும் எனக்கும் இருந்த தொடர்பு உன் புருஷனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஹீரோ இலூஷன்ல எதையோ உன்னை பார்த்தேன்னு சொன்னால அது எதுவுமே போய் கிடையாது, முழுக்க முழுக்க உண்மை. சொல்ல போனா அதே இலூஷன் மூலமா தான் நீ இங்க மாட்டிருந்த மக்கள் எல்லாத்தையுமே அவன் பாத்திருக்கான். ஒரு நிமிஷம் ஹீரோயினுக்கு நடக்கிற எதையும் புரிஞ்சுக்கவே முடியல. அது எப்படி நாங்க இங்க மாட்டிருக்க விஷயத்த ஹீரோவால தெரிஞ்சுக்க முடியுது? உனக்குள்ள இருக்க அதே கேள்விதான் எங்களுக்கும். மொஜோக்கா பாலைவனத்திலையும் இதே மாதிரியே ஒரு சின்ன குழி ஏற்பட்டிருக்கு. அப்ப ஏற்பட்ட விபத்துலதான் ஹீரோ இந்த கடந்த காலத்து கூட கனெக்ட் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். முக்கியமா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான்னு கொண்டு வந்த செயின் எடுத்து கொடுப்பான். முதல் முறையா நான் இந்த கடந்த காலத்துக்கு வந்தப்பயே என் செயினை தொலைச்சிட்டேன். ஆனா இப்ப எப்படி உன் கைக்கு வந்துச்சு? ஏன்னா நீ இந்த கடந்த காலத்துல தொலைச்ச செயின் நிகழ்காலத்துல இருக்க ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாருமே ஹீரோ சொல்றது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பக்கத்துல ஹீரோயின் தான் புருஷன் சொன்ன எதையுமே நம்பல, கூடவே அவனுக்கு துரோகம் பண்ணிட்டோம்னு குற்ற உணர்ச்சி. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வெரோனிகாவோட வீட்டுக்கே வந்துட்டான். சடனா வெளியில வந்த வெரோனிகா, வா கெவின், உனக்காக தான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். அட என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்க நான் தான் உன்னை பத்தி எல்லாமே சொன்னேன்னு பின்னாடி இருந்து சோஃபியா வராங்க. ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. இதுக்கிடையில காலையில அந்த மார்க்கு பையன் ஆர்க்க கொத்தா பிடிச்சு, டேய் என் போதை பொருள் உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரியும், அது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கு மதிப்பானது, பரவாயில்ல அதுல கொஞ்சம் பவுடரை பயன்படுத்தினது பெரிய தப்பு கிடையாது, ஆனா எனக்கு மீதி பவுடர் வேணும். ஏற்கனவே இந்த ஆர்க்கு பையன் போதை மருந்து எங்க புதைச்சோன்னு தெரியாம குழப்பத்துல இருப்பால, இப்ப மட்டும் இந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா மார்க்கு தன்னை போட்டு தள்ளிடுவாங்கிற பயத்தாலேயே நான் கேம்புக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன இடத்துல புதைச்சு வச்சிருக்கேன். திரும்ப நம்ம அங்க போனதுக்கு அப்புறமா போதை பொருளை நானே தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேங்கிறான். இதுக்கடையில ஹீரோயின் லெவிய பார்த்து, ஹீரோவுக்கு நம்மள பத்தின விஷயத்த நீ சொல்லிருக்க கூடாது, அவன் என்ன பத்தி தப்பா நினைச்சிருப்பான்ல, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே நடந்து வந்தவங்க எதையோ உன்னை பார்த்து செமைய ஷாக் ஆகுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேமராவும் திரும்ப அங்க சின்ன சின்ன கூடாரங்கள் இருக்கு, கூடவே ஒரு மிகப்பெரிய மதில் சுவரும் இருக்கு. அடடே, இந்த கற்கால உலகத்துல யாரு இவ்வளவு பெரிய சுவரை கட்டிருப்பாங்க? அப்படி இப்படின்னு உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான கேள்வி. உடனே லெவியும் தாங்கிட்டு இருக்க டிவைஸை செக் பண்ணி பார்க்கும்போது இங்க இருக்க ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள இருந்ததா என் ஜெட்டுக்கு சிக்னல் வந்திருக்குங்கிறான். ஒரு பக்கத்துல இவங்க அந்த குடிசை வீடுகளை செக் பண்ண கிளம்புறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம மொட்டை பையன் லைலாவை தனியா கூப்பிட்டு, தபருமா காட்டுக்குள்ள ஒரு அங்கிள் இறந்து போனார்ல, அந்த டைம்ல நீ அந்த இடத்துல வேற யாராவது பாத்தியா? ஆரம்பத்துல அமைதியா இருக்க லைலாவும், ஆமா பார்த்தேன், அது ஒரு வயசான தாத்தா, அவரோட முதுகுல கை வடிவத்துல ஒரு சின்ன அடையாளத்தையும் பார்த்தேன், அப்படின்னா அவர் தான் அங்கிளை சாகடிச்சாரா?
லைலாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உள்ளுக்குள்ள அதிகமா பயப்பட ஆரம்பிக்கிறா. இதை கவனிக்கக்கூடிய ரெபேக்கா உள்ள போந்து போதும் என் தங்கச்சி ரொம்ப பயப்படுறான்னு சொல்லிட்டு லைலாவை அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா. கட் பண்ண அடுத்து கிராமத்துக்குள்ள வந்த நம்ம ஆளுங்க ஆளுக்கு ஒரு பக்கத்துல ஜோடியா பிரிஞ்சு அந்த ரேடார் சிக்னல் எங்க இருந்து வந்துச்சுன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு வீட்டுக்குள்ள மேரிக்கு சாப்பிடறதுக்கான ஒரு சின்ன தீனி கிடைக்குது. இதான் சாக்குன்னு பைபிள்ல வாயில போட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல லெவியும் ஹீரோயினும் ஒரு வித்தியாசமான கை அடையாளத்தை கவனிக்கிறாங்க. முதல் முறையா ஹீரோயின் இந்த கடந்த காலத்துக்கு வரும்போது இதே மாதிரி ஒரு அடையாளத்தை பாறையில பாத்திருப்பா. சோ எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம்னு லைட்டா உள்ள வந்து பாக்கும்போது அங்க இறந்து போன ஒரு ஆளோட உடம்பு சின்ன கை அச்சுல வைக்கப்பட்டிருக்கு. சந்தேகத்துல லெவியும் பாக்கெட்டை செக் பண்ணி பாக்கும்போது அதுல நம்ம சோஃபியா, வெரோனிகா கூடவே ஒரு சில சயின்டிஸ்டும் இருக்காங்க. உடனே லெவியும் பாத்தியா இந்த போட்டோ இருக்க ஆள் தான் இங்க இறந்து போய் கிடக்குறான். சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியே முஜாக்கோ பாலைவனத்துல ஒரு சின்ன பள்ளம் ஏற்பட்டுச்சு. அதை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு குழு அனுப்பப்பட்டுச்சு. அதுல ஒரு ஆள் தான் இங்க இறந்து போயிருக்கான். அப்பதான் லெவியை கவனிக்கிறான். இறந்து போன ஆளோட உடம்புக்கு பின்னாடி சேட்டலைட் போன் இருக்கு. அப்படின்னா இதுல இருந்து தான் சிக்னல் வந்திருக்கு போலன்னு உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பாப்பாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல அந்த வெரோனிகாவும் சோஃபியாவும் ஒரு பெரிய குடவுனுக்கு கூட்டிட்டு வராங்க. கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா பைபிளுக்கு ஷாக்கு. ஏன்னா அங்க நம்ம லெவி ஓட்டிட்டு போனா பாத்தீங்களா ஒரு ஜெட்டு, அதே மாதிரியே ஒண்ணு இருக்கு. இல்ல எனக்கு புரியல, நீங்க வெறும் பண்ண வச்சிருக்க கூடிய ஆள் தானே, உங்களால எப்படி இவ்வளவு பெரிய விமானத்தை வாங்க முடிஞ்சு? எது வாங்குறதா? ஏய் இத நானே செஞ்சது. உடனே சோஃபியா உள்ள போந்து வெரோனிகா சொல்லக்கூடியது எல்லாமே உண்மை. கடைசியா நாங்க முஜாக்கோ பாலைவனத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணோம்ல, அந்த நேரத்துல நானும் இவ்வளவு ஒன்னாதான் வேலை பார்த்தோம். இன்னும் தெளிவா சொல்ல போனா நீ பார்க்கக்கூடிய இந்த ஜெட்டை உருவாக்கின ஆளு இவதான். ஆனா எதிர்பாராத விதமா 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஆராய்ச்சிக்காக அனுப்பின ஆளுங்க யாருமே திரும்ப வரல. ஏன்னா நாங்க ஷிப்பை என்னைக்கு அனுப்பணுமோ அடுத்த 5 நாளைக்கு அப்புறமா கடந்த காலத்துக்கு போறதுக்கான மாய கதவு தானாவே லாக் ஆயிடும். ஆராய்ச்சிக்கு போன ஆளுங்க இறந்து போனதால எங்கெல்ல யாரையாச்சும் வேலையை விட்டு தூக்கணும்னு அரசாங்கம் ட்ரை பண்ணாங்க. அப்ப வெரோனிகா தான் தானாவே முன் வந்து தன்னோட வேலையவே விட்டு கொடுத்தா. ஆனா இருந்தாலும் எங்களோட ஆராய்ச்சி மட்டும் நிக்கவே இல்ல. என்ன சொல்ல வரீங்க? அரசாங்கத்துக்கு தெரியாம நம்ம மறுபடியும் அந்த மிஷனை பண்ண போறோமா? ஆமா ரொம்ப சரியா சொன்ன. ஆனா இந்த முறை ஜெட்டை ஓட்ட வேண்டியது நீ. கவலைப்படாத, உன் கூட நானும் வருவேன். ஆனா நம்ம ஜெட்டை அந்த பள்ளத்துக்குள்ள கொண்டு போறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நான் உருவாக்கிட்டு இருக்க இந்த ஜெட்ல ஒரு சின்ன ட்ராக்கர் இருக்கு. அது லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கக்கூடிய சிஸ்டமோட கனெக்ட் ஆயிருக்கு. அதை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டா போதும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளால அந்த குழிக்குள்ள போக முடியும். இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க இதே டைம்ல கிராமத்துக்குள்ள இருக்க போலீஸோட புள்ளகாரன் அப்புறம் அந்த ஆர்க்கு 2 பேரும் ஒரு வீட்டை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்துட்டாங்க. பொதுவா 10,000 BC-ல என்ன மொழி பேசுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வந்திருக்கக்கூடிய கிராமவாசி ரொம்ப தெளிவாவே ஆங்கிலத்துல பேசிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் மார்க்குக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. சரி ஏதோ ஒண்ணு நம்ம எப்படியாச்சும் பேசி தப்பிக்கலாம்னு பாக்கும்போது கிராமத்தான் அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கல. லெப்ட் ரைட்னு பயங்கரமா அடிச்சு தள்ளி ஒரு இடத்துல பைப்லைங்களை கட்டியே போட்டான். தப்பிக்கலாமே ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இவங்களால முடியல. இதுக்கடையில ஒரு சில கிராமத்தானுங்க நம்ம ஹீரோயினையும் லவியவும் துரத்தி விடுவாங்க. ஊருக்கு பயந்து பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே குட்டி குழந்தைகளா உட்கார்ந்துருக்கானுங்க. பசங்களா தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்ல எசையான்னு சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு பையன் மட்டும் கமுக்கமா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். சரி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்மளுங்க அங்க இருக்க டேபிளுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. சடனா அப்ப அங்க வந்து கிராமத்தான் டே பசங்களா இங்க யாராவது ஓடி வந்தாங்களா? ஆரம்பத்துல அமைதியா இருக்க ஏசையாவும் இல்ல யாருமே இங்க வரலன்னு போய் சொல்லிடுவான். உடனே கிராமத்தானும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். ஹீரோயினுக்கும் லெவிக்கும் இப்பதான் உயிரே வருது. தம்பி உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. எப்படியாச்சும் நாங்க இந்த கிராமத்தை விட்டு தப்பிச்சு போயாகணும். பயலுக்கு குட்டி பையனும் நீங்க தான் அந்த வானத்துல இருந்து கீழே விழுந்தவங்களா? எங்களை பத்தி உனக்கு தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு வானத்துல இருந்து விழக்கூடிய நீங்க தான் எங்களோட முதல் எதிரியா. ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்துன்னு குட்டி பையன் கூட ஒன்னா சேர்ந்து இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கான வழியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுக்கடையில கிராமத்தாங்கிட்ட மாட்டிருக்க நம்ம மார்க்கு தான் பாக்கெட்ல லைட்டர் இருக்க விஷயமே இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. உடனே அதை பயன்படுத்தி கட்டி இருந்த கயிறை ரொம்ப அசால்ட்டா அவுத்து போட்டானுங்க. உடனே அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து பாக்கும்போது நல்ல வேலையா நம்ம ஹீரோயின் லெவி அப்புறம் மேரி கடைசியா ஜான் இவங்க எல்லாருமே பாத்துட்டாங்க. கூடவே குட்டி பையன் உதவியால இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கான பாதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. வெளியில போக போற அந்த நேரம் பார்த்து சரணா அந்த தாடிக்கார கிழவன் இங்க விட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கும் லெவிக்கும் ஒரு நிமிஷம் மூச்சே இல்ல. ஒரு அம்பு எடுத்து நம்ம ஆளுங்களை சாகடிக்கலாமே பாக்கும்போது அந்த இடத்துக்கு காரான்னு சொல்லி ஒரு லேடி வராங்க. ஆக்சுவலா இவங்க தான் இந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்குமே தலைவி. யோ கிழவா அவங்க யாரையும் இதுவும் பண்ணாத, அமைதியா இந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன தப்பிச்சா போதும்னு கிடைக்கிற சின்ன கேப்ல மொத்த பேரும் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறமா எப்படியோ மறுபடியும் நம்ம ஆளுங்க கேம்புக்கே வந்துட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு கேள்வி, கற்கால உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க இவங்க எப்படி ஆங்கிலம் பேசுறாங்கன்னு மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கானுங்க. அன்னைக்கு நைட்டு லைலா மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்ப அங்க வந்து மொட்டை லைலா அடிக்கடி நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். ரெபேக்கா கூட இருக்கும்போது உனக்குள்ள இருக்க பயம் அதிகமாயிட்டு இருக்கு. ஒருவேளை நீ எதையாவது என்கிட்ட சொல்ல விரும்புறியா? ஆரம்பத்துல அமைதியா இருக்க லைலாவும் அதுக்கப்புறமா தான் மனசை விட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இறந்து போனதே என் அப்பாவும் கிடையாது, என் கூட இருக்கிறது என் சொந்த அக்காவும் கிடையாது. இல்ல நீ சொல்ற விஷயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுல சண்டை போட்டுட்டு நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். அப்பதான் ரோட்டோரத்துல இருந்த என்ன ஆரோன்னு ஒரு ஆளே என்ன தூக்கிட்டு போனா. அங்கதான் இந்த ரெபேக்காவையும் பார்த்தேன். மொட்டை பையனுக்கு என்ன தோணும் அப்படின்னா லைலாவை கடத்திருக்காங்க போலன்னு ரெபேக்காவை கூப்பிட்டு விசாரிக்கலான்னு பார்த்தா அந்த பைபிள்ல இவங்க பேசின எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டா. அவ்வளவுதான் தன்னை பத்தின உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே தப்பிச்சா போதும்னு நேரா காட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கா. முடிஞ்ச வரைக்கும் மொட்டை பையனும் தடுக்கலாமே பாப்பான். ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகல. கட் பண்ணா இன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் லெவியோட கையை பிடிச்சுக்கிட்டு உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி, நீங்க இருக்கவும் தான் நான் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கேன். ஆனா இதுக்கு
இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் இடையில இருக்க தப்பான உறவு வேணாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு பைபிள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. ஆனா அதே டைம்ல இவங்க பேசுறத யாரோ ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரியும் தெரியுது. இதுக்கடையில வெரோனிகா மறுபடியும் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு ஹீரோவை கூட்டிட்டு வந்து என்னோட ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்தி இந்த இடத்துல முழுசா ஆராய்ச்சி பண்ணும்போது எங்களுக்கு இந்த பாட்டிலுக்குள்ள இருந்து ஒரு சின்ன லெட்டர் மாட்டுச்சு. என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இந்த லெட்டர் எழுதிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருக்கவன், உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போலன்னு நான் லெவி கூட தப்பா நடந்துகிட்டேன். ஆனா இப்ப நீ என் செயினை திரும்ப லெவி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ சொன்னது எல்லாமே உண்மை, நீ இல்லூஷன்ல பார்த்தது எல்லாமே உண்மைன்னு புரிய வந்துச்சு. இன்னையோட நாங்க இந்த கடந்த காலத்துக்கு வந்து மொத்தமா 5 நாள் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நினைக்கிறத விட மேல இருக்கக்கூடிய அந்த பிரகாசமான வெளிச்சம் அது கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிச்சிருக்கு. நேரத்தை கணக்கு பண்ணி பார்க்கும்போது இன்னும் சரியா எங்களுக்கு ஒரு நாள் மட்டும் தான் டைம் இருக்கு. இந்த லெட்டரை நீ பார்க்கும்போது ஒண்ணு நான் உன் கூட உயிரோட இருக்கணும், அப்படி இல்ல இதான் நான் உனக்கு எழுதக்கூடிய கடைசி லெட்டரா இருக்கணும். இந்த மாதிரிலாம் படிச்ச அடுத்த நிமிஷமே ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே வெரோனிகாவும் நான் தான் உங்ககிட்ட சொன்னல மொத்தமா 5 நாள் தான் டைம் இருக்கு, நாளைக்கு தான் 5வது நாள், நாளைக்கு நைட்டுக்குள்ள நீ இந்த உலகத்துக்குள்ள போயிட்டு உன் ஃபேமிலியை காப்பாத்திட்டு திரும்ப வந்தாகணும். ஒட்டுமொத்தமா போர்ட்டல் ஃபுல்லாவே மூடிடும். ஒரு பக்கத்துல ஹீரோ இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆக, இதே டைம்ல கடந்த காலத்துல இருக்க ஹீரோயின் நிகழ்காலத்துல இருக்க ஹீரோவுக்கு ஒரு சின்ன லெட்டர் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, அதை இப்ப எழுதி ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிறா. சோ இப்ப அந்த லெட்டர் தான் நம்ம ஹீரோ நிகழ்காலத்துல கண்டுபிடிச்சு எடுத்திருக்கான். இன்னொரு பக்கத்துல லெவி தான் கொண்டு வந்த சேட்டலைட் போனை பயன்படுத்தி யார் மூலமாச்சும் உதவி கிடைக்குமான்னு திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பாக்குறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு சின்ன லைன் கனெக்ட் ஆகுது. அதுல மரியான ஒரு லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா இவங்க இருக்கக்கூடிய இதே கடந்த காலத்துல தான் இருக்காங்க. ஏற்கனவே ஹீரோயினுக்கு இப்ப இவங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா, அதனால அந்த பக்கத்துல சேட்டலைட் போன்ல பேசக்கூடிய மரியா கிட்ட உங்களை சுத்தி என்ன இருக்குன்னு கேட்பாங்க. உடனே அவங்களும் பீச் இருக்குன்னு சொல்ல டக்குன்னு அந்த கால் கட் ஆயிடுச்சு. சேட்டலைட் போன்ல இருந்து கால் கனெக்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா நம்மள சுத்தி ஒரு சில மைல் தூரத்துல தான் இருப்பாங்க. எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மெக்கானிக் பசங்க மாங்குன்னு ஒரு ஜீப்பை சரி பண்ணிருப்பாங்கல்ல, இப்ப அது மூலமாவே நம்ம ஹீரோயினும் லெவியும் சுத்தி எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வழியா ஒரு சின்ன உடைஞ்சு போன ஷிப் இருக்க விஷயத்தை கவனிக்கிறாங்க. கண்டிப்பா நைட்டு நம்ம கிட்ட பேசின லேடியும் இங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லும் போது கையில துப்பாக்கியோட மரியா முன்னாடி வந்து நிப்பா. மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க, நானும் ஏர்போர்ஸ் சேர்ந்த ஆளு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இங்க வந்திருக்கேன். இந்த போட்டோ கொஞ்சம் பாருங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட டீம் மொஜாக்கோ பாலைவனத்துல இருக்க குழிக்குள்ள இறங்குச்சுல்ல, அப்ப எடுக்கப்பட்ட போட்டோ தான் இது. மரியா இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு அமைதியாவாங்க. லெவி, உங்களோட ஷிப்ல ஒரு பக்கம் இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, உங்களோட அதிர்ஷ்டம் நாங்க வந்து ஷிப்ல இருக்க இன்ஜின் இன்னும் நல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த இன்ஜினை பயன்படுத்தி கண்டிப்பா நம்ம ஷிப்பை மறுபடியும் பறக்க வைக்க முடியும். ஹீரோயினுக்கும் லெவிக்கும் அவ்வளவு சந்தோஷம். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ, வெரோனிகா அப்புறம் அந்த லூசி 3 பேருமே அந்த அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க இல்லையா. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு சோஃபியோட அல்லக்கே வரா. நீங்க என் கூட வந்தாகணும். என்ன ஏதுன்னு புரியாம இவங்களும் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கேவுக்கு வந்து பாக்கும்போது அங்க நம்ம லெவி கடந்த காலத்துக்கு ஓட்டிட்டு போன ஜெட் இருக்கு பாத்தீங்களா, அது மண்ணுக்கடியில புதைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்த ஃபுல்லாவே ஸ்கேன் பண்ணி பாக்கும்போது அங்க ஏற்கனவே இறந்து போன நிறைய ஆளுங்களோட எலும்புகள் இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோவுக்கும் வெரோனிகாவுக்கும் ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது. லெவி போன பிளைட் ஆக்சிடென்டால டேமேஜ் ஆயிருக்கணும். ஆனா இப்ப அதை மறுபடியும் சரி பண்ணி பறக்க முயற்சி பண்ணிருக்கணும். அப்ப எதிர்பாராத விதமா மறுபடியும் ஜெட் ஆக்சிடென்ட் ஆகி உள்ள இருந்த ஒட்டுமொத்த பேரும் இறந்து போயிருக்கணும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷமே தன் குடும்பத்தை எப்படியாச்சும் காப்பாத்தணுமேங்கிற பயத்துல ஹீரோ நேரா ஜெட் எடுத்துக்கிட்டு கிளம்பலாமேன்னு பாப்பா. ஆனா அல்லக்கையும் ஒரு சில அடியாளங்களும் ஹீரோவை கொத்தா பிடிச்சு அரசாங்கம் குழிக்குள்ள விழுந்த மக்கள் இறந்து போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த குழிக்குள்ள யாருக்கும் இறங்குறதுக்கான அனுமதியே கிடையாது. ஏன்னா ஒரு முறை அந்த லெவியோட ஷிப் உள்ள போனப்பவே எக்கச்சக்கமான நில அதிர்வு ஏற்பட்டுச்சு. அதனால 2வது முறை நீ மட்டும் ஷிப்பை உள்ள கொண்டு போனீனா கண்டிப்பா அது இங்க இருக்க மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம லெவியும் ஹீரோனும் மரியாதை கூட்டிக்கிட்டு கேம்புக்கு வந்திருக்காங்க. உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி, கவலைப்பட தேவையில்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்தேன். என் உடஞ்சு போன ஷிப்ல ஒரு இன்ஜின் மட்டும் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு. சோ அந்த இன்ஜினை நம்ம லெவி வந்த ஜெட்டோட ஒண்ணா கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால இந்த இடத்தை விட்டு பாதுகாப்பா பறக்க முடியும். கேம்ப்ல இருக்க ஒட்டுமொத்த பேருக்கும் இதை கேட்டதுமே அவ்வளவு சந்தோஷம். முதல்ல நாங்க லெவியோட ஷிப்பை போய் பாக்குறோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல ஜீப் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஆனா இங்கதான் இந்த மார்க்கு பையன் சும்மா இல்லாம ஜெட் மூலமா நான் தான் இந்த இடத்தை விட்டு கிளம்புவேன்னு ரொம்ப கணிப்பா. நடக்கிற பிரச்சனையை பார்த்து பயந்து போன ஹீரோயினும் டாக்டரும் பாருங்கப்பா, ஜெட்ல எல்லாருக்குமே இடம் இருக்காது, அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்பி ஆகணும். அதனால உங்க கையாலேயே உங்க பேர்களை எழுதி என்கிட்ட கொடுங்க. நானும் டாக்டரும் அதுல ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணுவோம். முதல்ல அவங்க தான் ஜெட்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புவாங்க. உடனே கேம்ப்ல இருக்க மொத்த பேரும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பேர்களை படிக்கும்போது அதுல நம்ம ஹீரோயினோட பையன் அப்புறம் அந்த மார்க்கு ஒரு புள்ளத்தாச்சி லேடி இதே மாதிரியே ஒரு சில பேரை ஜெட்ல போறதுக்கு செலக்ட் பண்றாங்க. அப்ப அங்க வந்த மொட்டை பையன் ஹீரோயினை பார்த்து, ரெபேக்கா நேத்து நைட்டே காட்டுக்குள்ள போனா, ஆனா இப்ப வரைக்கும் திரும்ப வரல, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நான் போய் அவளை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வரேன். சரி, அவ தப்பே பண்ணிருந்தாலும் ஒரு உயிருக்கு மதிப்பு இருக்கு, அதனால பாதுகாப்பா போயிட்டு சீக்கிரம் இங்க வா. ஏன்னா 24 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவோம். வேலுக்கு மொட்டை பையனும் சரின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல லெவியோட ஜெட்டுக்கு வந்த மரியா இன்ஜினை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு 100% இந்த இடத்தை விட்டு பறக்க முடியுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்ப உடனே சந்தேகத்துல, நீ சோஃபியாவை பாத்தியான்னு கேப்பா. ஆமா நான் பார்த்தேன், நீயும் சோஃபியாவும் மனசார காதலிக்கிறீங்கல்ல. நான் இந்த உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி சோஃபியாவும் நானும் அவ்வளவு காதலிச்சோம். சொல்ல போனா கல்யாணம் பண்ற நிலைமைக்கு போயிட்டோம். நல்லவேளை இப்ப அவளை பார்க்க போறோங்கிற சந்தோஷம் மட்டும் தான் அதிகமா இருக்கு. சடனா இதே டைம்ல கேம்ப்ல இருக்க ஆளுங்க மேல இருந்து ஒரு சின்ன ட்ரோன் கீழே வந்து விழக்கூடிய விஷயத்த கவனிக்கிறாங்க. இதை யார் அனுப்பியிருக்காங்கன்னு புரியாம சந்தேகத்துல செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு சின்ன வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. அதுல நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் சேஃபா
இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நைட்டு தப்பிக்கிறதுக்காக நீங்க லெவியோட ஜெட்ல ஏறி போவீங்க. ஆனா அது நினைக்கிற மாதிரி நல்ல விதமா முடியாது. ஏன்னா நீங்க ஆக்சிடென்டால இறந்து போடுவீங்க. சோ நீங்க எல்லாரும் உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா லெவியோட ஜெட்ல போகாதீங்க. கண்டிப்பா உங்களை காப்பாத்த நான் வேற ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நைட்டோட லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹோட்டல் மொத்தமா மூடி போயிடும். இத சொல்லி முடிச்சதுமே வீடியோ கட் ஆயிடுச்சு. உடனே மத்த ஆளுங்களும் ஹீரோவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போடுச்சா, எப்படி நம்ம ஜெட் வெடிக்க போகுதுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும். உடனே ஹீரோயினும் ஒருவேளை நம்ம ஏற்கனவே இறந்து போன விஷயத்த நம்ம ஹீரோ நிகழ்கால உலகத்துல பாத்துக்கலாம். உண்மையை சொல்ல போனா நம்ம இங்க உயிரோட இருக்க விஷயத்தையே ஹீரோ தான் கண்டுபிடிச்சான். அதனாலதான் நம்மளை காப்பாத்துறதுக்கு லெவி கூட இங்க வந்தாரு. அதனால ஹீரோவோட வார்த்தையை நம்ம மதிச்சுதான் ஆகணும். யாருமே அந்த ஜெட்ல ஏறக்கூடாது. வயலுக்கு மத்தாளுங்க சும்மா இருப்பானுங்களா? நீ சொல்ற எல்லாமே போய் நான் உங்க பேச்ச கேட்க மாட்டோம். இன்னைக்கு நைட்டு லெவியோட ஜெட்ல ஏறி நாங்க தப்பிக்கதான் போறோம். சரி, மத்தவனுக்கு தான் இவ பேச்ச கேட்கல. பெத்த புள்ள ஜான் அவனாச்சும் கேட்பான்னு பார்த்தா அவனும் இப்ப ஹீரோயின துளி கூட மதிக்க மாட்டேங்கிறான். இதே டைம்ல ரெபேக்காவை தேடி வந்த மொட்டை பையன் ஒரு வழியா அவ இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். தன்னோட அப்பாவை எங்க புதைச்சு வச்சாலோ அதே இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. உடனே மொட்டை பையனும் ரெபேக்கா நீ பயப்பட தேவையில்லை. நீ எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் லைலா எங்க கிட்ட உண்மையவே சொன்னா. ஆக்சுவலா அந்த ஆரோன் அதான் உன்னோட வளர்ப்பு அப்பா இருக்கானே, அவன் லைலாவை கடத்தின மாதிரியே உன்னையும் கடத்திட்டு போனால. என்னால உன்னோட வலி வேதனைகளை புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் நீ யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. என் கூட மறுபடியும் கேம்புக்கு வா. நம்ம எல்லாருமே இந்த இடத்தை விட்டு தப்பிக்க போறோம். ஆரம்பத்துல அமைதியா இருக்க ரெபேக்கா ஒரு நிமிஷம் இருங்க, கடைசியா என்னோட அப்பாவுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவா. இதை நம்பி ஏமாந்த மொட்டை பையனும் லைட்டா திரும்பும் போது சண்டால பைப்புள்ள கல்ல வச்சு மொட்டை பையன் மண்டையிலேயே ஒரு அட்டி. அவ்வளவுதான், இவன் ஒரு பக்கத்துல மயங்கி விழுந்துட்டான். இதுக்கடையில ஹீரோயின் போலீஸ்கார லேடிய பார்த்து நம்ம ரெண்டு பேருக்குமே நம்ம பையனை காப்பாத்தணுங்கிற ஆர்வம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஜெட்ல போற எல்லாருமே காப்பாத்துறதுக்கு எனக்கு உங்களோட உதவி தேவை. இப்ப மட்டும் நம்ம அவங்களை தடுக்காம விட்டா இறந்து போனதுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஆரம்பத்துல யோசிக்கிற போலீஸ்கார லேடி தான் பையன் மேல இருக்க அளவு கடந்த பாசத்தால ஹீரோயின் சொல்ற டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறா. இதுக்கடையில ஹீரோ, வெரோனிகா அப்புறம் லூசி இவங்க மூணு பேரையும் லூசி காப்பாத்தி பாதுகாப்பா மறுபடியும் அந்த வெரோனிகாவோட வீட்டுக்கே ஹெலிகாப்டர் மூலமா கூட்டிட்டு வந்துட்டா. நமக்கு அதிகம் நேரம் இல்ல. நம்ம தப்பிச்ச விஷயம் தெரிஞ்சு அல்லக்கை கண்டிப்பா ஆளுங்களை கூட்டிக்கிட்டு இங்க வருவான். அதுக்குள்ள நம்ம ஜெட் எடுத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு தப்பிச்சாகணும். இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல கடந்த காலத்துல இருக்க ஹீரோயினும் போலீஸ்கார லேடியும் கேம்ப்ல இருந்த ஒரே ஒரு ஜீப்பையும் தூக்கிட்டு நேரா மரியாவும் லெவியும் இருக்கக்கூடிய ஜெட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அல்லக்கை ஆளுங்களை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோவையும் வெரோனிகாவையும் கைது பண்ணலாம்னு பாப்பான். ஆனா இந்த பயபிள்ளைங்க பக்கத்துல வரதுக்குள்ளேயே நம்ம ஹீரோவும் வெரோனிகாவும் அங்க இருந்த ஜெட்டை தூக்கிட்டு பயபிள்ளைங்க எஸ்கேப் போயிட்டானுங்க. இதே டைம்ல போதை பொருளை தேடி காட்டுக்குள்ள நம்ம மார்க்கும் ஆருக்கும் வந்திருக்கானுங்க. அப்ப இந்த ஆர்க்கு பையன் வழியில ஒரு சின்ன மரம் உடைஞ்சு கிடக்கிற விஷயத்த கவனிக்கிறான். எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல தான் போதை பொருளை மறைச்சு வச்சேன். அவசர அவசரமா மார்க்கும் அந்த இடத்தை தோண்டி பார்க்கும்போது போதை பொருளுக்கு பதிலா ஒரு பழமையான பெட்டி கிடைக்குது. என்னன்னு புரியாம திறந்து பார்க்கும்போது உள்ள ஃபுல்லாவே தங்க கட்டிகளா இருக்கு. அதுலயும் முக்கியமா அந்த தங்க கட்டிகள்ல 1862 வருஷமா பொறிக்கப்பட்டிருக்கு. மார்க்குக்கு இதை பார்த்து அவ்வளவு சந்தோஷம். நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு தலைகால் புரியாம தையா தக்கான ஆட்டம் போடுவான். ஆனா ஆர்க்குக்கு இங்கதான் இன்னொரு டவுட். நம்ம இப்ப இருக்கக்கூடியது 10,000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு உலகத்துல. ஆனா அப்படி இருக்கும்போது 1863 வருஷத்துக்கு சம்பந்தப்பட்ட தங்க பெட்டி எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னா 2021 மட்டும் போர்ட்டல் ஓபன் ஆகல. வெவ்வேறு வருஷங்கள்லயும் போர்ட்டல் ஓபன் ஆயிருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறான். கட் பண்ண இதே டைம்ல நம்ம ஹீரோனும் போலீஸ்கார லேடியும் அந்த லெவியும் மரியாவும் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. சந்தேகத்துல இவனும் அம்மா நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெட்ல போக வேண்டிய ஆளுங்க எங்க? அவங்களை கூட்டிட்டு வரலையா? இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு யாரும் போக முடியாது. ஆனா லெவி அதையெல்லாம் கேட்காம ஜெட்டுக்குள்ள எல்லாம் பாப்பான். கடுப்பான போலீஸ்கார லேடி துப்பாக்கி எடுத்து டேய் நான் பேசிட்டு இருக்கேன், என்ன உன் இஷ்டத்துக்கு உள்ள போயிட்டு இருக்க? இன்னைக்கு நீங்க இந்த ஜெட்ல போனீங்கன்னா இறந்து போயிடுவீங்க. அதனால உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க. அப்ப மரியா பாருங்களேன், ஜீப்ல ஏற மாதிரி பக்கத்துல போனவ மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து 3 வருஷம் நான் இதே இடத்துல மாட்டி தவிச்சிட்டேன். இதுக்கப்புறம் உங்க முட்டாள்தனமான திட்டத்தால நான் இதே இடத்துலயே மாட்ட விரும்பல. மரியா ஒழுங்கா துப்பாக்கியை கீழே போடு. இல்ல என்னால முடியாது, நான் இங்க இருந்து போகத்தான் போறேன்னு சடனா போலீஸ்கார லேடிய சொல்லாமே பாப்பா. ஆனா குண்டு தெரியாதனமா பக்கத்துல இருந்த அந்த ஜெட்டு மேல பட்டு மறுபடியும் ஒரு இன்ஜின் தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இந்த பைபிள்ங்களால தப்பிக்கவே முடியாது. நடக்கிற விஷயத்த பார்த்து பயந்து போன போலீஸ்கார லேடி தெரியாதனமா துப்பாக்கியை ட்ரிகர் பண்ண வெளிவந்த தோட்டா நேரா மரியாவோட வயிற்றுலயே பட்டு இவ ஒரு பக்கத்துல வலியால கதறிக்கிட்டு இருக்கா. ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு. உடனே மரியாவை கேம்புக்கு தூக்கிட்டு போகணும். அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு மரியாவை தூக்கிட்டு நேரா கேம்புக்கே வந்துட்டாங்க. ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் கூட மரியாவோட உயிரை காப்பாற்றவே முடியல. சொல்ல போனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இறந்தே போயிட்டா. இப்பேற்பட்ட விஷயத்த அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நம்ம இந்த உலகத்துல மாட்டிக்கிட்டதுக்கும் மரியா இறந்து போனதுக்கும் இவங்க 2 பேரும் தான் காரணம்னு ஒட்டுமொத்தமா பழிய தூக்கி நம்ம ஹீரோயின் மேலையும் போலீஸ்கார லேடி மேலையும் போடுறானுங்க. இதுக்கிடையில ஹீரோவும் வெரோனிகாவும் அந்த ஜெட்ல போயிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப சந்தேகத்துல நம்மால வெரோனிகா நீங்க என்கிட்ட எதையோ ஒண்ணு மறைக்கிற மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சடனா அப்ப வாக்கி டாக்கி மூலமா அந்த அல்லக்கை பேச ஆரம்பிக்கிறான். கெவின் சொல்றத கேளு, சட்டவிரோதமா நீ ஜெட்டை மட்டும் அந்த குழிக்குள்ள இறக்கணினா அங்க வைக்கப்பட்டிருக்க என்னோட ஆளுங்க உன் ஜெட்டை பார்த்ததுமே சரமரியா சுட்டு வெடிக்க வச்சிருவாங்க. அதனால உனக்கு சரணடைறத தவிர வேற வழியே கிடையாது. இதெல்லாம் கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த வெரோனிகாவை பாருங்களேன், என்ன மன்னிச்சிருக்கவன், உனக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் எனக்குள்ள மறைஞ்சிருக்கு. நேரம் வரும்போது கண்டிப்பா அதெல்லாம் உனக்கு தெரிய வரும். ஆனா இப்ப ஜூலை 16, 1988 இந்த தேதியை மட்டும் நீ மைண்ட்ல வச்சுக்கோ. இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஜெட்டோட கதவை திறந்து வெரோனிகா மட்டும் பாராசூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு அங்க இருக்க பள்ளத்துக்குள்ள குதிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு வழி கிடையாது. அதனால அந்த அல்லக்கையோட பேச்சை கேட்டு இவனும் அந்த ஜெட்டை
லைட்டா தரையிறக்கிட்டா. அதுக்கப்புறமா அந்த பைப்புலங்க இவனை கைதும் பண்ணிட்டானுங்க. என்ன மன்னிச்சிரு கெவின், இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய போர்ட்டல் மொத்தமா மூடிடும், நம்ம யாரையும் காப்பாற்ற முடியாது. ஹீரோவுக்கு இதை கேட்டு என்ன பண்றதுன்னு புரியல. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஆர்க்கு பையன் ஜானியும் மேரியவும் கூட்டிட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தங்க பெட்டியை கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அதை காட்டுவான். டேய், இதெல்லாம் எங்க இருந்து மாடுச்சு? வருஷம் வேற 1863 போட்டிருக்கு. அதை பத்தி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். நம்ம இப்படி 2021 இருந்து இந்த 10,000 BC-க்கு வந்தோமோ, அதே மாதிரியே 1863 இருந்து யாரோ ஒருத்தர் இங்க வந்திருக்காங்க. அப்படின்னா வெவ்வேறு வருஷங்கள்ல வெவ்வேறு இடத்துல இந்த போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க டைம்லயே வானத்துல இருந்த அந்த ஒட்டுமொத்த போர்ட்டலும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு நம்மளுங்க இப்ப இந்த கடந்த கால உலகத்திலேயே மாட்டிக்கிட்டானுங்க. தன்னோட புருஷன் தன்னையும் தான் பையனையும் காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில இருந்த ஹீரோனுக்கு எல்லாமே வெறும் ஏமாற்றமா மட்டும்தான் இருக்கு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில காயம்பட்ட மொட்டை பையன் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிக்கிறான். தலையில இருந்து வேற ரத்தம் ஊத்திட்டு இருக்குது. பார்த்தா கொஞ்சம் தூரத்திலேயே அந்த கிராம தலைவி காரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சுவான். அப்ப அந்த காரா லேடிய பாருங்களேன், கத்திய தூக்கிட்டு வேகமா ஓடி வருவா. ரைட்டு, பையனுக்கு நீங்க சங்கு ஊத போறான்னு நினைக்கும் போது சடனா கத்திய தூக்கிட்டு வந்துவன் மொட்டையை வெட்டுவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா பக்கத்துல இருந்த ஒரு விஷ பாம்பைய துண்டா வெட்டி கொண்டுட்டா. அப்படின்னா இந்த லேடி கெட்டவ கிடையாது. அதுக்கப்புறமா மொட்டை பையனோட கயிறையும் அவுத்து விட்டாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, எனக்கு உங்களோட உதவி தேவைன்னு கத்துவான். ஆனா பாவம் பையன் அதே இடத்துல மயங்கியும் போயிட்டான். அச்சோ பாவன் இறக்கப்பட்ட காரா இப்ப அவனை காப்பாத்தி ஒரு சின்ன குகைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கடையில கேம்ப்ல இருக்க மத்தாளுங்க நம்ம ஹீரோயினும் அந்த போலீஸ்கார லேடியும் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கவே கூடாது, ஏன்னா அவங்களாலதான் நம்ம இந்த இடத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம். முக்கியமா அந்த போலீஸ்கார லேடி கிட்ட இருக்க துப்பாக்கியை வாங்குங்கன்னு வம்படியா நிப்பானுங்க. ஆனா இந்த அம்மா துப்பாக்கியை கொடுக்குற மைண்ட்லயே இல்ல. அப்ப இந்த மார்க் பையன் சும்மா இல்லாம போலீஸ்கார லேடி அப்புறம் அந்த ஹீரோயின் இந்த இடத்த விட்டு இவங்க ரெண்டு பேருமே கிளம்பணும்னு நினைக்கிறவங்க கையை தூக்குங்க. பார்த்தா அங்க இருந்த முக்காவாசி பேர் கையை தூக்குறாங்க. முக்கியமா அந்த ஜான் உட்பட தான் பெத்த புள்ளையே தன்னை இங்க இருந்து அனுப்பணும்னு நினைக்கிறப்ப ஹீரோனுக்கு எப்படி இருக்கும்? மன வேதனை தாங்க முடியல. அடுத்த இதே டைம்ல கைது செய்யப்பட்ட ஹீரோவை அந்த அல்லக்கை ஒரு சின்ன ரூமுக்குள்ள கட்டி போட்டு இந்த பாரு, அந்த குழிக்குள்ள விழுந்த மக்கள் இறந்து போயிட்டாங்க. முக்கியமா நீ அந்த இடத்துக்குள்ள எதையுமே பார்க்கல, உனக்கு அந்த இடத்த பத்தி எதுவுமே தெரியாது. ஒருவேளை நீ பார்த்த விஷயத்தையோ அந்த போர்ட்டல் பத்தியோ வெளியில சொன்னீனா அரசாங்கத்தின் மூலமா உனக்கு நினைச்சு பார்க்க முடியாத கொடூரமான தண்டனைகள் கிடைக்கும். அதனால நமக்கு தெரிஞ்ச ரகசியங்கள் ரகசியமாவே இருக்கட்டும்னு ஒரு சின்ன ஃபார்ம்ல கையெழுத்து கேட்பாங்க. இப்போதைக்கு வேற வழியே இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுட்டு நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு நேரா இப்ப தன்னோட வீட்டுக்கு வந்துட்டான். உடனே லூசி விட வந்து, அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்கதில்ல, என்ன மன்னிச்சிருமா, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையை யதார்த்தமா வாழ ஆரம்பிச்சிடணும். லூசியால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, காலையில நீ ஸ்கூலுக்கு போகணும்ல, அதனால போய் தூங்குன்னு சொல்லி லூசிய ரூமுக்கு அனுப்பிட்டான். சரணா அப்பன்னு பார்த்து மெயின் டோரோட கதவை யாரோ தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. திறந்து பார்க்கும்போது அது அந்த சோஃபி நம்ம அந்த சட்டப்பூர்வமான டாக்குமெண்ட்ல சைன் போட்டதால லாஸ் ஏஞ்சல்ஸ் நடுவுல ஏற்பட்டிருக்க பள்ளத்தை பத்தியும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய பழங்கால உலகத்தை பத்தியும் வெளி உலகத்துக்கிட்ட பேசவே கூடாது. உடனே ஹீரோவும் சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, முதல்ல எதுக்காக இந்த வெரோனிகா என்கிட்ட கூட சொல்லாம டக்குனு பிளைட்டை விட்டு கீழே குதிச்சா? கெவின், இந்த பிளான பத்தி எனக்கே தெரியாது. வெரோனிகா என்கிட்ட கூட இதை பத்தி பேசல. லாஸ்டா அவ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? சொன்னாங்களே, ஜூலை 16, 1988ன்னு. கெவின் அப்படின்னா யோசிச்சு பாரு, அந்த நாள்ல உன்னோட வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கா? சரணா ஹீரோவுக்கு அப்பதான் ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. வெரோனிகா சொன்ன அதே நாள்லதான் என்னோட வளர்ப்பு அம்மாவும் அப்பாவும் என்ன தத்தெடுத்தாங்க. அப்படின்னா ஓகே, நீ இருந்த சர்ச்சில் போய் விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எங்க இருந்து ரெண்டு பேரும் நாளைக்கு காலையில சர்ச்சுக்கு போலான்னு பிளான் போடுறாங்க. கட் பண்ணா இதே டைம்ல மயக்கத்துல இருக்க மொட்டை பையன் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது முன்னாடி அந்த காரா உட்கார்ந்துருக்காங்க. என் உயிரை காப்பாத்துறதுக்கு நன்றி மேடம், நீங்க எப்படி இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்க? ஆரம்பத்துல அமைதியா இருக்க காராவும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்களை மாதிரியே நிறைய வான்வெளி மக்கள் இந்த உலகத்துக்குள்ள வந்தாங்க. நானும் என் இனத்தை சேர்ந்த கிராம மக்களும் அவங்க கிட்ட நல்ல விதமா தான் பழக நினைச்சோம். ஆனா அவங்க துளியோட பாரபட்சமே பார்க்காம எங்களையே கொல்ல துணிஞ்சாங்க. அன்னைக்கு ஏற்பட்ட போரால எங்களை நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. சோ மீதி இருக்க மக்களையாச்சும் காப்பாத்தணுமேங்கிற ஒரே ஒரு எண்ணத்தாலதான் எங்களை நாங்களே தனிமைப்படுத்தி ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்கணும். கூடவே வான்வெளி மக்கள்ல நல்லவங்களும் இருந்தாங்க. அவங்கள ஒரு சில பேரு எங்க கிராமத்துல ஒன்னா வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆக்சுவலா அவங்க மூலமா தான் நாங்க இந்த ஆங்கிலத்தையும் கத்துக்கிட்டோம். சரி, நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். கிராமத்துல இருக்க என்னோட மக்கள் எனக்காக காத்திருப்பாங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு குகையை விட்டு வெளியில வரலாம்னு பார்க்கும்போது வெளியில காலநிலை கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. போச்சு, மறுபடியும் ஒரு பனி சூறாவளி உருவாக போகுது. நானே நினைச்சாலும் இப்ப இந்த இடத்தை விட்டு வெளியில போக முடியாது. அடுத்த இதே டைம்ல நம்ம ஹீரோயின் பெட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பலாங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. அப்ப அங்க வந்து டாக்டர் பையனும் ஜான் ஏதோ புத்தி இல்லாம பேசிட்டான். அவன் பேசின எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. ஆனா ஹீரோயினுக்குள்ள இருக்க வலி வேதனை இந்த இடத்தை விட்டு போகணும்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கு. இதுக்கடையில மேரி ஜானை பார்த்து, டே முட்டாள், உன்னோட அம்மா நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக தான் ஜெட்டை பறக்க விடாம தடுக்க நினைச்சாங்க. ஏதோ ஒரு கெட்ட நேரம் போலீஸ்கார லேடியோட தோட்டா பட்டு பாவம் அந்த மரியா இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உங்க அம்மாவை முழுசா ஒதுக்கிற முடியாது. ஜானுக்கு இவ சொல்லக்கூடியது ஓரளவுக்கு சரின்னு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. கரெக்டா அப்ப அங்க வந்து ஆர்க்கு மேகங்களை பாருங்க, காலநிலை மாறிட்டு இருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பனியும் சூறாவளி காத்தும் ஒன்னா வரப்போகுது. யோ, இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெயில் அடிச்சிச்சு. நீ சொல்றது சரிதான், ஆனா 10,000 BC-ல அடிக்கடி பனி கடந்த சூறாவளி காத்தடிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாதுகாப்பா இருக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி. இதே டைம்ல நம்ம போலீஸ்கார லேடி அங்க இருக்க மார்க்க பார்த்து, உங்க அப்பாவை நான் சுட்டு கொண்டுட்டேன்னு உனக்கு ஒரு கோபம் இருக்கு, அது எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் அதை ஏன் பண்ணேங்கிற விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிவிட்டான். இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த போலீஸ்கார லேடி, போடா, இனிமே உனக்கு சொந்தமும் கிடையாது
கிடையாது பந்தமும் கிடையாதுன்னு கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது வெளியில வீசிட்டு இருக்க மிகப்பெரிய காத்தால அங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தூண் உடைஞ்சு மார்க் உட்கார்ந்துட்டு இருக்க இடிபாட்டுல விழுற மாதிரி வந்துட்டு இருக்கு. இத பார்த்து பயந்து போன போலீஸ்கார லேடி தன் பையனை காப்பாத்தலாமேன்னு வேகமா ஓடி வருவாங்க. ஆனா பாவம் அவனை காப்பாத்துறதுக்குள்ளேயே கரெக்டா தூண் அந்த கல்லு மளிகை விழுந்து ரெண்டு பேரும் அந்த இடிபாட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. என்னதான் ட்ரை பண்ணாலுமே வெளியில போறதுக்கு துளி கூட வாய்ப்பே இல்ல. கேம்ப்ல இருக்க ஒட்டுமொத்த ஆளுங்களும் கல்ல தூக்கி எப்படியாச்சும் உள்ள இருக்க ஆளுங்களை காப்பாத்தலாமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது நினைக்கிறத விட ரொம்ப வெயிட்டா இருக்கு. உடனே டாக்டர் பையனும் இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு மிகப்பெரிய ட்ரக் இருக்கு. ஒருவேளை அதுக்குள்ள இந்த கல்லை உடைக்கிறதுக்கான ஏதாவது ஆயுதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி அப்படின்னா நானும் மேரியும் இந்த வேலையை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜான் ஜீப் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இதுக்கிடையில ஹீரோயின் மட்டும் ஒரு சின்ன மண்வெட்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க தரையை தோண்டி அடிப்பக்கத்து வழியா வெளியில கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவ தோண்ட ஆரம்பிச்சதுமே அந்த பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அப்பதான் போலீஸ்கார லேடி தான் பையன் மார்க் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாரா உங்க அப்பாவை கொண்டது நான் தான். ஆனா அது ஏன் தெரியுமா? சட்டவிரோதமா நிறைய கடத்தல் வேலைகளை பார்த்தான். நாட்கள் போக போக இந்த நியூஸ் என் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துச்சு. அப்ப உன்னோட அப்பாவை கைது பண்ணலாம் நினைக்கும் போது அவன் ஒட்டுமொத்த பழியவும் தூக்கி ஓ மேல போட்டான். எனக்கு வேற வழி தெரியல. நான் உங்க அப்பாவை கொல்லாம விட்டுருந்தா கண்டிப்பா அவன் ஒன்ன ஒரு சிறை கைதியா மாத்திருப்பான். மார்க்கு இதை கேட்டு செம ஷாக்கு. இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நல்லா யோசிச்சு பாரு. கொஞ்சம் விட்டுருந்தா இந்த இடிபாட்டுக்குள்ள நான் இறந்தே போயிருப்பேன். இந்த டைம்ல கூடவா நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். சோ இப்பதான் மார்க்கு தான் அம்மா எந்த ஒரு தப்பும் பண்ணல, இவங்க ரொம்ப நல்லவங்கிற விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிறான். இதே டைம்ல ஹீரோ சோஃபியாவை கூட்டிக்கிட்டு இவன் தங்கி இருந்த சர்ச்சுக்கு வந்திருக்கான். அப்ப அங்க இருக்கக்கூடிய நன்ன பார்த்து நீங்க தான் என்ன காப்பாத்துறீங்கன்னு சொன்னாங்க. என்னோட பேரு கெவன். ஆமா தம்பி, உன்னை எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஒரு நாள் ரோட்ல நீயும் இந்த பொண்ணும் தன்னந்தனியா முடிச்சிட்டு இருந்தீங்க. சந்தேகத்துல ஹீரோவும் எது என் கூட பொண்ணா? என்ன பொண்ணை பத்தி சொல்றீங்க? ஓ அப்படின்னா உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ சின்ன பையனா இருக்கும்போது உன் கூட இருந்த பொண்ணுக்கு வயசு சரியா ஒரு 12 இருக்கும். நான் நினைச்சேன் நீங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பி மாதிரி ஒரே வீட்டுல வாழ்ந்திருப்பீங்கன்னு. உடனே சோஃபியா உள்ள போந்து கவலைப்படாத, நான் அந்த லேடி கிட்ட விசாரிக்கிறேன். உன் கூட இருந்த அந்த பொண்ணு யாரு? இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கூட ஆளை வச்சு கண்டுபிடிக்க சொல்றேன். கட் பண்ணா இதே டைம்ல நம்ம ஜானும் மேரியும் டூல்ஸ் தேடி வந்திருப்பாங்க இல்லையா? ஆனா இப்ப அந்த ட்ரக்குக்குள்ள வந்து பார்த்ததுமே இவங்களுக்கு ஷாக்கு. என்ன உள்ள இருக்கக்கூடியது டூல்ஸ் கிடையாது, ஃபுல்லாவே சொட்டரா இருக்கு. சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல, வந்ததுக்கு துணியாவது கிடைச்சிச்சுன்னு கிடைக்கிற ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இதே டைம்ல ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு மறுபடியும் ஒரு இல்யூஷன் வருது. அதுல இந்த மரியா இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்து போனது ரொம்ப தெளிவா தெரியுது. சந்தேகத்துல சோஃபியும் என்னாச்சு நீங்க எதை பாத்தீங்க? மேடம் நீங்க காதலிக்கிறீங்கல்ல மரியா, அம்மா அவளுக்கு என்னாச்சு? இல்யூஷன்ல நீ அவளையும் பாத்தியா? என்னாச்சு அவ இறந்துட்டாளா? ஆமான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே சோஃபி ஒரு பக்கத்துல பயங்கரமா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில இடிபட்டுக்குள்ள இருக்க ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம டாக்டர் பையன் ஒரு சின்ன பிளான் போடுறாரு. இவங்க கிட்ட ஏற்கனவே துப்பாக்கி இருக்கும் இல்லையா, அதுல இருக்க தோட்டாவை தனியா கட் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய மருந்துகளை பயன்படுத்தி லவியோட உதவியால ஒரு சின்ன பாம்பை உருவாக்குறாங்க. பெருசா இது உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்தாது, கூடவே அளவுலையும் சின்ன பாம் தான். அதுக்கப்புறமா இடிபட்டுக்குள்ள அந்த பாம்பை செட் பண்ணி வெடிக்க வைப்பாங்க. நல்ல வேலை, நினைச்ச மாதிரியே அங்க இருந்த பாறைகள் லைட்டா உடைஞ்சு உள்ள மாட்டிக்கிட்டு இருந்த நம்ம போலீஸ்கார லேடி அப்புறம் அந்த மார்க் இவங்க ரெண்டு பேருமே பாதுகாப்பா வெளியில வந்துட்டாங்க. கூடவே எலியும் பூனையுமா இருந்த அம்மாவும் பிள்ளையும் இப்ப ஓரளவுக்கு நல்ல விதமா பழக ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கத்துல ஜானும் மேரியும் வெளியில புயல் காத்தடிக்கிறதால ஒரு தனி கண்டெய்னருக்குள்ள விழுந்திருப்பாங்க இல்லையா, உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணலாமே பக்கத்துல போற நேரத்துல வெளியில வீசிக்கிட்டு இருந்த காத்து டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. சந்தேகத்துல திறந்து பார்க்கும்போது சூறாவளி காத்து மொத்தமா மறைஞ்சு இப்ப மறுபடியும் வெயில் வர ஆரம்பிக்குது. உடனே இதான் சாக்குன்னு தான் பேக் பண்ணி வச்ச துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு பக்கத்துல மறுபடியும் கேம்புக்கு போயிட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஹீரோ தான் கூட இருந்த அந்த 12 வயசு பொண்ணு அவ இப்ப எங்க இருக்காங்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சு நேரா கடைக்கு வந்து பார்க்கும்போது இப்ப அந்த கதவு லாக்ல இருக்கு. சந்தேகத்துல கடையோட பின்பக்கத்துக்கு வந்து பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் செம ஷாக்கு. ஏன்னா கடந்த காலத்துல இருக்கக்கூடிய காராவோட கிராம மக்கள் ஒரு வித்தியாசமான கை அடையாளத்தை பயன்படுத்துவாங்கல்ல, இப்ப அதே மாதிரியே ஒண்ணு சின்ன கிராஃப்ட் மாதிரி கொல்லப்புறத்துல செஞ்சு வச்சிருக்கா. சோ அப்படின்னா ஹீரோ தேடி வந்த அக்காவுக்கும் கடந்த கால உலகத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. கட் பண்ணா இதே டைம்ல காராவோட உதவியால மொட்டை பையன் புயல் காத்தெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா நம்ம கேம்ப் நோக்கி வந்துட்டு இருக்கான். இதே மாதிரிதான் ஜானும் மேரியும் தேவையான துணிகளை பேக் பண்ணிட்டு ஒரு வழியா கேம்புக்கு வந்துட்டாங்க. அப்ப ஜான் தன்னோட அம்மாவுக்கு பக்கத்துல வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்படி பேசிருக்க கூடாது, வேணும்னா இப்ப ஓட் பண்ணி பாக்கலாம். யாரெல்லாம் என்னோட அம்மாவும் இந்த போலீஸ்கார லேடியும் இந்த இடத்த விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க கையை தூக்குங்க. இப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே நம்ம மார்க் முத கொண்டு எல்லாருமே நம்ம ஆளுங்களுக்கு சப்போர்ட்டா தான் கையை தூக்குறாங்க. ஆனா அதுல ஒரு கண்டிஷன், உங்ககிட்ட இருக்க துப்பாக்கி எங்க கிட்ட கொடுக்கணும். போலீஸ்கார லேடி கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. அப்ப உடனே மார்க் உள்ள போந்து அம்மா கொடுங்களே, அப்பதான் அவங்களுக்கும் உங்க மேல நம்பிக்கை வரும். சரி முதல் முறையா புள்ள இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஒண்ணு கேக்குறான், அம்மா பண்ணாம இருப்பாங்களா? உடனே துப்பாக்கி எடுத்து அங்க இருக்க தாடிக்காரங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. சடனா அப்ப அங்க வந்து லைலா காட்டுக்குள்ள ஒரு பையனை பார்த்தேன்னு பயங்கரமா கத்துறா. ஒருவேளை ரெபேக்கா தான் திரும்ப வந்திருக்கா போலன்னு இப்ப அவளை தேடி கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள கிளம்புறாங்க. ஆனா வந்தது ரெபேக்கா கிடையாது, குட்டி பையன் எசையா. அதாங்க கிராமத்துல இருக்கும்போது கூட நம்ம ஆளுங்க மாட்டிக்கிட்டப்ப ஹெல்ப் பண்ணிருப்பானே அதே குட்டி பையன் தான். ஏற்கனவே ஹீரோனுக்கும் லெவிக்கும் இவனை நல்லா தெரியும்ல, அதனால பாதுகாப்பா காப்பாத்தி அவன் கையில ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அம்மா நீ எப்படி இவ்வளவு தூரம் தனியா வந்த? எங்க கிராமத்துல இருக்க சுவர்ல ஓட்டை இருக்கு, அதை பயன்படுத்தி தான் என் தாத்தாவுக்கு தெரியாம அடிக்கடி நான் வெளியில ஓடி வருவேன். யாரு உன்னோட தாத்தா? அதுவா, உடம்புல ஒரு சின்ன கம்பளி மாட்டி இருப்பாரு, அவரோட முதுகுல கூட கை வடிவத்துல ஒரு சின்ன அடையாளம் இருக்கும். இத கேட்டதுமே மத்தானுங்களுக்கு ஷாக்கு. இந்த கேம்ப்ல இருந்த மேக்குங்கிற ஒரு ஆள் இறந்து போயிருப்பான், அந்த இடத்துல லைலா இருந்திருப்பா. ஆக்சுவலா அவளும் இந்த குட்டி பையன் எந்த அடையாளத்தை சொல்லிருப்பானோ அதே அடையாளத்துல தான் ஒரு ஆளை பாத்திருப்பா. சோ சந்தேகத்துல
சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக உங்க தாத்தா ரொம்ப கெட்டவரா, அவர் யாரையாச்சும் கொலை பண்ணிருக்காரா? சேச்சா, அப்படி எல்லாம் கிடையாது. அவரு ரொம்ப நல்ல மனுஷன். எதுவா இருந்தாலும் சரி, முதல்ல இந்த குட்டி பையனை பாதுகாப்பா அவன் கிராமத்துல விட்டாகணும். இல்லனா நமக்கே நாளை பின்ன பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்க டைம்லயே மறுபடியும் அந்த இடத்துக்கு மொட்டை பையன் வந்துட்டான். அதுக்கப்புறமா ஜீப் மூலமா நம்ம ஹீரோயின், குட்டி பையன், லெவி, அப்புறம் அந்த மொட்டை, இந்த 4 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா குட்டி பையனோட கிராமத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஆனா பாதி தூரத்திலேயே கிராமவாசிகள் நம்ம ஆளுங்களை சுத்து போட்டானுங்க. அதுவும் கையில ஆயுதங்களோட. குட்டி பையன் தாத்தா பார்த்ததுமே பம்புறான். ஏசையா, உங்ககிட்ட என்னடா சொல்லிருக்கேன்? என் அனுமதி இல்லாம வெளியில போக கூடாதுல்ல. சாரி தாத்தா, நான் இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு நடிக்கிறான். கையில வேற ஒரு சின்ன காயம் இருக்கு. உடனே ஹீரோயினும் கவலைப்பட தேவையில்லை, குட்டி பையன் காட்டுக்குள்ளதான் தடுமாறி விழுந்தான். எங்க ஒரு வேலை நீங்க தேடிட்டு இருப்பீங்களோன்னு பயந்துதான் திரும்ப உங்க கிராமத்துக்கே நான் அவனை கூட்டிட்டு வந்தேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்க டைம்லயே கரெக்டா அந்த இடத்துக்கு காரா வந்துட்டாங்க. உடனே மொட்டை பையன் உள்ள போந்து, காரா, நான் இங்க உங்களை பாப்பேன்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா எங்க கூட வந்த ஒரு சில பேரு கேம்ப்ல உணவு கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா இந்த உலகத்துல எப்படி வாழ்றது, எங்களுக்கு ஒரு வீட்டை எப்படி அமைச்சுக்கிறது, இது எல்லாத்தையும் உங்களோட உதவியால நாங்களும் கத்துக்கிட்டு எங்க ஊரையாச்சும் காப்பாத்திப்போம். கிராமத்துல இருக்க குட்டி பையன் ஊரையே காப்பாத்திருக்காங்க இல்லையா? சோ அதுக்கு நன்றி கடனா. காராவும் மொட்டை பையன் சொன்ன டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறா. அடுத்து இதே டைம்ல ஹீரோ இப்ப சோஃபியா கூட்டிக்கிட்டு தாக்காவை திரும்ப பாக்கலாமேன்னு கடைக்கு வந்து பாக்குறான். கடை என்னமோ திறந்திருக்கு, ஆனா உள்ள அந்த புள்ளைய காணோம். எங்க போயிட்டான்னு புரியாம சந்தேகத்துல வெளியில வந்து நிக்கும் போது கார்ல உட்காந்துகிட்டு இருந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்த அடுத்த நிமிஷமே ஆக்சிலேட்டரை மாங்குன்னு மிதிச்சிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு பாப்பா. இருந்தாலும் விடாம சோஃபியும் ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல காரை காணோம். ஆனா இருந்தாலும் அந்த கார்ல இருக்க நம்பரை பயன்படுத்தி இவங்க தேடி வந்த பொண்ணு யாரு, இப்ப அவளோட வீடு எங்க இருக்குன்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கட் பண்ண இதே டைம்ல நம்ம லைலா காட்டுக்குள்ள தனியா இருக்க நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு இந்த ரெபேக்கா புள்ள வந்துட்டாங்க. லைலா, என்ன பார்த்து ஏன் பயப்படுற? என் கூட வா, நீயும் நானும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம். ஆனா லைலா முடியவே முடியாதுன்னு ரொம்படியா நிப்பா. நல்ல வேளையா அங்க வந்த போலீஸ்கார லேடி டாக்டர் பையனோட உதவியால இந்த ரெபேக்காவால யாரோட உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி கையில ஒரு விலங்கு மாட்டி அத ஒரு காரோட ஸ்டீரிங்கோட லாக் பண்ணிட்டானுங்க. இதுக்கடையில கிராமத்துக்கு வந்த நம்மாளுங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நினைக்கிறத விட இன்னைக்குதான் நல்ல உணவே சாப்பிடறானுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லெவி மட்டும் தனியா போயிட்டு வரும்போது எதையோ ஒண்ணா மறைச்சு கொண்டு வந்துட்டு இருக்கான். என்னன்னு பாக்கும்போது குட்டி பையனோட தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ரூம்ல இறந்து போன மெக்கோட பர்ஸ் இருக்கு. ஹீரோயினுக்கு இத பார்த்ததுமே செம ஷாக்கு. உடனே காரா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி, பாத்தீங்களா எங்க கேம்ப்ல இருந்த மெக்குங்கிற ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு. அவரோட பர்ஸ் இப்ப இங்க இருக்க தாத்தாவோட வீட்டுக்குள்ள இருந்துச்சு. எனக்கு என்னமோ அவர் தான் மெக்க கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பதிலுக்கு காராவும், இல்ல அவர் அந்த மாதிரி ஆளே கிடையாது, உயிர்களை மதிக்கவும் நேசிக்கவும் தெரிஞ்ச ஒரு ஆளு. இப்படியே போச்சுன்னா பிரச்சனை பெருசாயிரும். உடனே இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு மொத்த பேரையும் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டா. இதே டைம்ல ஹீரோவுக்கு சோஃபி ஸ்கூல கட்டடிச்சிட்டான்னு நியூஸ் வந்திருக்கு. உடனே அவளை தேடி பக்கத்துல இருக்க ஒரு பீச்சுக்கு வந்திருக்கான். பைபிள்ல சோகமா தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு, ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல? அப்பா, நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்த பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட இருந்து எதையோ ஒண்ணு நீங்க மறைக்கிறீங்க. ஆரம்பத்துல அமைதியா இருக்க ஹீரோவும், ஆமாமா நீ சொல்லக்கூடியது உண்மை, மறுபடியும் உன்னோட அம்மாவையும் அண்ணனையும் காப்பாத்த ஏதாவது வழி இருக்கான்னு தேடிட்டு இருக்க. ஆனா உடனே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உனக்குள்ள இருக்க ஆசையை தூண்டி விட்டு அதுக்கப்புறமா அவங்களை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லும் போது கண்டிப்பா உன்னால தாங்க முடியாதுல்ல. அதனால மட்டும்தான் நடக்கிற எதையுமே நான் இப்ப வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லல. சோஃபிக்கும் தான் அப்பா சொல்லக்கூடியது சரின்னு தோணுது. அதனால இனிமே நானும் உங்க கூட வரேன்பா, நம்ம ஃபேமிலியை திரும்ப ஒண்ணு சேர்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல ஜோடியா கிளம்புறானுங்க. இதே டைம்ல காருக்குள்ள லாக் பண்ணி வச்சிருந்த ரெபேக்கா இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அதாவது ஒரு சின்ன வீசிங் மாதிரி. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க பயம் எப்பெல்லாம் அதிகமாகுதோ அப்பெல்லாம் இவளுக்கு அதிகமா வீசிங் வரும் போல. இதை பார்த்து பயந்து போன டாக்டரும் ஹேண்ட் காஃபை ரிமூவ் பண்ணிட்டு அவளை காப்பாத்தலாமே ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா இவளால தன்னோட பிரீத்திங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ ஒரு இடத்துக்கு மேல பாவம் ரெபேக்கா அதே இடத்துல மூச்சு திணறி இறந்தே போயிட்டா. நல்லவேளை டாக்டர் வேற கூட இருக்கான்ல, அதனால சிபிஆர் எல்லாம் பண்ணி இறந்து போனவளை கூட எப்படியோ காப்பாத்திட்டாங்க. கட் பண்ண அடுத்து பள்ளத்துக்குள்ள விழுந்த ஆளுங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க கண்ணீர் அஞ்சலி மாதிரி ஒரு சின்ன போட்டோ எல்லாம் ஒட்டி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம மேரியோட அண்ணங்காரன் பென் நிக்கிறான். ஆக்சுவலா இந்த சோஃபியாவும் பென்னும் ஒரே ஸ்கூலு. சோ ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நல்ல நண்பர்கள். கட் பண்ண இதே டைம்ல கிராமத்துல இருக்க நம்ம ஆளுங்களுக்கு இவ்வளவு நேரமா இங்க விளையாடிட்டு இருந்த குட்டி பையன் ஏசையாவை காணோங்கிற நியூஸ் தெரியுது. சோ இப்ப அவனை தேடி காராவோட உதவியால ஆளுக்கு ஒரு பக்கத்துல காட்டுக்குள்ள இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் வழியில சின்ன சின்ன பொம்மைகள் விழுந்து கிடக்கிற விஷயத்தை கவனிக்கிறா. இது எனக்கு தெரியும், ஏசியா லாஸ்டா இதை வச்சுதான் விளையாடிட்டு இருந்தான். அப்படின்னா ஒரு வேலை தன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வேணும்னே இந்த பொம்மைகளை கீழே உடைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உடனே இப்ப அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைய தேடி கிளம்புறாங்க. கட் பண்ண இதே டைம்ல நம்ம தாத்தா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஏசியா எங்க இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். அவனை ஒரு பொண்ணு தான் வளைச்சு பிடிச்சிருக்கா. ஆக்சுவலா அது வேற யாரும் கிடையாது, நம்மளோட வெரோனிகா. தேவையில்லாம என் வழிக்கு வந்துட்டு இருக்க, ஒழுங்கா என் பேரனை விட்டுரு. பதிலுக்கு வெரோனிகாவும், ரெக்கான் நீ பண்ண நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு, ஒழுங்கா என்னையும் ஏசையாவையும் இந்த இடத்த விட்டு போக விட. சோ இப்ப இவங்க பேசிக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏற்கனவே இந்த வெரோனிகாவுக்கு இந்த ரெக்கான தெரியும் போல. உடனே தாத்தங்காரன் சும்மா இல்லாம கையில ஒரு கத்தி எடுத்து வெரோனிகாவை குத்துற மாதிரி தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்து நம்மாளுங்க ரத்த வெள்ளத்துல சுருண்டு போய் கிடக்கிற வெரோனிகாவை கவனிக்கிறாங்க. ஐயோ உயிருக்கு ஆபத்து, உடனே இவளை காப்பாத்துங்க. அப்ப வெரோனிகாவை பாருங்களேன், என்னோட ஊர் முக்கியம் கிடையாது, முதல்ல அந்த குட்டி பையன் ஏசியாவை ரெக்கான் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. என் உயிரை விட அவன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க நினைக்கிறத விட ரெக்கான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானவன். சரி அப்படின்னா நீங்க 3 பேரும் இந்த பொண்ணை காப்பாத்தி பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு போங்க, நான் அந்த குட்டி பையனை தேடி காட்டுக்குள்ள போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு லெவி மட்டும் கையில துப்பாக்கியோட காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு
அதுக்கப்புறமா லெவியும் கிராமத்துக்குள்ள வந்துட்டான். மன்னிச்சிரு, எவ்வளவு தேடியுமே குட்டி பையனை கண்டுபிடிக்க முடியல. சரி அதெல்லாம் விட்டு தள்ள. இந்த பொண்ணு யாரு? இவ எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்தா? ஆரம்பத்துல எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இந்த போட்டோவை பாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி மொஜாக்கோ பாலைவனத்துல ஆராய்ச்சிக்காக ஒரு சில பேரு பள்ளத்துக்குள்ள இறங்குனாங்க. அந்த ஆராய்ச்சியில இந்த பொண்ணு ஒருத்தையா இருந்திருக்கா. இவரோட பேரு வெரோனிகா. இத பார்த்த ஹீரோயின் ஒரு பக்கத்துல ஷாக் ஆக, இன்னொரு பக்கத்துல சோஃபி, லூசி, அப்புறம் நம்ம ஹீரோ, இவங்க 3 பேரும் ஹீரோவோட அக்காவோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப நேரா அந்த வீட்டுக்கு வந்து பாக்கும்போது காட்டுக்கு நடுவுல இருக்கு. உள்ள ஒரு பயல கூட காணோம். எங்க போயிட்டாங்கன்னு புரியாம குழப்பத்துல இருக்கும்போது அப்பதான் ஹீரோ பக்கத்துல ஒரு சின்ன பள்ளம் இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல வெரோனிகா ஹீரோனை பார்த்து, குட்டி பையன் ஏசியாவ உன் உயிரை கொடுத்தாச்சும் நீ காப்பாத்தியாகணும். இல்ல எனக்கு புரியல, அவனை எதுக்கு நான் காப்பாத்தணும்? முக்கியமா நீங்க யாரு? எப்படி இந்த கடந்த கால உலகத்துக்கு வந்தீங்க? அப்புறம் அந்த வயசான தாத்தா உருவத்துல இருந்த ரெக்கான் அது யாரு? ஐயோ, நீ கேக்குற கேள்விக்கான பதில் என்கிட்ட இருக்கு. ஆனா அதை சொல்றதுக்கான நேரம் தான் என்கிட்ட இல்ல. உனக்கு இன்னுமா அந்த குட்டி பையன் யாருன்னு தெரியல? அதான் உன்னோட எதிர்கால புருஷன் கெவின். ஒரு நிமிஷம் ஹீரோனுக்கு சம ஷாக்கு. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல அந்த ரெக்கான் குட்டி பையனை தூக்கிட்டு போயிருப்பால. அப்ப சந்தேகத்துல ஏசியாவும், தாத்தா என்னாச்சு? நம்ம கிராமத்துக்கு போகாம எங்க போயிட்டு இருக்கோம்? நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை, தாத்தாவும் கூட இருக்கல, உன்னை பாதுகாப்பா பாத்துப்பேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு காயத்துக்காக கையில ஒட்டப்பட்டிருக்க பேண்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை லைட்டா எடுக்கும் போது இந்த ஏசியாவோட கையில எந்த மாதிரி தழும்பு இருக்கோ அதே மாதிரியே அச்சல் நம்ம ஹீரோவோட கையிலயும் தழும்பு இருக்கு. அப்படின்னா வெரோனிகா சொல்லக்கூடியது 100% உண்மை. கூடவே மனித உலகத்துல இருக்க ஹீரோவுக்கு இல்லூஷன்ல குட்டி பையன் ஏசியாவோட உருவத்துல தான் இப்ப இருக்க மாதிரி ஹீரோவுக்கு ஃபீல் ஆகுது. உடனே பக்கத்துல இருக்க தான் பொண்ணை பார்த்து, நான் எங்க இருந்து வந்தேங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலா நான் ஒரு கடந்த காலத்தை சேர்ந்த ஆளு. நான் இங்க ஏசியாங்கிற வேற ஒரு பேர்ல இருந்திருக்கேன். எப்படியோ கஷ்டப்பட்டு நான் இந்த நிகழ்கால உலகத்துக்கு வந்திருக்கேன். சோ அதனாலதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறையா மொஜாகோ பாலைவனத்துல போர்ட்டல் உருவாச்சு. அந்த வெளிச்சம் மேல பட்ட அந்த நிமிஷத்துல இருந்து கடந்த காலத்துக்கும் எனக்கும் இருந்த கனெக்ஷன் அந்த போர்ட்டலே அடிக்கடி ஒரு சின்ன இலூஷனா கொடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோஃபிக்கும் லூசிக்கும் ஹீரோ சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு தூக்கி வாரி போடுது. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ தேடி வந்து அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. யாரா நீங்க? சட்டவிரோதமா எதுக்குடா என் இடத்துக்குள்ள வந்தீங்க? ஒழுங்கா இங்க இருந்து போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடவா? வயலுக்கு ஹீரோவும், அக்கா என்னோட பேரு கெவன், என்ன நீங்க இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா? வயலுக்காக இல்லங்கறா. ஆனா ஹீரோ விடாம, என் குடும்பம் இப்ப ஆபத்துல இருக்கு, சொல்ல போனா நீங்க மட்டும் தான் என் குடும்பத்தை காப்பாத்த ஹெல்ப் பண்ண முடியும். என்ன நடக்குதுன்னு புரியாம அக்கா ஒரு பக்கத்துல ஷாக் ஆகுறாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல கிராமத்துல இருந்த லெவி இப்ப நேரா கேம்புக்கு வந்திருக்கான். ஏன்னா காயம்பட்ட வெரோனிகாவை காப்பாத்தணும்னா அதுக்கு இங்க இருக்க டாக்டரோட ஹெல்ப் தேவை. அதனால லெவி இப்ப டாக்டரை கூட்டிக்கிட்டு நேரா அந்த கிராமத்துக்கு வந்துட்டு இருக்கான். இதுக்கடையில ஹீரோயின் வெரோனிகாவோட பேச்ச கேட்டு காடு ஃபுல்லாவே அந்த குட்டி பையனான ஏசியாவை தேடி பாத்துருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் கிராமத்துக்கு வந்தவங்க அங்க இருக்க காராவை பார்த்து, ஆமா அந்த ரெக்கானை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆரம்பத்துல இருந்து அவரு உங்க கூடத்துல ஒரு ஆளா? அப்ப உடனே காராவும், இல்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் ரெக்கான் இங்க கூடத்துல ஒரு ஆளா சேர்ந்தாரு. சோ ஹீரோனுக்கு இங்கதான் தெளிவா புரியுது. அப்படின்னா அந்த ரெக்கானும் கண்டிப்பா நம்ம உலகத்தை சேர்ந்த ஆளாதான் இருப்பான்னு. இருந்தும் எதுக்காக எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஏசியாவை கூட்டிட்டு போக பாக்கலான்னு பைபிளுக்கு ஒண்ணும் புரியல. சரண அப்ப அந்த இடத்துக்கு ஜீப் வருது. உள்ள இருந்து நம்ம டாக்டர் லெவி உதவிக்காக ஜான் அப்புறம் மேரியும் வந்திருக்காங்க. உடனே ஹீரோனும், குட்டி பையனா இருக்க ஏசியா தான் எதிர்காலத்துல உன்னோட அப்பா. அம்மா விளையாடுறீங்களா? அந்த வெரோனிகா பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்பிட முடியாது. இப்ப வரைக்கும் அவ எங்க இருந்து வந்தாங்க உண்மையை கூட சொல்லல. டே தம்பி, எனக்கும் அது புரியுதுடா. ஆனா உங்க அப்பா கூட நீ தான் அதிக நேரம் இருந்திருக்க. அதனால உங்க அப்பா கிட்ட இருக்க ஏதாவது ஒரு சில தடயங்கள் கண்டிப்பா அது குட்டி பையன் கூட மேட்ச் ஆகும். நல்லா யோசிச்சு பாரு. இந்த மாதிரி எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல டாக்டர் இப்ப வெரோனிகாவுக்கு தன்னால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்து ஓரளவுக்கு அவ உயிரை காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா வெரோனிகாவும் ஹீரோனை பார்த்து, இன்னும் ஒரு நாளைக்குள்ள நீ சரியா அந்த ஏசியாவை காப்பாத்தி 1988 வருஷத்துக்கு அனுப்பியாகணும். அப்படின்னா இந்த கடந்த காலத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு இன்னொரு போர்ட்டல் இருக்கா? ஆமா, நினைக்கிறத விட இந்த உலகத்துல நிறைய போர்ட்டல் இருக்கு. ஆனா நான் சொல்லக்கூடியது சரியா 1988 மட்டும் தான் போகும். இங்க இருந்து சரியா வடமேற்கு திசையில ஒரு உடைஞ்சு போன மரம் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு சின்ன சுரங்க பாதை இருக்கு. எப்படியாச்சும் நீ அந்த இடத்துக்கு ஏசியாவை காப்பாத்தி கூட்டிட்டு போகணும். உங்க பயணத்தோட முடிவுல ஒரு மிகப்பெரிய மலை இருக்கும். அதோட எட்ஜ்ல தான் போர்ட்டல் ஓபன் ஆகும். உடனே ஜான் உள்ள போந்து, நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி, உன் பேச்சுக்கே நானும் வரேன். ஏசியாவை காப்பாத்தி நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா அங்க போர்ட்டல் ஓபன் ஆகும் போது நான் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறது உனக்கே தெரிய வரும். இதுல முக்கியமான இன்னொரு பிரச்சனை இருக்கு. நீங்க மட்டும் ஏசியாவை சரியா 1988 வருஷத்துக்கு அனுப்பி வைக்கலன்னா எதிர்கால உலகத்துல ஹீரோவும் இருக்க மாட்டான், உன்னை கல்யாணமும் பண்ண மாட்டான். அதுக்கப்புறமா உனக்கு 2 பசங்க இருக்காங்களே, அவங்களும் நொடிப்புணுதுல இறந்து போயிடுவாங்க. போர்ட்டல் ஓபன் ஆன அடுத்த நிமிஷமே உங்க பசங்க 2 பேருக்கும் வித்தியாசமான வலி ஏற்படும். அதனால சீக்கிரமா அந்த ஏசியாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருங்கன்னு சொல்லி மொத்த பேரையும் அந்த இடத்தை விட்டு அனுப்பி வைக்கிறா. ஆரம்பத்துல என்னதான் ஹீரோனுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் கூட ஹீரோவை சரியா 1988 தான் ஒரு குடும்பம் தத்தெடுத்திருப்பாங்க. சோ அந்த வருஷம் கொண்டு சரியா சொல்லும் போது எப்படி இவளால நம்பாம இருக்க முடியும்? அதனாலேயே இவங்க ஒரு பக்கத்துல தனியா பிரிஞ்சு இப்ப அந்த ஏசியாவை தேடி கிளம்புறாங்க. இதுக்கடையில ஹீரோ தன்னோட அக்காவை பார்த்து, 1988 ஜூலை 16 தேதி நீங்களும் நானும் தத்தெடுக்கப்பட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கடந்த காலத்தை பத்தி ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா மொஜாகோ பாலைவனத்துல எனக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த நிமிஷத்துல இருந்து நான் நிறைய இல்யூஷனை பாக்குறேன். அப்ப உடனே அக்காவும், ஆமா எனக்கும் சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்து வித்தியாசமான நிறைய இல்யூஷனை பார்த்தேன். நான் ஏதோ காட்டுக்குள்ள இருக்க மாதிரியும் ஃபீல் ஆச்சு. ஆனா இருந்தும் இதை பத்தி நான் பேச விரும்பல. தயவு செஞ்சு நிறுத்த விட்டு போயிடுங்க. கூடவே நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கையும் இல்ல. இதே டைம்ல ரெகான் நம்ம குட்டி பையனை தூக்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன குகைக்குள்ள
காட்டுக்குள்ள வந்து விழுந்திருக்கா. தாத்தா நம்ம எப்ப வீட்டுக்கு போவோம்? டேய் வீடெல்லாம் வேணாண்டா, நான் உன்னை இனிமே பாதுகாப்பா பாத்துப்பேன். எனக்காக இதே இடத்துல வெயிட் பண்ணு, உனக்கு பிடிச்ச பழங்களை நான் போய் பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் மட்டும் தனியா வெளியில போயிட்டான். கட் பண்ண இதே டைம்ல நம்ம குட்டி பொண்ணு லைலா இருக்கா பாத்தீங்களா, அவ அந்த போலீஸ்கார லேடி கூட ஒன்னா உட்காந்து ஒரு சின்ன கேம் விளையாடிட்டு இருப்பா. பாவம் ரெபேக்கா மட்டும் தன்னந்தனியா உட்காந்துட்டு இருப்பா. உடனே பக்கத்துல வந்த லைலாவும் என்னாச்சு ரொம்ப சோகமா இருக்க? ஆமா, இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே என் மேல நம்பிக்கை இல்ல, சொல்ல போனா நான் ஏதோ கொலைகாரின்னு நினைச்சு பயப்படுறாங்க. சிரிச்சுக்கிட்டே லைலாவும் இந்த பாரு நம்மள எந்த பார்வையில பாக்குறாங்கிறது நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து, சோ அதனால அவங்க உன்னை நம்புற அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ணியாகணும். சடனா அப்ப அங்க வந்து ஆருக்கு பாருங்கப்பா, நான் சொல்ற விஷயத்த சத்தியமா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள நான் ஒரு ஜெர்சி மாடை பார்த்தேன். எனக்கு தெரியும் கண்டிப்பா இந்த கற்கால உலகத்துல ஜெர்சி மாடுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நான் பார்த்தது உண்மை. உங்களுக்கு விருப்பம்னா என் கூட யாராவது வாங்க, அந்த மாடை மட்டும் பிடிச்சிட்டு வந்தோம். குடிக்கிறதுக்கு தேவையான பால், வெண்ணெய், நெய்யன்னு நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாத்தையுமே அந்த மாடு மூலமாவே நம்மளால எடுத்துக்க முடியும். ஆனா கேம்ப்ல இருக்க ஒரு பையன் கூட இந்த ஆர்க்க நம்புற மாதிரியே தெரியல. சரி வந்தாவாங்க வராட்டி போங்கன்னு சொல்லிட்டு ஆர்க்கு மட்டும் இப்ப தனியா அந்த மாட்டை தேடி கிளம்புறான். அடுத்த இதே டைம்ல ஏஜேவை தேடி லெவி, ஹீரோயின் அப்புறம் அந்த ஜான் வந்திருப்பாங்கல்ல. வழியில ஒரு சின்ன மரக்கட்டை விழுந்து கிடக்கு. அட இதை எப்படி தாண்டி போறதுன்னு புரியாம குழப்பத்துல இருப்பாங்க. அப்பதான் லெவி கவனிக்கிறான், அங்க இருக்க குகைக்குள்ள இருந்து ஒரு புகை வந்துட்டு இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா ரெக்கா நீங்க தான் குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பான் போலன்னு கையில துப்பாக்கியோட நேரா உள்ள வந்து பாக்கும்போது நினைச்ச மாதிரி அந்த இடத்துல குட்டி பையனை காணோம். அதுக்கு பதிலா குகையோட இன்னொரு பக்கத்துல குட்டி பையன் நடந்து போனதுக்கான ஒரு சின்ன கால் தடம் இருக்கு. உடனே லெவியும் ஹீரோயினும் குட்டி பையனை தேடி நாங்க ஒரு பக்கத்துல போறோம், நீ முதல்ல ஜீப் எடுத்துட்டு இந்த மலையை சுத்தி இன்னொரு பக்கமா வா. உடனே ஜானும் சரின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துக்கிட்டு காட்டு வழியா போயிட்டு இருப்பான். அப்ப நல்ல வேலையா வழியில நம்ம குட்டி பையனை கவனிக்கிறான். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா நம்ம குட்டி பையன் ஏசியா நடந்து வந்துட்டு இருக்க விஷயத்த ஒரு சூரப்புலி ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. நேரா குட்டி பையனை கிடைக்கலாம்னு வேகமா ஓடி வரும். இதை கவனிக்கிற ஜான் சும்மா இருப்பானா, வண்டியை படு வேகமா ஓட்டிட்டு வந்து நேரா சூரப்புலி மேலேயே டம்முன்னு இடிப்பான். வண்டியே பயங்கரமா உடஞ்சு சேதமாயிருச்சு. அதுக்கப்புறமா எப்படியோ குட்டி பையனை காப்பாத்தியாச்சு. இப்ப இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆன சவுண்ட் கேட்டு லெவியும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ரொம்ப நேரத்துக்கு இந்த காட்டுக்குள்ள இருக்க முடியாது, வாங்க உடனே கேம்புக்கு போலான்னு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜான் குட்டி பையன் கையில இருக்கக்கூடிய தழும்பு கவனிக்கிறான். அம்மா இத பாத்தீங்களா, அப்பாவோட கையில இருக்கும்ல அதே மாதிரியே ஒரு தழும்பு. சோ இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெரோனிகா இவங்க கிட்ட சொன்னது 100% உண்மைங்கிறது புரியுது. இப்ப நம்மளுங்க போயிட்டு இருக்க விஷயத்த ஒளிஞ்சிருந்த அந்த ரெக்கானும் பாத்துட்டு இருக்கான். இதுக்கிடையில நம்ம ஆர்க்கு பையன் மாட்டை தேடி காட்டுக்குள்ள வந்திருப்பான்ல, இப்ப அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ரெபேக்காவும் வந்துட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் பைபிளுக்கு செம ஷாக்கு. அம்மா நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதான் கேம்ப்ல ஏதோ மாட்டை கண்டுபிடிக்கணும், அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்ன, அதனாலதான் உனக்கு உதவியா நான் இங்க வந்தேன். எல்லாரும் நான் பண்ண ஒரே ஒரு தப்புக்காக என்ன கெட்டவன் பாக்குறாங்க. லைலா மேல இருக்க அளவு இருந்த பாசத்தாலதான் நான் அந்த மொட்டைய கல்லால அடிச்சேன். ஆனா இப்ப அவங்க என்ன நம்பணும்னா நான் கண்டிப்பா உன் கூட சேர்ந்து அந்த மாட்டை கண்டுபிடிச்சாகணும். ஆர்க்குக்கும் ரெபேக்கா சொல்லக்கூடியது சரின்னு தோணுது. சோ அதனால இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த மாட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில குட்டி பையனை தேடி வந்தா நம்ம மொட்டை பையன் அப்புறம் அந்த காரா காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது சடனா மொட்டையோட மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. பயந்து போன காராவும் என்னாச்சுன்னு கேப்பா. அப்ப உடனே மொட்டையும் 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பிரெயின்ல ஒரு கேன்சர் கட்டி உருவாச்சு, என்னால என் குடும்பத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நானே அவங்க கூட சண்டை போட்டு பிரிஞ்சு வந்தேன். வலி வேதனைகளை தாங்க முடியாம என்ன நானே சுட்டுக்கிட்டு இறந்து போலாம் நினைச்சேன். அதுக்காக தான் துப்பாக்கியை கூட கொண்டு வந்தேன். ஒரு நிமிஷம் காராவுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமா போடுச்சு. தன்னையே அறியாம அங்க இருக்க மொட்டை பையனை டக்குன்னு கிஸ் பண்ணிடுவா. சோ இப்ப இவங்களுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு காதல் உருவாகுது. இதே டைம்ல நம்ம குட்டி பையனை கூட்டிக்கிட்டு ஜான் முன்னாடி போயிட்டு இருப்பான். பின்னாடி நம்ம லெவியும் ஹீரோயினும் வந்துட்டு இருப்பாங்க. பையன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம உன்னோட அம்மா அப்பா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. ஏ தம்பி அது என்னோட அப்பா கிடையாது, அப்பாவோட ஃப்ரெண்டு லெவி. அப்படியா, எனக்கு அப்படி தோணல. காட்டுக்குள்ள இருந்து உங்க கேம்ப வேவு பார்க்கும்போது உங்க அம்மாவும் லெவியும் கையை பிடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இதை கேட்டதுமே லெவிக்கும் தன்னோட அம்மாவுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்குங்கிற விஷயத்த ஜான் இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிறான். சடனா அதே டைம்ல இந்த ரெக்கான் இருக்கான் பாத்தீங்களா, தான் கூட ஒரு சில அடியாளங்களை கூட்டிக்கிட்டு நம்ம குட்டி பையனை தேடி காடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான். இதுக்கடையில ஹீரோ தாக்கா தன்னை நம்பணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு கலை பொருளை அவகிட்ட காட்டியாகணும். அதாவது அவ இல்லூஷன்ல பார்த்த ஏதாவது ஒண்ணு. அதனால ஒரு சீன்ல நம்ம வெரோனிகா அகழ்வாராய்ச்சி பண்ணக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அங்க கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் ஏதாவது அக்கா தன்னோட வீட்டுல வரைஞ்சு வச்சிருக்க பொருளோட மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம கொண்டு போகக்கூடிய பொருளை பார்த்து நான் சொன்ன எல்லாமே உண்மைங்கிற விஷயத்த அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு சோஃபியோட உதவியால அந்த கலை பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அது வைக்கப்பட்டிருக்க இடத்துக்குள்ள வந்துட்டான். அப்பதான் ஹீரோ ஒரு சின்ன கூழாங்கல கவனிக்கிறான். அதுல தட்டாம்பூச்சி மாதிரி ஒரு சின்ன வடிவம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இதே மாதிரியே ஒண்ணு அக்கா தன்னோட வீட்டுல படமா வரைஞ்சு வச்சிருப்பாங்க. சோ கண்டிப்பா இதை கொண்டு போய் காட்டினா நம்ம சொல்லக்கூடியதை நம்புவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கூழாங்கல எடுக்க போற நேரம் பார்த்து கரெக்டா ஒரு சில பாடி கார்ட்ஸ் உள்ள வந்துட்டானுங்க. பயந்து போன நம்மாலே அங்க இருக்க போர்டுக்கு பின்னாடி விழுந்துப்பான். ஆனா அந்த பைபிளைங்க கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு இருக்கானுங்க. உடனே இந்த இடத்தோட பவரை ஃபுல்லா கட் பண்ண சொல்லி சோஃபியாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவான். பாடி கார்ட்ஸ் பக்கத்துல வந்த நேரத்துல கரெக்டா அங்க இருக்க ஒட்டுமொத்த பவரும் கட் ஆயிடும். இதை கவனிக்கக்கூடிய பாடி கார்ட்ஸும் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வெளியில போடுவாங்க. இந்த சின்ன கேப்ல அங்க இருந்த கூழாங்கல தூக்கிட்டு நம்ம ஹீரோவும் எஸ்கேப் ஆயிட்டான். இதே டைம்ல கத்தி குத்து வாங்கின வெரோனிகா பெட்ல மறைச்சு வச்சிருந்த ஒரு சின்ன புக்கை தூக்கிட்டு வேக வேகமா வெளியில ஓடி வரா. இதை கவனிக்கக்கூடிய மேரியும் அவனோட அப்பாவும் வெரோனிகா உங்க காயம் இன்னும் சரியாகல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இல்ல எனக்கு இப்ப என் உயிரை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உடனே இந்த இடத்தை விட்டு என்ன கேம்புக்கு கூட்டிட்டு போங்க. சரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நம்ம வெரோனிகாவை கூட்டிக்கிட்டு இப்ப நேரா கேம்புக்கு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கடையில ஏசையாவோட
உயிரோட தப்பிச்சு வந்த நம்ம ஆளுங்க வடமேற்கு திசையில வெரோனிகா சொன்ன சுரங்கப்பாதை இருக்கு பாத்தீங்களா, அதை தேடி போயிட்டு இருப்பாங்க. வழியில ஒரு தொங்கு பாலம் இருக்கு. முதல்ல ஹீரோனும் ஏசியாவும் எப்படியோ கடந்து பாலத்தோட இன்னொரு பக்கத்துக்கு வந்துட்டாங்க. அடுத்த பின்னாடியே ஜானும் லெவியும் வரலாமே பாக்கும்போது சடனா அப்ப அந்த இடத்துக்கு வந்த ரெக்கான் நம்ம ஆளுங்க 2 பேரையும் பணைய கைதியா பிடிச்சிட்டான். ஒழுங்கா என் பேரனை என்கிட்ட திரும்ப கொடு, அப்படி இல்ல இவங்க 2 பேரையும் இதே இடத்துல சாகடிப்பேன். பாவம் ஹீரோயின் என்ன பண்றதுன்னே புரியாம குழப்பத்துல இருப்பா. அப்ப நம்ம லெவிய பாருங்களேன், மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து தொங்கு பாலத்தோட கயிறு இருக்கு பாத்தீங்களா, அதை ஒட்டுமொத்தமா கட் பண்ணி விட்டான். அப்ப கூட இந்த ரெக்கான் சும்மாவே இல்ல. இந்த பாரு, என்னதான் பாலம் உடைஞ்சாலும் கூட இங்க இருந்து சரியா 4 மைல் தூரத்துல நான் என் பேரனுக்காக காத்திருப்பேன். ஒழுங்கா அவனை கூட்டிட்டு அங்க வா, இல்ல நான் இந்த 2 பேரையும் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு பயப்புள்ள இவன் ஒரு பக்கத்துல தனியா கிளம்பிட்டான். இதுக்கடையில நம்ம ஆர்க்கும் ரெபேக்காவும் ஒன்னா சேர்ந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஜெர்சி மாடை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கடையில பணைய கைதியா இருக்க ஜான் கூட இருக்க லெவிய பார்த்து, எங்க அம்மாவுக்கும் உனக்கும் கனெக்ஷன் இருந்துச்சுல்ல, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் மறைக்க முடியாது. பதிலுக்கு லெவியும், இந்த பாரு நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, எனக்கு அது புரியுது. ஆனா உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்த நேரத்துலதான் உங்க அம்மா என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப எனக்கும் அவளுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த சண்டையை பேசுறதுக்கு இது சரியான இடமும் இல்ல. முதல்ல 2 பேரும் தப்பிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம், மீதி எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். பதிலுக்கு ஜானும் சரின்னு சொல்ல கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஜெர்சி மாடை பிடிச்சிருப்பாங்க இல்லையா, ஆர்க்கும் ரெபேக்காவும் இப்ப அந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு நேரா கேம்புக்கு வந்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் மாட்டை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆர்க்கு சொன்னது உண்மைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. கூடவே அந்த ஆர்க்க பாருங்களேன், இந்த மாட்டை நான் மட்டும் கண்டுபிடிக்கல, தோ ரெபேக்கா இவன் என் கூட இல்லனா கண்டிப்பா என்னால இதை பண்ணிருக்க முடியாது. இப்படி சொல்லும் போது அந்த கேம்ப்ல இருந்த ஒட்டுமொத்த பேருக்கும் ரெபேக்கா மேல இருந்த கெட்ட எண்ணங்கள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இவள நம்ப ஆரம்பிக்கிறாங்க. லைலாவும் இந்த விஷயத்தை பார்த்து லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறா. சோ இனிமே ரெபேக்கா நல்லவ. அடுத்த இதே டைம்ல நம்ம ஹீரோவுக்கு வழக்கம் போல ஒரு இல்யூஷன் தெரியுது. அதுல நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏசையா நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன்னை பாதுகாப்பா 1988க்கு அனுப்பி வைக்கிறேன். அப்பா என்னாச்சு, மறுபடியும் இல்யூஷனை பாத்தீங்களா? ஆமா, குழந்தையா இருந்த என்ன அம்மா இப்ப கெட்டவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி என்ன அந்த போர்ட்டல் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இத சொல்லி முடிச்சிட்டு நேரா தான் அக்காவோட வீட்டுக்கு வந்து கதவை டம்னு தட்டுறாங்க. திறந்த உடனே அக்காவுக்கு சம கோபம். ஏடா உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டல, அப்புறம் எதுக்குடா மறுபடியும் என் வீட்டுக்கு வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க இந்த கல்லை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன கல்லுன்னு அக்காவும் அதை வாங்கி பார்க்கும்போது இவங்க இல்யூஷன்ல பார்த்து ஒரு சின்ன கல்லை வரைஞ்சிருப்பாங்க. இப்ப அதே வடிவத்துல இருக்க ஒரு கல்லை தான் நம்ம ஹீரோ கொண்டு வந்து கொடுத்திருக்கான். இதை பார்த்த அடுத்த நிமிஷமே இப்ப அந்த அக்காவுக்கு ஒரு சின்ன இல்யூஷன் தெரிய ஆரம்பிக்குது. அதுல இந்த கல்லை வச்சு கடந்த காலத்துல விளையாண்ட விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலா இப்ப நம்ம ஹீரோவோட அக்காவா இருக்கக்கூடியது வேற யாரும் கிடையாது, கடந்த காலத்துல இருக்கக்கூடிய லைலா இருக்கா பாத்தீங்களா, அவதான் இப்ப எதிர்கால உலகத்துல ஹீரோவோட அக்காவா இருக்கா. ஒரு பக்கத்துல ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆக, இன்னொரு பக்கத்துல நம்ம குட்டி பையனும் ஹீரோயினும் காட்டு வழியா போயிட்டு இருப்பாங்க. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம காராவும் மொட்டை பையனும் வந்துட்டாங்க. அம்மா என்னாச்சு, உன் கூட வந்த ஜான் அப்புறம் அந்த லெவி இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? ரெக்கான் தான் அவங்க 2 பேரையும் பணைய கைதிகளா பிடிச்சிட்டான். இது ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெக்கானுக்கு இந்த கடந்த கால உலகத்துல இருக்க நிறைய கிராமங்கள்ல நண்பர்கள் இருக்காங்க. இது நிறைய கிராமங்களா அப்படின்னா உங்களோட மட்டும் கிராமம் கிடையாதா? அதே மாதிரியே நிறைய இருக்கா? ஆமா, அதனால ரெக்கான தனியா எதிர்க்க முடியாது, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நானும் மொட்டை பையனும் கேம்புக்கு போயிட்டு உதவிக்கு ஆளை கூட்டிட்டு வரோம். இந்த இடத்துல கட் பண்ண அடுத்து கேம்ப காட்டுறாங்க. அங்க நம்ம டாக்டர் பையன் வெரோனிகாவை கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த பாருங்கப்பா, உங்கள்ட்ட நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. வடமேற்கு திசையில இருக்க சுரங்க பாதையோட மலைப்பகுதியில ஒரு போர்ட்டல் திறக்க போகுது. அது சரியா 1988க்கு போக போகுது. உங்கள யாருக்காச்சும் விருப்பம் இருந்தா நீங்க அது வழியா தப்பிச்சு போலாம். இப்ப அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருக்கும் போர்ட்டல் வழியா நம்ம 1988க்கு போலாமா வேணாமாங்கிற குழப்பம் அதிகமா இருக்கு. இதுக்கடையில வெரோனிகா லைலாவுக்கு பக்கத்துல வந்து ஒரு சின்ன மேப்பை கொடுக்குறா. நீ இதை எப்படியாச்சும் ஏசியா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்பதான் குட்டி பையனான ஏசியாவோட உயிரை காப்பாற்ற முடியும், கூடவே உன்னோட குடும்பத்தையும் பார்க்க முடியும். உன்னால இந்த வேலையை செய்ய முடியுமா? எனக்கு ப்ராமிஸ் பண்ண. ஆரம்பத்துல யோசிக்கிற லைலா தான் குடும்பத்தை பார்க்கணுமேங்கிற ஆசையால நம்ம வெரோனிகா சொன்ன டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறா. கட் பண்ண இதே டைம்ல ஹீரோவோட அக்காவை காட்டுறாங்க. அவங்க முதல் முறையா இந்த மனித உலகத்துக்கு வந்தப்ப தான் போட்டிருந்த ட்ரெஸ் காட்டி, நான் இங்க வரும்போது இந்த பேப்பர் என் பாக்கெட்லயே இருந்துச்சு, ஆனா இது என்ன எதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. சந்தேகத்துல ஹீரோவும் சோஃபியும் அதை வாங்கி பார்க்கும்போது இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா 1988, 2028, 2018 இந்த மாதிரி எக்கச்சக்கமான வருஷங்கள்ல நிறைய போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு போல. அது சம்பந்தப்பட்ட மேப் தான் இது. அப்படி பார்க்கும்போது 2021 லாஸ் ஏஞ்சல்ல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆயிருக்குல்ல, அது சம்பந்தப்பட்ட குறிப்பு கூட இதுல இருக்கு. அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான், நாளைக்கு டொபாங்கோ நகரத்துல ஒரு போர்ட்டலோட கதவு திறக்குன்னு போட்டிருக்கு. ஐயோ, டோங்கோ இப்ப சியாட்டல்ல இருக்கு. உடனே மக்கள் கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும். அப்பா நீங்க சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்களே. நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, ஆனா நான் சொல்லக்கூடியதை நம்புற ஒரு ஆள் எனக்கு தெரியும். இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ள குட்டி பையன் கூட தனியா இருந்திருப்பாங்க இல்லையா. நேரம் போக போக அந்த இடம் ஃபுல்லாவே இருட்ட ஆரம்பிக்குது. தம்பி என்னால இதுக்கு மேலேயும் உன் கூட வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ மட்டும் தான் தனியா சுரங்க பாதை வழியா போர்ட்டல் கிட்ட போயாகணும். எனக்கு சத்தியம் பண்ணு, நீ அங்க போகல. ஐயோ கண்டிப்பா என்னால தனியெல்லாம் போக முடியாது. சரி ஓகே, அப்படின்னா நீ இதே இடத்துல வெயிட் பண்ணு. காராவும் மொட்டை பையனும் உன்னை தேடி இங்க வருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்னோட பையனையும் லெவியவும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் குட்டி பையனை காட்டுக்குள்ளே விட்டுட்டு இவன் மட்டும் தனியா அந்த ரெக்கான பார்க்க ஓடிட்டு இருக்கா. நேரம் போக போக காலையில விடிஞ்சு போச்சு. எப்படியோ தான் புள்ளைய கட்டி வச்சிருக்க இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டா. அப்ப உடனே ரெக்கானும் என் பேரன் ஏசியா எங்க, அவன் ரொம்ப பாதுகாப்பா போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டான். முதல்ல என் பையனையும் அங்க இருக்க லெவியவும் விடு. ஆனா இந்த ரெக்கான் அதெல்லாம் கேக்குற மாதிரியே இல்ல. கடுப்பான ஹீரோனும் யோ நீ என்ன பண்ண பாக்குற தெரியுமா, ஏசியா மட்டும் இப்ப அந்த போர்ட்டலுக்குள்ள போகலன்னா எதிர்கால உலகத்துல ஹீரோ
அவனும் இருக்க மாட்டான், அவனை யாரும் தத்தெடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்து காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான். எங்களுக்கு ஜான் லூசின்னு குழந்தையும் இருக்க மாட்டாங்க. வயலுக்கு ரெக்கான பாருங்களேன், எனக்கு இதை பத்தி ஏற்கனவே தெரியுங்கிறான். டேய் உண்மையாவே நீ யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? போக போக உண்மை உனக்கே தெரியும்னு ரெக்கான் வில்லத்தனமா பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா பைபிளுங்க நம்மால கைத்த வச்சு கட்டி போட்டானுங்க. ஆனா ஹீரோயின் சாதாரணமான ஆள் கிடையாது. வரும்போதே ஒரு முன்னெச்சரிக்கை பிளானோட தான் வந்திருக்கா. தான் மறைச்சு வச்சிருந்த கூர்மையான கல்லை பயன்படுத்தி கட்டி இருக்கக்கூடிய கயிறை கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துட்டு இருக்கா. அடுத்து கேம்புக்கு வந்த மொட்டையும் காராவும் நம்மளுங்க அந்த ரெக்கான் கிட்ட பணிய கைதியா இருக்க விஷயத்த கோத்து விட்டான். அதுக்கப்புறம் என்ன, ஒட்டுமொத்த பேரும் கிடைக்கிற ஆயுதங்களை தூக்கிட்டு இப்ப நம்மளுங்க 3 பேரை காப்பாத்துறதுக்கு நேரா அந்த ரெக்கானை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கடையில லைலா நம்ம ரெபேக்காவை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காட்டு வழியா போயிட்டு இருப்பா. சந்தேகத்துல ரெபேக்காவும் லைலா கொஞ்சம் நில்லு, அந்த வெரோனிகாவை நீ இப்பதான் பார்த்த, அப்படி இருக்கும்போது இந்த நம்பிக்கையில நீ அவ பேச்ச கேட்டு அந்த போர்ட்டல் கிட்ட போயிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஈஸியா கூட போர்ட்டல் வழியா 1988க்கு போகும்போது என்னோட உண்மையான குடும்பத்தை நான் பார்க்க முடியும்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்படின்னா நான் உனக்கு குடும்பம் இல்லையா? நீயும் நானும் அக்கா தங்கச்சி மாதிரி இவ்வளவு பாசமா இருந்திருக்கோம். ரெபேக்கா உனக்கு இன்னும் புரியல, நான் என் உண்மையான குடும்பத்தை பார்க்க ஆசைப்படுறேன். இப்படி சொன்னதுமே பாவம் ரெபேக்காவுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சோகத்தோட கொஞ்சம் கொஞ்சமா முன்னோக்கி நடக்கும் போது தெரியாதனமா மிருகங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு பொறி வச்சிருப்பாங்க. அதுல இவளோட கால் வசமா மாட்டிக்கிச்சு. எப்படியாச்சும் கலட்டலாமே ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா இவங்க 2 பேருமே சின்ன பொண்ணுங்களாச்சே, அதனால அவ்வளவு பலம் இவங்க கிட்ட இல்ல. இதுக்கடையில நம்ம ஆளுங்கள அந்த ரெக்கான் பையன் பிடிச்சு வச்சிருப்பால, இந்த விஷயத்த நம்ம குட்டி பையன் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து அடியால ஒருத்தன் நம்மால பிடிக்கலாமேன்னு பாக்கும்போது நல்ல வேலை டாக்டர் உள்ள போந்து அவன் கிடத்த நெரிச்சு அதே இடத்துல மயங்க வச்சுட்டாங்க. ஆக்சுவலா இங்க உதவி பண்ண வந்தது இவரு மட்டும் கிடையாது, கேம்ப்ல இருந்த ஒட்டுமொத்த பேருமே நம்ம ஆளுங்களை காப்பாத்த இங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சூப்பரா ஸ்கெட்ச போட்டு அங்க இருந்த ஒட்டுமொத்த ஆளுங்களையும் தூக்கிட்டாங்க. இப்ப கடைசியா இருக்கக்கூடியது அந்த ரெக்கான் மட்டும்தான். சரி அந்த பயபுள்ளைய பிடிக்கலாமேன்னு பாக்கும்போது கிடைக்கிற கேப்ல எஸ்கேப் ஆயிட்டான். சடனா என்னாச்சுன்னே தெரியல, நம்ம ஜான் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி சுருண்டு அதே இடத்துல விழுந்துட்டான். உடனே ஹீரோயினும் எனக்கு நம்ம போர்ட்டல் திறந்துருச்சுன்னு நினைக்கிறேன், என்ன வெரோனிகா சொன்னா. போர்ட்டல் திறந்த அடுத்த நிமிஷமே என் பையனுக்கும் பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடும் சொன்னாங்க. இப்ப அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. கட் பண்ண இதே டைம்ல நம்ம ஹீரோவோட பொண்ணு லூசி இருக்கா இல்லையா, இப்ப அவனுக்கும் ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி தொப்புன்னு சுருண்டு விழுந்துட்டா. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவங்களால நடக்கலாம் முடியுது, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வித்தியாசமான வலி மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. கட் பண்ண அடுத்து கேம்ப்ல இருக்க வெரோனிகாவை காட்டுறாங்க. இப்ப அவங்களுக்கு உதவியா நம்ம ஆர்க்க மட்டும் தான் கூட இருக்கான். அப்ப இந்த வெரோனிகா பக்கத்துல வந்து நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயாகணும், எனக்கு உன்னோட உதவி தேவை. அஸ்கு புஸ்கு நீங்க எங்க இருந்து வந்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த போர்ட்டலை பத்தி தெரியுதுன்னு எதுவும் என்கிட்ட சொல்லல, ஆனா நான் மட்டும் நீங்க சொல்லக்கூடிய வேலை எல்லாத்தையுமே பண்ணணுமா? சடனா வெரோனிகாவும் இந்த பாரு, இப்ப மட்டும் நீ என் கூட வந்தீங்கன்னா நீ கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கான பதில நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆரம்பத்துல யோசிக்கிற யாருக்கும் அதுக்கப்புறமா சரி நீ இந்த டீலுக்கு சம்மதிக்கிறான். இதுக்கடையில நம்மளுங்க ஒரு சில பேர் மட்டும் இப்ப குட்டி பையனை காப்பாத்தி நேரா அந்த போர்ட்டல் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு அப்ப இந்த ரெக்கானோட அடியால ஒருத்தன் முன்னாடி வந்து நிப்பான். உடனே போலீஸ்கார அம்மாவும் கையில ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க. ஆனா அவன் குண்டடி பட்டும் கூட ஓடி வந்து கத்திய வச்சு ஒரு குத்து கூடவே இந்த மார்க்கு பையனை புரட்டி எடுக்கிறான். லாஸ்டா சாகடிக்க போற நேரம் பார்த்து கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் பையன் கையில துப்பாக்கியோட வந்துட்டான். அடியால சுட்டு அதே இடத்துல கொண்டுட்டாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ அந்த சோஃபியாவோட அல்லக்கை இருந்தா பாத்தீங்களா, அவங்கிட்ட தான் அக்கா கொடுத்த மேப்பை காட்டி இதுக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆச்சுல்ல, இப்ப அதே மாதிரியே நாளைக்கு டோன்போ நகரத்துல போர்ட்டல் ஓபன் ஆக போகுது. அதனால உடனே மக்கள் கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி அவங்க உயிரை நம்ம காப்பாத்தி ஆகணும். டேய் கொஞ்சம் மனசாட்சியோட பேசுறா, இந்த மேப் ரொம்ப அறுவை பழசு, நான் போய் இது கடந்த காலத்துல இருந்து வந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு நம்ப மாட்டான்டா. சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க மட்டும் இப்ப மக்கள் உயிரை காப்பாத்தினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க போற பேரையும் புகழையும் யாராலையும் தடுக்க முடியாது. அல்லக்கையும் மக்கள் உயிரை காப்பாத்துறதுல ரொம்ப ஆர்வமா தான் இருக்கான். அதனாலயே ஹீரோவோட டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். இதுக்கடையில மார்க்கோட அம்மா வயித்துல பயங்கரமா காயப்பட்டிருக்கு, அதிகப்படியான ரத்தப்போக்கு. கண்டிப்பா இவங்களை கூட்டிட்டு போனா நம்ம ஹீரோனால குட்டி பையனை சரியான நேரத்துக்கு போர்ட்டல் கிட்ட கூட்டிட்டு போக முடியாது. அதனால நீங்க முதல்ல போங்க, நானும் மார்க்கும் பின்னாடி பொறுமையா வரேன்னு சொல்லிட்டு 6 பேரை மட்டும் அந்த இடத்தை விட்டு அனுப்பி வைக்கிறா. நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா ஒரு வழியா நம்மளுங்க வெரோனிகா சொன்ன சுரங்க பாதையை கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே இப்ப அதுக்குள்ள வந்து பாக்கும்போது வெளியில ஃபுல்லாவே தார் குழியா இருக்கு, கூடவே அதோட மேல் பகுதியில ஒரு சின்ன ஏணியும் தொங்க விடப்பட்டிருக்கு. நம்ம மேல போய் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனா ஒரு வேலை தப்பி தவறி உள்ள விழுந்தோம்னா உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல விட்டு தள்ளுங்க, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஜானும் தாவி குதிச்சு அங்க இருக்க ஏணியை பிடிச்சிருவான். அதை லைட்டா ஆடும் இல்லையா, அந்த சின்ன கேப்ல நம்ம டாக்டர் பையன் அந்த ஏணியை தாங்கி பிடிக்க முதல்ல ஜான், அப்புறம் நம்ம குட்டி பையன், மூணாவதா ஹீரோயினும் மேல ஏறிட்டு இருப்பா. சடனா அது வெயிட் தாங்காம மொத்தமா அறந்து கீழே விழுற அளவுக்கு போயிடும். நல்ல வேலை ஜான் கையை கொடுத்து தான் அம்மா உயிரை காப்பாத்திட்டான். ஆனா இப்ப கீழே இருக்கவங்களால கண்டிப்பா மேல வர முடியாது. நீங்க 3 பேரும் இந்த இடத்த விட்டு முதல்ல குட்டி பையனை கூட்டிக்கிட்டு மலையோட உச்சிக்கு போங்க, நாங்க வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சு உங்களை வந்து சந்திக்கிறோம்னு சொல்லிட்டு டாக்டர் பையன், மேரி, அப்புறம் அந்த லெவி இந்த 3 பேர் ஒரு பக்கத்துல ஒன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து மார்க்கு அம்மா கூட வந்துட்டு இருப்பான் இல்லையா, திடீர்னு அவங்க உடம்பு சுத்தமா முடியாம தடுமாறி தொப்புன்னு கீழே விழுவாங்க. அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் உங்க கூடயே தான் இருக்கேன். பதிலுக்கு அம்மாவும் இந்த பாருப்பா, நான் ஏற்கனவே போலீஸ்ல இதே மாதிரியே எக்கச்சக்கமான காயங்களை வாங்கியிருக்கேன், கண்டிப்பா ஏற்பட்டிருக்க காயம் என்னோட உயிரியை பறிக்கக்கூடியது. அதனால இப்பவே எனக்கு சத்தியம் பண்ணு, நீ இந்த உலகத்தை விட்டு மறுபடியும் நம்ம உலகத்துக்கு போனதுக்கு அப்புறமா உன் அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்த அதே தப்பான போதைப் பொருள் வேலையை நீ செய்யக்கூடாது, ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி மார்க்கும் கண்ணீரோட அழுதுகிட்டே சரின்னு சம்மதிக்கிறான். பாவம் இவன் சத்தியம் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த அம்மா அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. கொள்ளக்கார
ஒரு பக்கத்துல பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். இதே டைம்ல பிரசன்ட்ல இருக்க ஹீரோ அந்த போர்ட்டல் ஓபன் ஆக போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதனால டோன்போ நகரத்துல இருக்க மக்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் சோஃபியாவுக்கு சேட்டலைட் மூலமா இந்த டோன்போ நகரத்துல ஏற்பட வேண்டிய நில அதிர்வு இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய சீக்கிள் நகரத்துல ஏற்பட்டு இருக்கு. அப்படின்னா ஒருவேளை அங்கதான் போர்ட்டல் ஓபன் ஆகுது போல, வாங்க உடனே அங்க போலான்னு நேரா இப்ப ஒட்டுமொத்த பேரும் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க. பார்த்தா இப்ப நினைச்ச மாதிரியே டூரிஸ்ட் பார்க்குக்கு நடுவுல ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டு இருக்கு. கண்டிப்பா இது கடந்த காலத்தோட கனெக்ட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா கண்டிப்பா இந்த ஓட்டைக்குள்ள விமானத்தெல்லாம் அனுப்ப முடியாது, அளவுல வேற ரொம்ப சின்னதா இருக்கு. இதுக்கடையில ஹீரோயினும் ஜானும் குட்டி பையனை கூட்டிக்கிட்டு நேரா மலைக்கு பக்கத்துல வந்திருப்பாங்கல்ல. அப்ப ஜானோட நிலைமை மோசமாயிட்டே இருக்கு, அவனால நடக்க கூட முடியல. அதனால பாதி தூரத்திலேயே அம்மாவையும் குட்டி பையனையும் மட்டும் அந்த இடத்த விட்டு தனியா அனுப்பி வைக்கிறான். கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு வந்த ரெக்கான் குட்டி பையனை வளைச்சு பிடிக்கிறான். இதை கவனிக்கிற ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, மண்டையிலேயே கட்டைய வச்சு ஓங்கி விராட்டி குட்டி பையனும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட இருக்க கத்தியை பிடிங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுப்பான். இதுக்கடையில கையில துப்பாக்கியோட நம்ம மொட்டை பையனும் காராவும் அங்க வந்துட்டாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல அந்த ரெக்கானுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. கிடைக்கிற இந்த சின்ன கேப்ல நம்ம ஹீரோயின் அவசர அவசரமா குட்டி பையனை தூக்கிட்டு அங்க இருக்க மலை கிட்ட போயிட்டு இருக்கா. ஏன்னா இப்ப அங்கதான் போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத, நீ அந்த போர்ட்டல் வழியா போனதுமே உன்னை காப்பாத்த ஒரு சில பேர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பதிலுக்கு அந்த ஏசையாவும் சரின்னு சொல்லிட்டு போர்ட்டல் வழியா இப்ப 1988க்குள்ள போயிட்டான். இவன் உள்ள வந்த அடுத்த நிமிஷமே உடல் வலியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவோட பொண்ணு அப்புறம் அந்த ஜான் இவங்க ரெண்டு பேருக்கு இருந்த உடம்பு வலி ஒரு நொடியிலேயே மறைஞ்சு போயிடுச்சு. அப்பா என்னாச்சு, அம்மா உங்களை கடந்த காலத்துல இருந்து காப்பாத்திட்டாங்களா? ஆமாமா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப நம்ம ஃபேமிலியை காப்பாத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோஃபி, நீங்க எங்களை தடுத்தாலும் சரி, கண்டிப்பா நாங்க அந்த உலகத்துக்குள்ள போக தான் போறோம். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படின்னா நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப அவங்களும் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய பள்ளத்துக்குள்ளேயே தொப்புன்னு குதிக்கிறாங்க. ஒரு வழியா எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சு. தான் பையனுக்கு எதுவுமே ஆகலங்கிற விஷயம் தெரிஞ்சு ஹீரோயின் கட்டி பிடிச்சு பாசம் மலையை புரிஞ்சிட்டு இருப்பா. சடனா அப்ப அந்த இடத்துக்கு லைலா வரா. அம்மா அந்த ரெபேக்காவும் கூட வரலையா? இல்ல, அக்காவுக்கு காட்டுக்குள்ள காயம்பட்டு அதனால என்ன உடனே இங்க தனியா அனுப்பி வச்சா. ஆமா ஏசியா எங்க? அவங்கிட்ட நான் இந்த மேப்பை கொடுத்தாகணும். என்ன மேப்? அவன் ஏற்கனவே போர்ட்டல் வழியா இந்த உலகத்தை விட்டு கிளம்பிட்டாமா? இல்ல, நான் இந்த பேப்பரை அவங்கிட்ட கொடுத்தே ஆகணும். ஏன்னா வெரோனிகா கிட்ட நான் சத்தியம் பண்ணிருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு நேரா மலைக்கு மேல வந்து பாக்கும்போது இப்ப அந்த போர்ட்டல் கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலயும் அதுக்குள்ள யாராலையும் கிராஸ் பண்ணிப்போ, இதுக்கு மேலயும் அது வழியா யாராலையும் பயணம் பண்ணவே முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சோகத்துல இருக்க நேரம் பார்த்து திடீர்னு கடைசி நேரத்துல ஒரு பிரகாசமான வெளிச்சம். இது மூலமா லைலா, பக்கத்துல இருந்த ஜான், அப்புறம் அந்த மேரி, இவங்க 3 பேருமே நொடி பொழுதுல இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. கண்ணுக்கு நேரம் இதெல்லாம் பார்த்து ஹீரோனுக்கு அல்ல தான் பசங்க எங்க போனாங்க, அவங்களை எப்படி காப்பாத்த போறோங்கிற குழப்பம் தான் உள்ளுக்குள்ள அதிகமா இருக்கு. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல ஆர்க்கு வெரோனிகா கூட காட்டுக்குள்ள போயிருப்பால, இப்ப அவங்க வழியில ஒரு மிகப்பெரிய பில்டிங்க கவனிக்கிறாங்க. அடடே, கற்கால உலகத்துல எதிர்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கா? யார் இதெல்லாம் உருவாக்குனாங்க? பதிலுக்கு வெரோனிகாவும் நானும் ரெக்கானும் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி இப்படி ஒரு இடத்தை உருவாக்கணும். சொல்ல போனா எங்களோட தப்பாதான் அடிக்கடி நிகழ்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் போர்ட்டல் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல ஆர்க்கு பையன் இந்த விஷயத்தை கேட்டு செமையா ஷாக் ஆகுறான். இன்னொரு பக்கத்துல பள்ளத்துக்குள்ள விழுந்த ஹீரோவோட அக்கா, அப்புறம் அந்த லூசி, இவங்க 3 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது ஒரு கடற்கரையை ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்தை விட்டு கண்ண முழிக்கிறாங்க. சுத்தி முத்தி கவனிக்கும் போது இவங்க உயிர் தப்பிச்சிட்டாங்கன்னு மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. அப்பாடா, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல, நம்ம அம்மாவை தேடி கிளம்ப வேண்டியதான். இத சொல்லி வாய கூட முடல பக்கத்துல ஒரு மிகப்பெரிய யானை. என்னன்னு தெரியுதா, இந்த ஐசேஜ் படத்துல எல்லாம் வரும் பாத்தீங்களா, உடம்பு ஃபுல்லா முடியோட அந்த யானை பையன் தான் முன்னாடி வந்து பேனு கத்துவான். சோ அப்படின்னா இப்ப இவங்க இருக்கக்கூடியது லாஸ் ஏஞ்சல் கிடையாது. எங்க இருந்து சரியா 1200 மைல் தள்ளி தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா பயணம் பண்ணி தன்னோட ஃபேமிலியை ஹீரோ தேடி கண்டுபிடிப்பானா மாட்டானா? எதுக்காக வெரோனிகா கடந்த கால உலகத்துல ஒரு பில்டிங்க கட்டி வச்சிருக்கா? கூடவே அந்த இடத்துல என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா? ரெக்கானுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த போர்ட்டல்ஸ் எல்லாம் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கு? இதுக்கடையில ஹீரோவை எதுக்கு சரியா 1988 வருஷத்துக்கு அனுப்பி வைக்கணும்? அப்படின்னா ஹீரோவுக்கும் போர்ட்டல்ஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதே மாதிரியே எக்கச்சக்கமான கேள்விகளை வச்சு இந்த இடத்துல அப்படியே முதல் சீசனை முடிக்கிறாங்க.